and now we are on day 102. So creating a web server in Node.js using Express.js. ஸோ நிறைய பேர் வந்து நம்ம லாஸ்ட்டு நேற்று வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து Node.js பற்றி பார்த்தோம் இல்லையா. Node.js வந்து அதுக்கான பேசிக் நோட்டேஷன்ஸ் அண்ட் இன்பில்ட் மாடல்ஸ் பற்றி பார்த்தோம். ஸோ இன்றைக்கி நம்ம என்ன பார்க்கலாம் அப்படின்னா, நம்ம வந்து ப்ரொஃபஷ்னலாக ஒரு வெப் சர்வர் எப்படி க்ரியேட் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஓகே, யூஸிங் Express.js. ஸோ லாஸ்ட்டாகவே நம்ம போன வீட்டில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு இன்பில்ட்டாக இருக்கிற HTTP மாடியூல் வச்சு நம்ம வந்து பில்ட் பண்ண பார்த்தோம். ஓகே, யூ கேன் சி தி அவுட்புட் ஹியர். ஸோ இதான் நம்மளோட அவுட்புட், ரைட்டா. ஸோ இப்போது ஒரு சிம்பிளான ஒரு ஏபிஐ, அதாவது இது வந்து நம்ம ஜேசான் லோக்கல் ஜேசானை பேஸ் பண்ணி அங்கே எடுத்துகிட்டு வந்து நம்மளுக்கு வந்து ஏபிஐ தருது. அண்ட் நேற்று வந்து எப்படி நம்ம வந்து இது மாதிரி இன்ஃபர்மேஷன்ஸ் ஒரு கோர்ஸ் அப்ளிகேஷனாக பில்ட் பண்ணிக்கலாம் பார்த்தோம். ஃபுல் ஃப்ளெஜ்ஜாக இன்க்ளூட்ஸ் பேக்கெண்ட் அண்ட் ஃப்ரண்ட் எண்ட். பேக்கெண்டில் ஏபிஐ ரைட் பண்ணிவிட்டு ஃப்ரண்ட் எண்டில் வந்து நம்ம ஷோ பண்ணோம். ஓகேவா, கூல். ஸோ இந்த வார்த்தை வந்து வி அகெயின் ஹேவ் அவர் கெஸ்ட் யோகேஷ். ஸோ யோகேஷ் வந்து என்ன பண்ணுவார் அப்படின்னா, நம்மளுக்கு வந்து Express.js மூலிமா எப்படி ஒரு CRUD ஆப்ரேஷன்ஸ் பண்ணுறது அப்படின்னு சொல்ல போகிறாரு. க்ரியேட், ரீட், அப்டேட், டெலிட். ஸோ நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் உங்ககிட்ட, லைக் எல்லா அப்ளிகேஷன்லையுமே வில் பி ஹேவிங் தட் கைண்ட் ஆஃப் ஆப்ரேஷன்ஸ். எல்லாத்துலேயுமே நீங்கள் க்ரியேட்டும் பண்ணுவீங்க. நீங்கள் எந்த ஆப்னு எடுத்துக்கோங்களேன், எல்லா ஆப்லையுமே யூ வில் பி க்ரியேட்டிங், யூ வில் பி ரீடிங், யூ வில் பி அப்டேட்டிங் அண்ட் யூ வில் பி டெலிட்டிங் அஃப்கோர்ஸ். ஓகே, ஸோ இந்த மாதிரி ஃபங்க்ஷனாலிட்டி வந்து நீங்கள் கற்றுக்கிட்டாவே இட்ஸ் மோர் தென் எனஃப் ஃபார் யூ கைஸ். ஸோ இந்த செக்ஷனில் வந்து வி ஓன்ட் பி லுக்கிங் அட் தி டேட்டாபேஸ் ஃபார் நவ். ஏன்னா நம்ம டைம் இருக்காது. ஓகேங்களா. ஸோ நம்ம வந்து பேசிக்காக நம்ம இந்த ஏபிஐயில் வந்து எப்படி நம்ம க்ரியேட் பண்ணலாம், அதோட ப்ராக்டிசஸ் எல்லாம் பார்த்துட்டு இஃப் பாசிபிள் வி கேன் ஏபிள் டு டிப்ளாய் இட். ஓகே, இது எப்படி டெஸ்ட் பண்ணுறது சொல்லிட்டு நம்ம ஷோ பண்ண போகிறோம் யூஸிங் சம் அதர் டூல்ஸ். ஸோ இட்ஸ் கோயிங் டு பி எக்ஸைட்டட். அண்ட் கொஞ்சம் நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா, ஜஸ்ட் ஃபாலோ அலாங், டேக் சம் நோட்ஸ். ஏதாச்சும் உங்களுக்கு வந்து டவுட்ஸ் இருக்குன்னா நீங்கள் வந்து யூ கேன் ஹேவ் அ நோட்ஸ். ஓகே, யா. ஸோ யோகேஷ் இருக்கீங்களா? இருக்கண்ணா. ஓகே, ஸோ வி ஷால் ப்ரோசீட். ஓகே, குட் மார்னிங். நம்ம வந்து இன்னைக்கு வந்து எக்ஸ்பிரஸ் ஆப் எப்படி கிரியேட் பண்ணுறதுன்னு நம்ம பார்க்க போகிறோம். ப்ரீவியஸ்லி நேற்று வந்து நம்ம Node.js வச்சு நம்ம ஸ்கொயர் ரூட் எப்படி கண்டுபிடிக்கிறது, ஐ மீன் ஃபைல் சிஸ்டம் வச்சு எப்படி நம்ம ஒர்க் பண்ணுறது, HTTP வச்சு எப்படி ஒர்க் பண்ணுறது அப்படின்னு நம்ம பார்த்தோம். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா Express.js வந்து என்னதுன்னா, அது வந்து ஒரு ஃப்ரேம் ஒர்க். நம்ம Node.js யூஸ் பண்ணுவோம். யூஸ் பண்ணிவிட்டு நம்ம ஏபிஐ ரன் பண்ணுறோம், ஏபிஎஸ் ரன் பண்ணுறோம். அது மட்டும் இல்லாமல் Express.js என்ன பண்ணணும்னா, நமக்கு அதுக்கு ஒரு ஓவர்லேயாக இருந்து, Node.jsக்கு ஒரு ஓவர்லேயாக இருந்து நம்ம வந்து ரவுட் கிரியேட் பண்ணுறது, இந்த மாதிரி போஸ்ட் மெத்தட், கெட் மெத்தட், அதுக்கெலாம் ஒரு நார்மல் Node.jsக்கு வந்து ஒரு ஓவர்லேயாக இருந்து நமக்கு வந்து ஃபாஸ்ட்டாக, செக்யூராக நமக்கு வந்து ஒரு பேக்கெண்ட் சர்வர் வந்து கிரியேட் பண்ண முடியும் Express.js வச்சு. அதுதான் நம்ம இன்னைக்கு வந்து பார்க்க போகிறோம். அது எப்படி கிரியேட் பண்ணுறது, அதில் உள்ள கேர்ட் அப்ளிகேஷன், அந்த கிரியேட், ரீட், அப்டேட், டெலிட் அந்த மாதிரி மெத்தட்ஸ் பார்க்க போகிறோம். ப்ளஸ் அதை எப்படி ஹோஸ்ட் பண்ணுறது அப்படின்னு பார்க்க போகிறோம். யா. ஸோ பிஃபோர் ப்ரொசீடிங் ஃபார்வர்ட், ஏன் நம்ம வந்து Express.js வந்து ஏன் இதில் பண்ண முடியாதா, நிறைய பேர் ஒரு கேள்வி கேட்பீங்க. ஏன் இதில் பண்ண முடியாதா, ஏன் நம்ம Express.js பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம். ஒரு நிமிஷம் இருங்க, ஸ்க்ரீன் ஷேர் ஆகலையா. ஓகே, எல்லாம் வீடியோ கால் வாங்க பார்ப்போம். ரைட். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பிஃபோர் ஹேண்ட் சில பேருக்கு நிறைய பேர் டவுட்ஸ் இருக்கும். லைக் ஏன் நம்ம வந்து இதிலே வந்து ஏபி பில்ட் பண்ண முடியாதா, ஒய் வி நீட் டு கிரியேட் இன் Express.js அப்படின்னு டவுட் இருக்கும். ஸோ இதில் சில ப்ராப்ளம்ஸ் இருக்குது. அந்த ப்ராப்ளம்ஸ் ஃபஸ்ட் நான் வந்து காமிச்சிடுறேன். ஜஸ்ட் 1 minute. ஓகே, தட்ஸ் ஆல். நம்ம அதுக்குள்ளே காமிச்சுனா வந்து போகலாம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா வந்து நம்மளோட எல்லா அப்ளிகேஷனும் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், வி ஹேவ் ரவுட்ஸ். வாட் இஸ் ரவுட்ஸ்? ரவுட்ஸ்னால் இப்போது லெட்ஸ் டேக் அ சிம்பிள் வெப்சைட் கால் CyberDude வச்சுக்கோங்களேன். CyberDude நெட்வொர்க்ஸ் போடுங்க. லெட் மீ ஓப்பன் எனி வெப்சைட். ரைட். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா வந்து வி ஹாவ் மெனி பேஜஸ் ஹியர் கால் ஒரு பேஜஸும் வி கால்ட் அஸ் அ ரவுட். ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் வந்து அபவுட்டில் போயிட்டு அபவுட் சைடின்னு கிளிக் பண்ணுறா வச்சுக்கோங்களேன். நவ் இட் இஸ் ரன்னிங் இன் அ நியூ URL பாத் தட் வி கால்ட் அஸ் ரவுட். ஓகே,
இப்போ நீங்கள் உங்கள் வெப் ஆப்பில் பாருங்களேன், நம்ம வந்து எதுவுமே போடாமல் ரூட்டில் நமக்கு அப்ளிகேஷன் டிஸ்பிளே ஆகுது. பட் வாட் சப்போஸ் எனக்கு வந்து இங்கே வந்து ஸ்லாஷ் இன்டர்ன்ஸ் போடும்போது மட்டும் தான் எனக்கு இது மாதிரி இன்ஃபர்மேஷன் வேணும் அப்படின்னா அதுக்கு எப்படி என்ன பண்ணுறது? இப்போ பார்த்தீங்கன்னா ஸ்லாஷ் இன்டர்ன்ஸ் போட்டாலுமே எனக்கு இதே இன்ஃபர்மேஷன் தான் வருது. நீங்கள் என்ன பண்ணாலும் போடுங்களேன், வாட் எவர் இதே இன்ஃபர்மேஷன் தான் வரும். இது வந்து ஒரு பேட் ப்ராக்டிஸ் இல்லையா? அது வந்து மேக் சென்ஸ் கரெக்டாக. ஸோ ஒரு சும்மா வந்து ஒரு டம்மியாக ஒரு மாக்கப்பான ஒரு ஏபிஐ கிரியேட் பண்ணுறீங்கன்னா அப்போ இது ஓகே. பட் ப்ராக்டிகல் அப்ளிகேஷனுக்கு இது ஓகேவே இல்லை கரெக்டாக. ஸோ அந்த சமயம் நீங்கள் என்ன பண்ணணும்னா யூ ஹேவ் டு செக் ஹியர். ஸோ எல்லா ரிக்வஸ்ட்லையுமே வி ஹேவ் சம்திங் கால் யூஆர்எல் அப்படின்னு ஒன்று வரும். ஸோ நான் சொல்லியிருந்தேன் உங்ககிட்ட, ரிக்வஸ்ட்னால் நம்ம வந்து சர்வருக்கு தர இன்ஃபர்மேஷன், ரெஸ்பான்ஸ்னால் சர்வர் வந்து நம்மளுக்கு தர இன்ஃபர்மேஷன். ஓகே, தட்ஸ் அ பேசிக் அண்டர்ஸ்டாண்டிங் யூ ஹேவ் டு ஃபாலோ. ஸோ நான் என்ன பண்ணுறேன்னா இதை வந்து யூ கேன் ஆல்சோ ரீரைட் திஸ் கோட். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் நான் என்ன பண்ணலான்னா ஐ வில் மேக் இட் எஸ் இப்போ வந்து எல்லாமே நம்ம வந்து என்ன பண்ணுறோம், வி ஆர் மேக்கிங் இது ஒரு மெத்தட். ஓகே, மெத்தடுக்கு அப்புறமா நம்ம செயின் பண்ணிவிட்டு வி ஆர் அகெயின் அப்ளைங்க அனதர் மெத்தட் கரெக்டாக. இது இன்னும் வழியில் பண்ணலாம் எப்படின்னா, ஸோ சேம் இதை நான் வந்து கமெண்ட் பண்ணிக்கிறேன் அண்ட் ஐ வில் ஹேவ் இட் ஹியர். ஸோ இதை நீங்கள் எப்படி ரைட் பண்ணலாம் பெட்டராக, யூ கேன் ரைட் லைக் திஸ். ஸோ முன்னாடி வந்து ஒரு எப்படி சேவ் பண்ணிக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிள் சர்வர் நான் சேவ் பண்ணிக்கிறேன் அண்ட் இதை ரிமூவ் பண்ணிக்கலாம். இதை நீங்கள் என்ன பண்ணிக்கலாம்னா டெலிட் பண்ணிவிட்டு கீழே வந்து சர்வர் டாட் அண்ட் லிசன் சொல்லி நீங்கள் இப்படி வச்சுக்கலாம். ஓகே, ஸோ ரெண்டுமே வந்து சேம் திங் தான். யூ கேன் ஃபாலோ எனி திங் விச் யூ ஃபீல் கம்ஃபர்டபுள். அண்ட் ஆல்சோ இதுக்கும் நீங்கள் என்ன பண்ணலாம், பெட்டராக நீங்கள் வந்து மாடிஃபை பண்ணிக்கலாம். லைக் ரிமூவ் பண்ணிவிட்டு யூ கேன் கன்வெர்ட் இன்டு an arrow function. ஓகே, பிகாஸ் we are all using modern day JavaScript, right? ஸோ அதனால் இப்படியும் யூஸ் பண்ணிக்கலாம் நீங்கள். Totally depends on your thing. ஸோ கொஞ்சம் ஃபார்மேட் ஆகல, let me right click and format with live share. Yeah, cool. ஸோ தட்ஸ் ஹவு வி வில் டூ தட். அண்ட் ஆல்சோ சில பேருக்கு வந்து அந்த ரிக்வயர்டு இருக்குது அண்ட் இதில் இம்போர்ட் பண்ண முடியாதா அப்படின்னு கேட்பீங்க. Yeah, we can also do import, but by default Node.jsல we can't able to use import directly. Okay, ஸோ அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும்னா உங்களோட package.jsonக்குள்ளே போயிட்டு we have something called module அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம். ஓகே, ஸோ இந்த மாடியூல் வந்து you have to specify it as a it's not module, I think இது பேர் என்னது, இப்போ செக் பண்ண ஆப்ஷன்ஸ் நிறைய இருக்குதில்ல, அதில் வந்து we will be going into something called module. Okay, இது வந்து let's have like a ES6 I guess. ஓகே, இல்லை பாசிபிலிட்டிஸ் பார்க்கலாம். பாசிபிலிட்டிஸ் வந்து நிறைய இருக்காதுல்ல, விஎஸ் கோட் சரியாக காமிக்கல பிகாஸ் இந்த இது வந்து இட்ஸ் ரன்னிங் ஆன் யோகேஷ் சிஸ்டம் கரெக்டாக, அதனால் வந்து எனக்கு சரியாக வரல. ஐ திங்க் ப்ராப்ளி வந்து ES6 நினைக்கிறேன், ES6. ஓகே, ஸோ இப்போ போடும்போது என்ன ஆகும்னா, ஏன்னா ES6 தான் அந்த மாட்ஸ் இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க கரெக்டாக, அந்த சமயத்தில் இது வந்து இதுதான் ஒர்க் ஆகும். ஐ எம் நாட் ஷுர், பட் லெட்மி நான் செக் பண்ணி சொல்கிறேங்க. Node.js ES6 இம்போர்ட்னு போடுறேன் and we have so much here. Type module. Okay, my mistake, it's called type module. So இங்கே வந்து you have to type the type and இது வந்து as a module நீங்கள் வந்து போடணும். ஓகே, ஸோ மாடியூல்னாவே இட்ஸ் கால் ES6. ஓகே, ES6 மேலே தான் அது சப்போர்ட் ஆகிறதுனால அப்போ வந்து நீங்கள் வந்து டேட்டா இம்போர்ட் பண்ணிக்கலாம் அண்ட் ஸோ ஸ்டஃப். ஓகே, பட் இப்போதைக்கு நான் வந்து இதை கேர் பண்ணிக்க போது கிடையாது, பட் ஸ்டில் இட் வில் ஒர்க் லைக் தட். ஸோ இங்கே நீங்கள் வந்து எப்படி நான் இதை எப்படி ரைட் பண்ணலாம், அந்த கோடை இந்த ரெண்டு கோடை எப்படி ரைட் பண்ணலாம் நீங்கள், யூ கேன் ரைட் இட் லைக் திஸ். ஸோ நான் எப்படி கமெண்ட் பண்ணுறது அண்ட் இதை வந்து யூ கேன் யூஸ் இட் லைக் இம்போர்ட் HTTP from HTTP அப்படின்னு சொல்லி போடலாம். அண்ட் அதே மாதிரி இன்டர்ன்ஸ் எப்படி பண்ணலாம், இம்போர்ட் இன்டர்ன்ஸ் டேட்டா from data/interns/json. Okay, I think most probably it will work. ஸோ என்ன பண்ணிக்கலாம், நம்ம இது என்ன பண்ணிக்கலாம், we can also just modify it. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் நான் என்ன பண்ணுறேன், இது வந்து சர்வர் போர்ட் நான் வச்சுக்கலாம். ஓகே, அண்ட் அதே மாதிரி I will also update this here and here. Okay, so save. Let's save this and let's check it how it works. ஸோ நான் க்ளோஸ் பண்ண திருப்பியும் Ctrl+C for close, clear பண்ணுற ஸ்க்ரீனை, npm இல்லை சாரி node index.js enter and we have a error here. ஸோ மேலே போனீங்கன்னா we have something called needs an import accession of type json அப்படின்னு வருது. ஓகே, ஸோ நீங்கள் என்ன பண்ணணுன்னா மேலே போயிட்டு மேபி ஓகே ஐ வில் ஜஸ்ட் ட்ரை டு கூகுள் இட். ஓகே, ஸோ இங்கே சர்ச் பண்ணி பார்க்கலாம் அதே மாதிரி. and we are importing json, right? So with type, what type of extension நீங்கள் போடுறீங்களோ அதை நீங்கள் வந்து ஸ்பெசிஃபை பண்ணிக்கணும். ஓகே, ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் you can do it in two options.
நீங்கள் வந்து அட்லீஸ்ட் நீங்கள் வந்து வித் யூஸ் பண்ணிக்கலாம், இல்லை அசர்ட் கூட பண்ணிக்கலாம். அசர்ட்னா இட்ஸ் லைக் நீங்கள் வந்து இந்த இதன் ஜேசான்னு சொல்லிட்டு வந்து நீங்கள் சொல்கிறீங்க. ஓகே, லைக் ஸோ. ரைட். ஸோ வாட் ஐ வில் யூஸ் தி அசர்ட் ஹியர். ஸோ என்ன பண்ணுறேன், இங்கே இம்போர்ட் எங்கே பண்ணுறனோ இங்கே வந்து அசர்ட் அண்ட் அதோட டைப் வந்து இட்ஸ் கோயிங் டு பி ஜேசான், ரைட்டா? ஸோ ஜேசான். Save. Let me run this now. So let me control clear node index.js. So இங்கே now இப்போ பார்த்தீங்கன்னா importing JS module is an experimental feat அப்படின்னு போட்டிருக்கு, ஃபீச்சர்னு போட்டிருக்கு. ஓகே, ஸோ இது என்ன அர்த்தம்னா, நம்ம இப்போ போட்டிருக்கோம் இல்லைங்களா, Node.jsல வந்து நம்ம இம்போர்ட் பண்ணோம் அப்படின்னா அது வந்து ஒரு எக்ஸ்பெரிமெண்டல் ஃபீச்சர் நம்ம எனேபிள் பண்ணியிருக்கோம் யூஸிங் திஸ் டைப் மாடியூல். ஓகே, பட் இது வந்து எப்போ வேணால் பிரேக் ஆகலான்னு சொல்லிட்டு ஒரு வார்னிங்காக உங்களுக்கு ஷோ பண்ணுறாங்க. ஓகே, தட்ஸ் த திங். Okay, now I think it is running. Check in பார்க்கலாம். Refresh and it's working. Okay, so இதுதான் வந்து most of the people will follow. I will keep this standard for now. Okay, so just remove பண்ணிட்டு நான் வச்சுக்கிறேன். And also I will remove this. ஏன்னா இது என்னன்னா உங்களுக்கு டீபக் பண்ண ஈஸியாக இருக்குங்க. If you are applying certain things, you can also able to debug it. Okay, I will keep this. And next பார்த்தீங்கன்னா இப்போ இன்னும் ப்ராப்ளம் சொல்லியிருந்தேன். என்ன ப்ராப்ளம்னா, எல்லா URLக்கும் I'm getting the same response, right? பட் ஐ வாண்ட் டு சேஞ்ச். அது நீ என்ன பண்ணலாம், நான் சொல்லியிருந்தேன் அவங்ககிட்ட ரிக்வஸ்ட்டில் வந்து we will have all information. ஸோ இப்போ இந்த யூஆரில் நான் வந்து ரெஃபர் பண்ணுறேன்னா இந்த யூஆர் வந்து ஆட்டோமேட்டிக்காக ரிக்வஸ்ட்டில் பாஸ் பண்ணும். ஓகே, ஸோ வாட் ஐ கேன் டூ இஸ் ஐ வில் டூ a console log here. ஸோ லாக் console.log அண்ட் ரிக்வஸ்ட்டை பாஸ் பண்ணுறேன். லெட் மீ ஐ வாண்ட் டு செக். ஸோ அண்ட் தமிழ் ஓப்பன் பண்ணிக்கிறேன் அஃப்கோர்ஸ் அண்ட் ரிஃப்ரெஷ் பண்ணி பார்க்கலாம். அண்ட் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து எனக்கு I have to run it again. Okay, let me close this and node index.js. and நேற்று நான் உங்கள்கிட்ட சொல்லியிருந்தேன் லைக் நம்ம வந்து நோட் மாட் மூலியமாக நம்ம ஆட்டோமேட் பண்ணலாம் இந்த ப்ராசஸை சொல்லிட்டு. ஸோ இப்போதைக்கு நான் வந்து நோடை யூஸ் பண்ணிக்கிறேன், சரியா? let it run, refresh and இப்போ பார்த்தீங்கன்னா we will be having some headers here. இதுதான் ரிக்வஸ்ட்டை ஃபாலோ பண்ணுது. ஓகே, ஸோ இதில் பார்த்தீங்கன்னா we have many things and most probably we will be looking at something called URL அப்படின்னு இருக்கும். ஓகே, ஸோ நீங்கள் மேலே போனீங்க வச்சுக்கோங்களேன். ஸோ ரைட்டாக கொஞ்சம் டெர்மினலாக கொஞ்சம் கிளம்ஸியாக தான் இருக்கும். பட் நீங்கள் மேலே சர்ச் பண்ணி பார்த்தீங்கன்னா வில் பி சம்திங் கால் URL. பார்த்தீங்களா, URL இருக்குது. ஓகே, இந்த URL பேஸ் பண்ணி நீங்கள் என்ன பண்ணலாம்னா யூ கேன் செக் ஸோ வாட் பேஜ் யூ ஆர் ட்ரைங் டு கெட் சொல்லிட்டு. ஓகே, நான் என்ன பண்ணுறேன்னா இங்கே வந்து if request .url match அண்ட் எனக்கு வந்து ஸ்லாஷ் இன்டர்ன்ஸ்னு வந்தால் மட்டும் எனக்கு வந்து இந்த கோட் வந்து நான் ஆகணும். ஓகே, அண்ட் ஐ வில் ஹேவ் தி எண்ட் அட் தி எண்ட். ஏன்னா எப்படி இருந்தாலும் எனக்கு வந்து அந்த யூஆர்எலுக்கு இது ரெண்டாகணும், இது ரைட் பண்ணணும். அண்ட் வேறு யூஆருக்கு வேறு ரைட் பண்ணிவிட்டு கடைசி எனக்கு ரெஸ்பான்ஸ் சென்ட் பண்ணணும் இல்லையா, அதனால் கீழே போட்டுக்கிறேன். ஓகே, ஐ வில் ரிமூவ் திஸ் ரிக்வஸ்ட் ரைட் நோ. இப்போ செக் பண்ணி பார்க்கலாமா? சேவ். அண்ட் இல்லை கீழே வந்து என்ன பண்ணுறேன்னா ஐ வில் ஹேவ் அ ரெஸ்பான்ஸ். என்ன ரெஸ்பான்ஸ்னால் ரெஸ்பான்ஸ் டாட் ரைட். இதில் வந்து ஐ வில் ஹேவ் else here. I will have the same response. இங்கே வந்து என்ன பண்ணுறேன்னா இதுக்குள்ளே வந்து I will have a internship பதிலாக ஒரு சிம்பிளாக வந்து ஒரு இது வச்சுக்கிறேன். என்னென்னா I want to write message hello world அப்படின்னு போடுறேன். ஓகே, let's give it a try. Save. பிச்சு பண்ணி பார்க்கலாமா? ரிஃப்ரெஷ் பண்ணும்போது I have to rerun the node. So let me close this node index.js. Let me refresh this. Now I have வேறு எல்லா ரவுட்டுக்குமே எல்லாத்துக்கும் பார்த்தீங்கன்னா வாட் எவர் அண்ட் ரூட்டுக்கு எல்லாத்துக்கும் பார்த்தீங்கன்னா ஹலோ வேர்ல்டு வரும். பட் வென் ஐ கோ இன்டு இன்டர்ன்ஸ் நவ் ஐ கெட் தி எக்ஸாக்ட் வேல்யூஸ். ஓகே, ஸோ இது மாதிரி நான் ஒரு ஃபைலுக்கும் நல்லா பண்ண முடியாதுல்ல. இட் இஸ் ஸோ டைம் கன்சியூமிங், கன்ஃபியூஸாக இருக்குல்ல, எவ்வளோ கோட் டைப் பண்ணுறது பாருங்கள். இட்ஸ் ஸோ கன்ஃபியூசிங், ரைட்? இதுக்காக தான் Express.js வந்து ஒரு சிம்பிளான ஒரு லைப்ரரி க்ரியேட் பண்ணாங்க. ஓகே, ஸோ இதெல்லாம் என்ன யூஸ்னால் Express.js வந்து இட்ஸ் கைண்ட் ஆஃப் library and little bit of framework of course. ஓகே, ஸோ இது மூலம் நீங்கள் என்ன பண்ணலாம்னா நீங்கள் வந்து இந்த ஒர்க்கை வந்து ஈஸியாக ஆக்கலாம் Express.jsல. ஓகே, தட்ஸ் அ மெயின் திங். ஸோ வாட் ஐ வில் டூ இஸ் ஐ வில் ஜஸ்ட் கமெண்ட் திஸ் ஃபார் நவ். ஓகே, அண்ட் ஐ வில் ஆல்சோ யூஸ் தி சேம் source control ஃபார். ஓகே, எனக்கு அது கண்ட்ரோல் காமிக்கலையா? ரைட், ஸோ ஐ வில் டூ இட் இன் அ கமெண்ட் வே. Git add everything, git commit, modifying to ES modules.
git push. ஓகே, இப்போ புஷ் பண்ணியாச்சு. சூப்பர். அண்ட் we have some error. என்ன எரர் காமிக்குதுங்க உங்களுக்கு? வார்னிங் காமிக்குது. என்ன இதனால அது? பிகாஸ் ரிஃப்ரெஷ் பண்ணி பார்க்கலாம். ஓகே, இட்ஸ் விஎஸ் கோட் டிலே ஆகுதுல்ல, அதனால. ரைட். ஸோ இப்போது நான் சொன்ன புரிஞ்சது எல்லாருக்கும்? எல்லாருக்குமே ஒரு டவுட் இருக்கும். இப்போ எனக்கு வேண்டிய டவுட் வந்துச்சு, ஏன் நம்ம ரிக்வயர்ட் யூஸ் பண்ணுறோம், இம்போர்ட் யூஸ் பண்ணலாம்னு சொல்லிட்டு. ஐ கூகுள் இட் அண்ட் ஃபைண்ட் அவுட் திஸ் இஸ் தி இஷ்யூ. ஸோ அதை தான் உங்களுக்கு நான் ஷேர் பண்ணேன். இதில் புரியலன்னா நீங்கள் என்கிட்ட நீங்கள் கேட்கலாம். புரிஞ்சுதா? ரைட். ஸோ யா யோகேஷ், நீங்கள் ப்ரொசீட் பண்ணலாம் யோகேஷ். ஓகே, ஸோ நம்ம எக்ஸ்பிரஸ் ஆப் எப்படி கிரியேட் பண்ணலாம் பார்க்கலாம். எப்பவும் போல் நான் வந்து டெர்மினல் ஓப்பன் பண்ணி எல்லாமே கொஞ்சம் கிளியர் பண்ணிட்டு பண்ணுங்கள், அப்போ தான் தெரியும், மற்றவங்களுக்கு தெரியும். ஓகே. ஸோ எக்ஸ்பிரஸ் ஆப்னு சொல்லிட்டு ஒரு ஃபோல்டர் கிரியேட் பண்ணுறாரு. அதுக்குள்ளே வந்து அவர் சேஞ்ச் டைரக்டரி மூலியமாக உள்ளே போகிறாரு. இப்போ பார்த்தீங்கன்னா இன்ஸ்டால் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இங்கே வந்திருக்கும். எப்பவும் போல ஒரு நோட் ஆப் இனிஷியேட் பண்ணுற மாதிரி பண்ண போகிறோம். npm name version description keyword வந்து Express.js node. ஓகே, இப்போ வந்து நமக்கு வந்து இந்த package.json வந்து கிரியேட் ஆயிடுச்சு. இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னா index.js வந்து கிரியேட் பண்ணிக்கலாம். ஸோ இது கிரியேட் பண்ணுறதுக்கான வேர்ட் டச்ன்னு சொல்கிறது வந்து கிரியேட் பண்ணுறது மாதிரி. ஓகே, இப்போ வந்து எக்ஸ்பிரஸ் நம்ம யூஸ் பண்ணுறதுக்கு நம்ம என்ன இன்ஸ்டால் பண்ணோம்னா npm install express. அப்புறம் வந்து நமக்கு வந்து இந்த எக்ஸ்பிரஸ்க்கு வந்து இன்புட் கொடுப்போம், நிறைய இன்புட் கொடுப்போம், டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் இன்புட் கொடுப்போம். அது எல்லாமே என்கோட் பண்ணுறதுக்கு நம்ம ஒரு பேக்கேஜ் யூஸ் பண்ணுவோம். அது வந்து பாடி பாஸ். இப்போ அந்த ரெண்டு பேக்கேஜும் இன்ஸ்டால் ஆயிடுச்சு. எக்ஸ்பிரஸ் இந்த ரெண்டு பேக்கேஜும் பார்த்தீங்கன்னா இட்ஸ் ஃபார் யூஸிங் இந்த எக்ஸ்பிரஸ்க்கு டிபெண்ட் பண்ணி இருக்கிற அந்த ஒரு பாஸை. ஸோ எக்ஸ்பிரஸ் வந்து நான் இப்போ இன்ஃபர்மேஷன் நம்ம ஜேசான் இதெல்லாம் பண்ணுறோம் இல்லைங்களா, அதெல்லாம் வந்து ஒரு இடத்துல ஒரு பேக்கேஜே வேணும்ல, அந்த பேக்கேஜ் தான் இது. எக்ஸ்பிரஸ் வந்து மெயின் இது. இந்த பாடி பாஸை வந்து அதை டிபெண்ட் பண்ணி இருக்கிற ஒரு பேக்கேஜ், ஒரு மிடில் வேர் மாதிரி. நம்ம வந்து இந்த எக்ஸ்பிரஸ் சர்வர் ரன் பண்ணும்போது அந்த என்கோட் பண்ணுற எல்லாத்துக்கும் ஒரு மிடில் வேர் மாதிரி நம்ம யூஸ் பண்ணிப்போம் பாடி பாஸரை. இப்போ வந்து நம்ம கிரியேட் பண்ண எல்லாத்தையும் இம்போர்ட் பண்ணிக்கிறோம். நம்ம இன்ஸ்டால் பண்ணது எல்லாத்தையும் const express equal to require express const ரெண்டுத்தையும் இம்போர்ட் பண்ணிட்டோம். அண்ட் பிஃபோர் அண்ட் இதெல்லாம் எங்கேது வருதுன்னு தெரியாமல் சேவ் இருப்பீங்களே, நீங்கள் என்ன பண்ணணும்னா யூ ஹேவ் டு கோ டு கூகுள் அண்ட் யூ ஹேவ் டு சர்ச் சம்திங் கால், என்ன கற்றுக்கிறோமோ அது கற்றுக்கோங்க. ஸோ express.js இல்லையா, ஜஸ்ட் கூகுள் இட் பண்ணிவிட்டு அது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அது என்ன அப்படின்னு சொல்லிட்டு கற்றுக்கிட்டு தான் நீங்கள் வந்து யூ ஷுட் கோட் அலாங். ஒருத்தன் கோட் பண்ணுறாங்கன்னு சொல்லி டேரெக்டாக நீங்கள் போகக்கூடாது. யூ ஷுட் நோ வேர் இட் கம்ஸ். ஸோ கிளிக் பண்ணும்போது இது அழகாக கூகுள் காமிக்குது பாருங்கள். ஸோ இட்ஸ் a backend and web application framework for building RESTful APIs with Node.js. ஓகே, ஸோ இதை கிளிக் பண்ணிவிட்டு அவங்க வெப்சைட்டை பாருங்கள். அண்ட் எப்படி இன்ஸ்டால் பண்ணுற இன்ஃபர்மேஷன் போட்டிருப்பாங்க. எப்போயுமேங்க ஃபார் டெவலப்பர்ஸ் தே கால் இன் யூவர்ஸ், ஓகே, தே கால் இட் இஸ் அ பைபிள். ஏன் பைபிள்னா அங்கே ரிலிஜன் வந்து மோஸ்ட்லி கிறிஸ்டியனுக்கு தான் இருக்கிறதுனால பைபிள் கால் பண்ணுவாங்க. லைக் எல்லா இன்ஃபர்மேஷனுமே இதுக்குள்ளே இருக்கும் அப்படின்றது தான் அதுக்கான அர்த்தம். ஓகேவா?
ஸோ நீங்கள் வந்து ஒரு வாட்டி நீங்கள் வந்து எல்லா வீடியோஸ் யூடியூப் வீடியோஸ் டுட்டோரியல்ஸ் பார்க்கும்போது தேர் ஆல் லேர்ன் ஃப்ரம் தோஸ் கைண்ட் ஆஃப் டாக்குமெண்டேஷன்ஸ். அவங்க வந்து எல்லா இன்ஃபர்மேஷன் உங்கள்கிட்ட ஷேர் பண்ண மாட்டாங்க, சரிங்களா? ஸோ நீங்கள் என்ன பண்ணணும்னா யூ ஷுட் டேக் திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி டு லேர்ன் ஃப்ரம் தி டாக்குமெண்டேஷன்ஸ். ஸோ இதில் கெட் ஸ்டார்ட் கிளிக் பண்ணிவிட்டு அண்ட் வி ஹேவ் எப்படி இன்ஸ்டால் பண்ணுறது அண்ட் அந்த பாயிண்ட்டு எல்லாமே கிளியராக தந்துருக்காங்க பாருங்கள். யூ கேன் ஈஸிலி லேர்ன் அ லாட் ஃப்ரம் திஸ். ஓகே, ஸோ எப்படி யூஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு யா யா யோகேஷ். ஓகே, இப்போ வந்து நம்ம ரெண்டுத்தையும் இம்போர்ட் பண்ணிட்டோம். என்ன போர்ட்ல நம்ம ஒர்க் பண்ண போகிறோம் அதையும் நம்ம டிக்ளேர் பண்ணிக்கலாங்க. தென் இப்போ வந்து நம்ம Express.js நம்ம இம்போர்ட் பண்ணதை வந்து நம்ம டிக்ளேர் பண்ணிக்கலாங்க. ஆப்ன்ற வேரியபிளுக்குள்ள நம்ம பண்ணுவோம். இது வந்து கம்ப்ளீட் அப்ளிகேஷனும் இதை வச்சு தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். அதனால நம்ம இதை வந்து ஆப்னு நேமிங் பண்ணிக்கிறோம். எக்ஸ்பிரஸோட இது வந்து இங்கே ஆப்பில் வந்து அசைன் பண்ணியாச்சு. ஸோ இப்போ இந்த பாடி பேசர் நம்ம மிடில் வேற யூஸ் பண்ணணும்னு சொன்னால அதை நம்ம எப்படி இந்த அப்ளிகேஷன் ஆட் பண்ணுவோம்னா app.use பாடி பேசர். ஒரே நிமிஷம் யோகேஷ், லெட் மீ ஹேவ் தி chat here. ஒரு நிமிஷம் இருக்கேன். யா யோகேஷ், யூ கேன். பாடி பர்சன் நம்ம இதுலேயே ஸ்பெசிஃபிக்காக நம்ம எந்த டேட்டா வச்சு நம்ம ஒர்க் பண்ண போகிறோம்னா ஜேசன் டேட்டாஸ் வச்சு ஒர்க் பண்ண போகிறோம். இதில் வந்து ரா டேட்டாஸ் இருக்கும், ஜேசன் இருக்கும், இந்த எக்ஸ்எல்என் என்கோடு அந்த மாதிரி ஒரு ஃபார்மேட்லாம் இருக்கும். நம்ம வந்து இப்போ வந்து ஸ்பெசிஃபிக்காக ஜேசன் ஃபார்மேட் வச்சு நம்ம என்கோட் பண்ண போகிறோம் எல்லாத்தையும். ஸோ வச்சாச்சு. இப்போ வந்து ஒரு சிம்பிளான ஒரு எக்ஸ்பிரஸ் ஆப் வந்து கிரியேட் பண்ணுவோம். ஹலோ வெப் ப்ராஜெக்ட் மாதிரி app.get. ஆனால் இந்த இதெல்லாம் காட்டுதானோ ரெக்கமெண்டேஷன்லாம் இதில் காட்டணும் உங்கள் சிஸ்டம்? எனக்கு ரெக்கமெண்டேஷன் காமிக்கலங்க. ஓகே காமிக்கல. ஓகே app.get. இதில் வந்து என்னென்ன இருக்குன்னா நான் சொல்கிறேன் அப்படியே. app.use get listen port இதெல்லாம் நம்ம நேற்று பார்த்தது. போர்ட் லிசன் அதெல்லாம் நம்ம நேற்று யூஸ் பண்ணி பார்த்தது. இப்போ நம்ம வந்து app.getன்னு ஒன்று இருக்கு. இது வந்து கெட் மெத்தட் வந்து இது டினோட் பண்ணும். நம்ம வந்து ஸ்லாஷ்னா இது வந்து நம்மளோட ரூட் ஃபோல்டர், ரூட் சர்வரோட ரூட் ஃபோல்டரை டினோட் பண்ணும். கால் பேக் நம்ம பண்ணிக்கலாம். ரிக்வெஸ்ட் ரெஸ்பான்ஸ் dot send ஓகே. இப்போ நம்ம ரன் பண்ணி பார்க்கலாம். இது ரன் ஆகல பிகாஸ் நம்ம எதுவும் லிசன் பண்ண app.listen port. ஓகே, எதுவும் மெசேஜ் கொடுக்காதனால வந்து எதுவுமே காட்டல. நம்ம அதையும் கொடுத்துடலாம். listening to the port 3000. ஸோ இப்போ நீங்கள் இதில் வந்து நம்ம 3000 இந்த ரூட் இது தவிர நான் வேறு ஏதாச்சும் நம்ம என் பாயிண்டாக கொடுத்தோம்னா நீங்கள் கொடுங்க. நான் அது எஸ் இல்லை ப்ராசஸ் இல்லை ஸ்லாஷ் தரவா? ஃப்ளாஷ் எனிதிங் கொடுங்க, ஏதாச்சும் கொடுங்க.
இப்படி கொடுத்தீங்கன்னா cannot get unknown பிகாஸ் நமக்கு வந்து அந்த எக்ஸ்பிரஸே அந்த வேலிடேஷன் பண்ணிடும். ஜஸ்ட் நம்ம அந்த ரூட்டை சர்வர் மட்டும் நம்ம அக்சஸ் பண்ணோம்னா அது மட்டும் தான் நம்மளால பண்ண முடியும். மற்றபடி வேற எதுவுமே ரூட் கொடுக்கலன்னா நமக்கு வந்து இது cannot get அந்த மாதிரி காட்டும். யா ஸோ இப்போ நம்ம இன்பில்ட்டாக நம்ம அந்த HTTP மாடியூல்லாம் பண்ணோம் இல்லைங்களா, அதில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இது ஹேண்டில் பண்ண முடியாது. we have to handle it manually, கரெக்டாக. பட் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா Express.js வந்து ஹேண்டில் பண்ணிக்கும் அண்ட் ஈவன் we can customize this kind of message. ஓகே, ஸோ தட்ஸ் தி பியூட்டி ஆஃப் யூசிங் Express.js. அண்ட் நீங்கள் வந்து ஸ்டார்டிங்கில் வந்து கொஞ்சம் மாதிரி டிஃப்ரெண்ட்டாக உங்களுக்கு இருக்க மாதிரி இருக்கும். நான் கொஞ்சம் குயிக்காக சொல்லிடுறேன். ஓகே, ஸோ நம்ம என்ன பண்ணுறோன்னா we are importing the required dependencies. தேவையானது மெயினான எக்ஸ்பிரஸ் அது வேணும் நம்மளுக்கு. அண்ட் பாடி பாஸை வந்து ஃபார் அது வந்து நம்மளோட கண்டென்ட் வந்து வேணும் இல்லைங்களா, அதுக்கேற்ற மாதிரி நம்ம வந்து இந்த பாடி பாஸ் இன்ஸ்டால் பண்ணிக்கணும். அண்ட் போர்ட்டு வந்து we have to like சர்வர் போர்ட் ஸ்பெசிஃபிக்காக இருந்துக்கலாம். ஓகே, we'll update here too. Let's save this and let's format this. Right click, format document. Yeah, format ஆயிடுச்சு, சூப்பர். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா வந்து we are just அந்த அப்ளிகேஷன் இருக்கு இல்லையா, Express.js வந்து நம்ம டேட்டா கால் பண்ணிவிட்டு இது வந்து மெத்தட். ஓகே, ஸோ நமக்கு டேட்டா கால் பண்ணிவிட்டு இதை என்ன பண்ணுறோன்னா இது வந்து நம்ம யூஸ் பண்ணுறோம் இந்த அப்ளிகேஷனில். ஐம் கோயிங் டு யூஸ் தி பாடி பாசர் .json மாடியூல் தான் எனக்கு வேணும், கரெக்டாக. தேர் ஆர் அதர் மாடியூல்ஸ் டூ, பட் ஐம் லுக்கிங் ஃபார் JSON மாடியூல். அந்த JSON நான் வந்து வச்சுக்கிறேன். ஏன்னா நம்ம எல்லா அப்ளிகேஷனுமே இட்ஸ் கோயிங் டு பி ஆன் JSON. இப்போது தேர் ஆர் அதர் வேஸ் ஆஃப் API ஃபார்மேட்ஸ். ஓகே, ஒன்று பார்த்தீங்கன்னா we have something called XML. ஓகே, நீங்கள் எவ்வளோ பேர் கேள்விப்பட்டிருக்கீங்கன்னு தெரியல. தேர் இஸ் சம்திங் கால் XML. ஸோ அந்த ஃபார்மேட்டில் கூட யூ கேன் எக்ஸ்சேஞ்ச் இன்ஃபர்மேஷன் த்ரூ இன்டர்நெட். அண்ட் சம்திங் ஃபேமஸாக பார்த்தீங்கன்னா JSON இருக்கும் அண்ட் JSON Pன்னு ஒன்று இருக்கும். அண்ட் these are all formats where we can interchange our information with the other people, other clients. Okay, ஸோ நம்ம வந்து JSON is a standard format which is used by many other people around the world. So let's work on JSON for now. Okay, and next பார்த்தீங்கன்னா இந்த Express மெயின் அப்ளிகேஷன், கரெக்டாக. தட்ஸ் வை we are naming it as app. ஸோ ஆப்பில் நான் வந்து இந்த பாடி பாசர் வந்து நான் வந்து லிங்க் பண்ணுறேன். நெக்ஸ்ட்டு ஆப்பில் வந்து பார்த்திங்கன்னா we are using the get method. ஓகே, ஸோ நம்ம ஆல்ரெடி பார்த்தோம் we have seen many methods. நெட்வொர்க்கிங் பொறுத்த வரைக்கும் we have get, we have post, put, patch, delete and so on so methods இருக்குது. ஓகே, these are all methods where we can perform, where we can send request or do some kind of. ஏன்னா இப்போ ஒரு விஷயம் நம்ம வந்து தர வச்சுக்கோங்களேன், வாட் டைப் ஆஃப் ரிக்வஸ்ட் அது வந்து நம்ம சொல்லணும். அதுக்காக தான் கெட்னா இட்ஸ் லைக் we are getting some information. போஸ்ட்னா we are posting some information. புட்டுனா புட்டுனா நம்ம ஒரு இன்ஃபர்மேஷன் வந்து அப்டேட் பண்ணுறோம். புட் அண்ட் பேட்ச்லாம் ரெண்டும் சேம் அதே தான். டெலிட்னா we are deleting that resource. ஸோ ஒரு ரிக்வஸ்ட் அனுப்பும் போது வாட் டைப் ஆஃப் ரிக்வஸ்ட் வந்து பிஃபோர் ஹேண்டாக நான் சென்ட் பண்ணுறேன்ல அதுதான் இந்த இன்ஃபர்மேஷன். ஓகே, ஸோ இது வந்து மோஸ்ட் காமன்லி யூஸ் பண்ணுற விஷயங்கள். அதுதான் நிறைய விஷயங்கள் இருக்குது. we also have something called options. Okay, but most of the time you will be using only those two, get and post, and sometimes delete. Okay, so that's what you need to understand. இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா get, post and அதெல்லாமே அங்கே வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இப்போ நான் என்ன பண்ண போகிறேன், என் அப்ளிகேஷனை வந்து என் சர்வர் ரன் பண்ணும் போது I want to get what my root. ஓகே, இந்த URL நான் போடாமல் என் ரூட்டில் வந்து I want to send a response called hello interns. அதனால தான் இப்போ இங்கே போயிட்டு ரூட்டில் போகும்போது we have something called hello interns. ஓகே, ஸோ இப்போ வேறு யூஆரில் போட வச்சுக்கோங்களேன். if I have something like unknownே போடுறன் போது இங்கே பார்த்தீங்கன்னா cannot get unknown இருக்குது. ஏன்? பிகாஸ் we don't have any get request of unknown. இப்போ அதுவே நீங்கள் வந்து குயிக்காக app.get/unknown அண்ட் அதே மாதிரி நான் பண்ணுறேன் ரிக்வஸ்ட் அண்ட் இதுக்கு வந்து ரிஸ்ன்னு வைக்கிறேன் ஷார்ட் ஃபார்ம். ஓகே, இங்கே வந்து res.send வந்து சென்ட்னா நான் எதாவது இன்ஃபர்மேஷன் சென்ட் பண்ணுறேன். அங்கே வந்து ரைட் யூஸ் பண்ணோம் இல்லைங்களா, இங்கே வந்து சென்ட் யூஸ் பண்ணுறோம். ஓகே, unknown information hide. ஓகே, இப்போ நான் சேவ் பண்ண வச்சுக்கோங்களேன். இப்போ பாருங்கள், இப்போ அன்னோன் போகும்போது ரிஃப்ரெஷ் பண்ணும்போது இது ஒர்க் ஆகாது. ஏன் ஒர்க் ஆகாது? Node.js. Yeah, that's the thing. ஸோ எப்போவுமே நீங்கள் பண்ணும்போது வாட் யூ ஹேவ் டு டூ, யூ ஹேவ் டு ஜஸ்ட் க்ளோஸ் திஸ் அண்ட் நோட் இண்டெக்ஸ் வந்து திருப்பி ரீஸ்டார்ட் பண்ணணும். ஓகேவா? அப்போ தான் வந்து அது திருப்பி நியூ கோட் எடுத்துக்கும். நவ் வி ஹேவ் அன் எரர் ஹியர். ஸோ மேலே போய் பாருங்கள், வி ஹேவ் போர்ட் இஸ் நாட் டிஃபைன்ட் பிகாஸ் சர்வர் போர்ட்டிங் யூஸ் பண்ணியிருக்கோம். இங்கே போய் யூஸ் பண்ணல பாருங்கள். ஸோ வி ஹேவ் டு யூஸ் தட் கரெக்ட்லி ஹியர். லெட்ஸ் சேவ் திஸ். லெட் மீ ரன் திஸ் அகெயின். ஸோ கிளியர் node index.js. Just need to port, refresh,
now we have this unknownக்கும் அண்ட் இப்போ எனக்கு ரூட்டும் ஒர்க் ஆகுது. ஓகே, வேறு ஏதாச்சும் போட்டேன்னா எனக்கு வந்து ஒர்க் ஆகாது. ஸோ தட்ஸ் இன்ஃபர்மேஷன் யூ ஹேவ் டு அண்டர்ஸ்டாண்ட். ஓகே, அண்ட் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கீழே வந்து பார்த்தீங்கன்னா ஐ வில் ரிமூவ் திஸ் ஃபார் நவ். கீழே பார்த்தீங்கன்னா வி ஆர் அகெயின் அந்த ஆப்பை வந்து நான் லிசன் பண்ணுறேன். ஓகே, லிசன் எதுக்கு பண்ணுறேன்னா ஐ வாண்ட் டு மேப் திஸ் சர்வர் இன்டு அன் போர்ட். இந்த 3000 நான் சொல்லியிருந்தேன் இல்லையா. ஸோ இந்த யூஆர்எல்ல வந்து யூ கேன் ஹேவ் மல்டிபிள் போர்ட்ஸ், யூ கேன் அசஸ் மல்டிபிள் போர்ட்ஸ் சொல்லிட்டு. ஸோ வி ஹேவ் டு ஸ்பெசிஃபை தி போர்ட்ஸ் ஹியர். அண்ட் அதுக்கப்புறம் இந்த போர்ட் லிசன் பண்ணும்போது கால் பண்ணும்போது ஐ வாண்ட் டு ரன் திஸ் கோட் ஃபார் டீபக்கிங் பர்பஸ் ஐ எம் ஹேவிங் அ லிசனிங் டு போர்ட் சொல்லிட்டு வைக்கிறேன். ஓகே, தட்ஸ் அ மெயின் ஐடியா ஆஃப் திஸ் ஸ்ட்ரக்சர். ஸோ புரியுதா? இப்போ சொன்னதுக்கு புரியுதா? யாருக்கு புரியலையா? ஓகே, ஸோ ஜஸ்ட் லெட் மீ கமெண்ட் திஸ் பாடி பாஸை வந்து நான் யூஸே பண்ணாமல் லெட் மீ கமெண்ட் திஸ் அண்ட் லெட் மீ செக் இட். ஸோ சேவ் பண்ணுறேன் அண்ட் ஆல்சோ ஐ வில் க்ளோஸ் திஸ் அண்ட் லெட் மீ ரன் node.index.js and let me go to the output here and now it also works. பட் இது எங்கே உங்களுக்கு தெரியும்னா when you are passing JSON. ஓகே, அந்த சமயத்தில் தான் இது வந்து பெரிய இம்பாக்ட் தரும். ஸோ ஃபார் நவ் யோகேஷ் நம்ம இது வந்து கமெண்ட்லேயே வச்சுக்கலாம். ஓகே, எப்போ நம்மளுக்கு அது தேவையோ அப்போ நம்ம வந்து யூஸ் பண்ணால் தான் உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் புரியும். ஓகே ஓகே, அண்ட் ஆல்சோ ஃபார் தி டெவலப்மெண்ட் நம்ம என்ன பண்ணலாம்னா இதை நம்ம கேன்சல் பண்ணிவிட்டு we can use nodemon. நம்ம நேற்று பார்த்தோம்ல nodemon சொல்லிட்டு அது யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஃபார் பீப்புள் ஹூ ஆர் நாட் aware of it, it's called nodemon. நோட் மானிட்டரிங் சொல்லிட்டு ஓகேங்களா. இது வந்து ஸ்கிரிப்ட் விச் வில் ஆட்டோமேட் தி ரிஃப்ரெஷிங் ப்ராசஸ். ஓகே, ஸோ ஒரு வாட்டி நீங்கள் Node.jsல நீங்கள் எதாவது ஃபைல் நீங்கள் சேவ் பண்ணும் போது ஆட்டோமேட்டிக்காக வந்து ரிஃப்ரெஷ் பண்ணிக்கும். ரைட்டா? ஸோ வி ஹேவ் டு இன்ஸ்டால் இட் லைக் திஸ். நான் ஆல்ரெடி வந்து இன்ஸ்டால் பண்ணியிருக்கேன். ஸோ நீங்கள் வந்து குளோபலாக இன்ஸ்டால் பண்ணுறீங்கன்னா யூ கேன் இன்ஸ்டால் இட் லைக் திஸ். ஓகே, ஸோ நான் ஆல்ரெடி வந்து npm install g nodemon சொல்லி நான் இன்ஸ்டால் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ நீங்கள் வந்து இது மாதிரி நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிக்கணும். ஓகே, இன்ஸ்டால் பண்ணாதவங்க. அண்ட் இப்போ நீங்கள் என்ன பண்ணலான்னா டேரெக்டாக இங்கே nodemon கால் பண்ணிவிட்டு உங்களோட எந்த ஃபைலோ நோடுக்கு பதிலாக nodemon, தட்ஸ் ஆல். ஓகே, index.js. ஸோ என்டர் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. now it will run and we have something called command not found because we are running this terminal on Yogesh system. கரெக்டாக he has to install it too. ஸோ என்ன பண்ணணும், நான் npm இன்ஸ்டால் பண்ணவா யோகேஷ், if you don't mind? ஓகே, install g and it's called nodemon. Okay, so install ஆயிடுச்சு. Now we can have nodemon index.js. Enter. Now it's running. Okay, so இங்கே பார்த்தீங்கன்னா வந்து whenever you are writing some commands you have to see the information it provides. இங்கே பார்த்தீங்கன்னா to restart at any time enter rs. இங்கே வந்து நீங்கள் rs டைப் பண்ணிங்கன்னா it will reset again. ஓகே, அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா வாட்சிங் பார்ட்ஸ் டாட் அப்படின்னு இருக்குது. இதனால் அர்த்தம் அப்படின்னா எந்த ஃபைல் நேமோ எந்த ஃபைலோ இதில் வந்து என்ன ஃபைல் நீங்கள் சேஞ்ச் பண்ணாலும் சரி இட் வில் சேஞ்ச். ஓகே, வாட்சிங் எக்ஸ்டென்ஷன்ஸ் js mjs cjs json இருக்குது. இந்த ஃபைல் நீங்கள் எந்த மாடிஃபை பண்ணாலும் இட் வில் ரீரன் இட். அது சொல்கிற விஷயங்கள். ஓகே, ரைட். ஸோ now we can able to check our output and let's go here, refresh and everything is working perfectly good. Let me close unwanted things. We don't want unwanted things, right? Close பண்ணிக்கலாம். That's the thing. And yeah, YouTubeல சில பேர் கமெண்ட்ஸ் கேட்டிருக்காங்க, அதை மட்டும் ரிப்பீட் பண்ணிடலாம். Good morning. Yeah, great morning. Happy morning, great morning. When are you release UI UX book? Shortly, I have drafted it. அது வந்து ஒரு போயிட்டுருக்கு. மோஸ்ட் ப்ராபப்ளி 2024 எண்டுக்குள்ளே 25க்குள்ளே நான் வந்து ரிலீஸ் பண்ணிவிட்டு நினைக்கிறேன் மோஸ்ட் ப்ராபப்ளி. ஓகே, சர்வ் க்ரியேட் பண்ணும்போது ஒய் வி யூஸிங் கால் பேக் அண்ட் ரிக்வஸ்ட் பேராமீட்டர்ஸ் ஆர் ஆப்ஜெக்ட்ஸ். சர்வ் க்ரியேட் பண்ணும்போது ஒய் வி யூஸிங் கால் பேக்ஸ். யூ திங்க் இதுவா எதை மீன் பண்ணுறா தெரியல. யோகேஷ் நீங்கள் பாருங்கள். இதுதான் சொல்கிறான்னு நினைக்கிறேன். நம்ம வந்து கால் பேக் பண்ணாமல் பண்ணலாம். பட் நமக்கு வந்து கால் பேக் பண்ணும்போது இந்த சர்வர் ரன் ஆகுதுன்னு சொல்லி நம்ம டிஸ்பிளே பண்ணுறதுக்கு வந்து நம்ம கால் பேக் யூஸ் பண்ணி டிஸ்பிளே பண்ணுறோம். யா, இப்போ நீங்கள் ரிமூவ் பண்ணாமல் பாருங்களேன். இஃப் யூ டோன்ட் ஹேவ் திஸ் கைண்ட் ஆஃப் கால் பேக். ஓகே, அண்ட் சேவ் பண்ணும்போது பாருங்களேன். இப்போ வந்து கோட் யூர் டெர்மினல். இங்கே இது ரன் ஆனதுக்கான எந்த ஒரு இதுவுமே இருக்காது. ஓகே, ஸோ ஆனால் அப்ளிகேஷன் ஒர்க் ஆகும். இப்போ ரிஃப்ரெஷ் பண்ணி அப்ளிகேஷன்லாம் ஒர்க் ஆகும். பட் ஸ்டில் வந்து சர்வர் ரன் ஆகிட்டு இருக்கா இல்லையான்னு சொல்லி டிபக் பண்ண இருக்காது இல்லைங்களா. அதனால தான் வி யூஸ் டு ஹேவ் இட் லைக் தட். ஓகே, இட்ஸ் குட் ப்ராக்டிஸ் டு ஃபாலோ. ஸோ சூப்பர். யா, ப்ரொசீட் பண்ணலாம் யோகேஷ். ஓகே, இப்போ வந்து நம்ம எப்படி நம்ம நார்மலாக கெட் மெத்தட் யூஸ் பண்ணுறதுன்னு நம்ம பார்த்துக்கிட்டோம் இந்த Express.jsல. இப்போ வந்து நம்ம நார்மலாக ஸ்டாட்டிக் மெசேஜ் ஷோ பண்ணாமல் நம்ம வந்து சம்திங் ஒரு வேல்யூபிள் டேட்டா ஷோ பண்ணுறோம். அது வந்து நான்
நேற்று நம்ம யூஸ் பண்ண அந்த இன்டர்ன்ஸ் டேட்டாவே நாங்கள் யூஸ் பண்ணிக்கிறேன். கான்ஸ்ட் டேட்டா ஐடி நேம் இந்த மாதிரி நம்ம யூஸ் பண்ணிக்கிறேன். இதை வந்து சென்ட் பண்ணும்போது சென்ட் டேட்டா இப்போ வந்து 30 ரன் பண்ணி பாருங்க. ஸோ refresh and now we have this information. ஸோ இப்போ நான் வந்து ஓகே யோகேஷ், நான் உங்ககிட்ட கேட்குறேன், வாட்ஸ் யூஸ் ஆஃப் ஹேவிங் திஸ் பாடி பாஸ் டாட் ஜேசன்? போஸ்ட் மெத்தட் யூஸ் பண்ணும்போது நம்ம அந்த ரெக்வஸ்ட் வரும்போது நமக்கு ஜேசன் ஃபார்மேட்ல வந்துட்டு அதை நம்ம எடிட் பண்ணுறதுக்கு நமக்கு யூஸ் ஆகும். ஓகே, ஸோ அதுக்கான யூசேஜ் வரும்போது நீங்கள் சொல்லுங்கள், ஸோ தட் அதர்ஸ்க்கும் அது கரெக்டாக மீனிங் தெரியும். ஓகே, ஸோ டிப்பிக்கல் சேம் திங் தாங்க. ஸோ ஜேசன் எங்கெல்லாம் கால் பண்ணுறீங்களோ அதே மாதிரி நீங்கள் கால் பண்ணிவிட்டு யூ கேன் ஹேவ் இட் லைக் தட். இதை வந்து நம்ம செப்பரேட் ஃபைலாக வச்சு நம்ம யூஸ் பண்ணுறது வந்து நம்ம செகண்ட் டைம் பார்க்கலாம். அதுக்கு வந்து ஃபைல் சிஸ்டம் அந்த மாடியூல் யூஸ் பண்ணி பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இப்போ நம்ம இனிஷியல் எக்ஸ்பிரஸ் லேர்னிங்காக நம்ம நார்மலாக நம்ம டேட்டா பேஸ்லேருந்து நம்ம எடுப்போம், கொரி பண்ணி இந்த டேட்டாவை எடுப்போம். இப்போ வந்து நம்ம இன்சைட் த ஃபைல் டேட்டா பேஸ் இப்போ லேர்ன் பண்ண டைம் இருக்கிறதுனால நம்ம ஃபர்ஸ்ட் இன்சைட் த ஃபைல் நம்ம எடுத்து யூஸ் பண்ணி அதை வச்சு நம்ம எக்ஸ்பிரஸ் கற்றுக்கலாம். ஓகே, ஸோ ஐ ஹேவ் another doubt. இப்போது இது வந்து நம்ம வித்தவுட் ஹேவிங் அ ஃபைல் நம்ம வந்து இப்போது வெப்பில் பார்த்தீங்கன்னா நம்ம வி கேன் ஹேவ் லோக்கல் ஸ்டோரேஜ் ரைட்டா? ஸோ அது மாதிரி இதில் ஏதாச்சும் ஸ்டோரேஜ் இருக்கா? அது மாதிரி நம்ம லோக்கல் செக் பண்ணி பார்க்குற அளவுக்கு சர்வர் இல்லாமல்? சர்வர் இல்லாமல் லோக்கல் சர்வர் சைடில் இருக்கிறதுனால நமக்கு லோக்கலாக ஸ்டோர் பண்ண முடியாது. பண்ணால் ஃபைலில் தான் நம்ம சேவ் பண்ணி ஆகணும். பண்ணால் அந்த சர்வரில் உள்ள ஃபைல் தான் சேவ் பண்ணுற மாதிரி. ஓகே ஃபைன். ஃபார் டீபக் இஸ் லைக் அப்படி நம்ம ஃப்ரண்ட் எண்டில் நம்ம பண்ணுறதா இருந்தால் நம்ம ஃப்ரண்ட் எண்டில் இதை ஸ்டோர் பண்ணி வச்சு நம்ம அகைன் நம்ம இதை ரெஃப்ரெஷ் பண்ணாமல் அது அந்த டேட்டாவை யூஸ் பண்ணுற மாதிரி. ஓகே ஃபைன். எவ்ரிதிங் அட் ஃப்ரண்ட் எண்ட். ஓகே, நம்ம வந்து கெட் மெத்தட் வந்து பார்த்தாச்சு. நெக்ஸ்ட் வந்து நம்ம போஸ்ட் மெத்தட் பார்க்கலாம். app.post add intern inside the callback request comma new user வேரியபிள்ல வந்து நம்ம இந்த ரெக்வஸ்ட்ல வர்றதை வந்து நம்ம கொடுப்போம். ரெக்வஸ்ட்டை நம்ம என்ன விதமாக நம்ம கொடுக்கணும்னு இருக்கு, அது நம்ம ஃப்ரண்ட் எண்டில் தான். ஓகே, ஃபர்ஸ்ட் வந்து நான் ஃப்ரண்ட் எண்ட் ஆப் எப்படி இதை ரன் பண்ணுறதுன்னு காமிச்சிடுறேன். இதுலேயே ஒரு index.js ஃபைல் கிரியேட் பண்ணி index.html ஃபைல் கிரியேட் பண்ணிக்கிறேன். இவர் வந்து வீட் இல்லாமல் பண்ணுறாரு, ஓகேவா? நம்ம வீட்டோட பண்ணோம். ஜஸ்ட் நான் ஒரு index.html ஃபைல் கிரியேட் பண்ணி அதை வந்து இந்த நோட் சர்வர் வச்சு நம்ம டிஸ்பிளே பண்ணுற மாதிரி ஒரு சினாரியோ பார்க்குறோம். இப்போ இன்டென்ஸ் டேட்டா டைட்டில் வச்சுக்கலாம். ஸோ இப்போ நம்ம app.getல வந்து நம்ம இந்த டேட்டாவை ஷோ பண்ணுறோம். அதுக்கு பதிலாக நம்ம இப்போ என்ன ஷோ பண்ண போகிறோம்னா அந்த HTML ஃபைலை ஷோ பண்ண போகிறோம். ரெஸ்பான்ஸ் டாட் சென்ட் ஃபைல் நம்ம ஜஸ்ட் கொடுத்து பார்க்குறோம், ஆனால் இது ஒர்க் ஆகாது. ஸோ நம்ம வந்து இந்த என் பாயிண்ட் நம்ம டேக்கப் பண்ணும்போது இந்த இண்டெக்ஸ் ஃபைல் வந்து நமக்கு வந்து ஷோ ஆகணும். அண்ட் நெக்ஸ்ட் திங் இஸ் வி டோன்ட் நீட் டு கோ இன்டு டெர்மினல் பிகாஸ் நம்ம நோட் மோட் வந்து ஆட்டோமேட்டிக்காக பண்ணதுனால நம்ம டெர்மினலுக்கு போகவே தேவையில்லை. ஓகே, அன்லஸ் இஸ் எரர் அது வந்து நம்மளோட ப்ராசஸ் வந்து டிஸ்டர்ப் பண்ணுது அப்படின்னா அந்த சம் மட்டும் ரீசார்ட் பண்ணிக்கலாம். ஓகே, நார்மலி நீங்கள் எதுவும் பண்ண தேவையில்லை, நீங்கள் ஜஸ்ட் கோடில் மட்டும் க்ளீனாக நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ அந்த இதுக்கு ப்ரௌசர் பே பண்ணுங்கன்னா ரிஃப்ரெஷ் path must be என்ன பார்த்தீங்கன்னா path must be an absolute a specific route
என்ன சொல்றாங்கன்னா அப்சல்யூட் பாத்தா இருக்கணும். அப்சல்யூட் பாத்னா இப்போ நான் இந்த சிஸ்டம்ல எந்த ஃபோல்டர்ல இந்த ஃபைல் நான் கிரியேட் பண்ணியிருக்கணும் அந்த கம்ப்ளீட் பாத்தை நான் கொடுக்கணும். யா ஓகே ஸோ நீங்கள் சிஎஸ்எஸ்ல பொசிஷன் ஒன்று பார்த்தோம் ஞாபகம் இருக்கா? வி ஹேவ் சீன் சம்திங் கால் அப்சல்யூட் ரிலேட்டிவ். அது மாதிரி இதுலேயும் இருக்குது. தட்ஸ் சம்திங் கால் பாத். அப்சல்யூட் பாத்திங், ரிலேட்டிவ் பாத்திங் அப்படின்னு கால் பண்ணுவாங்க. ஓகே, ஸோ இது வந்து பாத் மஸ்ட் பி அப்சல்யூட் சொல்லுது. ஸோ யூ ஹேவ் டு ஸ்பெசிஃபிக் கரெக்ட்லி எங்கேருந்து வருதுன்னு சொல்லி நீ கரெக்டாக ஸ்பெசிஃபை பண்ணணும். அதுதான். ஓகே, நமக்கு வந்து இந்த நோட்.js-ல நம்ம நோட்.js வந்து டிஃபால்ட்டாகவே ஒன்று இருக்கும். கன்சோல் டாட் லாக் டைரக்ட் நேம் டிஐஆர் ஒன்று இருக்கும், ஃபைல் நேம்னு ஒன்று இருக்கும். இதில் வந்து நம்ம இந்த டிஐஆர் நேம் யூஸ் பண்ணிக்கிறோம். டிஆர் நேம்னா ஆக்சுவலி நீங்கள் ரன் பண்ணும்போது இந்த லொக்கேஷன் இது எங்கே இருக்குது கரெக்டாக சிஸ்டம், அதான் இட்ஸ் கால் டைரக்டரி நேம், அதான் டிரெக்ட் நேம் அப்படின்னு கால் பண்ணுறாங்க. ஓகே, இப்போ வந்து நான் எதுவுமே கால் பண்ணாமல் ஜஸ்ட் இந்த ரெஸ்பான்ஸ் மட்டும் என் பண்ணுறேன். இப்போ அந்த 3000 போட்டு நம்ம ட்ரிகர் பண்ணோம்னா நமக்கு வந்து இந்த டிஏஆர் நேம் என்னன்னு லாக் ஆகும். ஓகே, லெட் மீ ஜஸ்ட் கிளிக் ஆன். ஓகே, எனக்கு ஹேங் ஆனமா இருக்குது. உங்களுக்கு ஓகே தான் பாருங்கள். டெர்மினல் ஷோ ஆகும். நம்ம அது ஒரு வாட்டி ட்ரிகர் பண்ணாதான் இங்கே ஷோ ஆகும். ஓகே ஓகே ஃபைன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா we have the path. எஸ், இந்த பாத் வந்து நம்ம இந்த பாத்தோட நம்ம இந்த ஃபைல் நேம் கொடுத்தாதான் இது வந்து நமக்கு வந்து ஒரு அப்சல்யூட் பாத்தா இருக்கும். ஸோ நம்ம இந்த பாத்தையும் அதையும் ஓகே, ஸோ யூ guys need to see that இது வந்து இட்ஸ் கம்மிங். இது வந்து /home இருக்குது பார்த்தீங்களா? இது ஏன்னா he is using a ubuntu machine. I guess ubuntu தானே யோகேஷ்? ஆமா, நான் ubuntu யூஸ் பண்றேன். இதே உங்களுக்குனா யோகேஸ்வரன் இல்லையா? சாரி. யா ஓகே உங்க விண்டோஸ் பார்த்தோம்னா நமக்கு வந்து சி யூசர் அந்த மாதிரி பார்த்துருக்கோம். உபுண்டுன்றதுனால பாத் நேம் வந்து ஹோம்ல ஸ்டார்ட் ஆகுது. ஓகே, இப்போ வந்து நம்ம என்ன பண்றோம்னா கோட்ல இந்த டைரக்டரி நேமையும் index.html ஓகே நம்ம இப்போ வந்து நம்ம அந்த லோக்கல் 3000 போனோம்னா ஸோ இங்கே URL பார்த்து ஓகே டாட் கொடுத்துருக்கேன். டாட் நான் ரிமூவ் பண்ணிட்டேன். இப்போ வந்து நம்ம அப்சல்யூட் இது கொடுத்துருக்கோம். இந்த பாத்தை நம்ம வந்து ஜஸ்ட் இந்த கான்கட் இந்த ப்ளஸ் சிம்பிள் போட்டு யூஸ் பண்ணாம நமக்கு வந்து ஒரு மாடியூல் இருக்கு. நோட்ல டிஃபால்ட்டான ஒரு மாடியூல் கான்ஸ் பாத் equal to path. நீங்கள் சின்ன பாத் வச்சுக்கோங்களேன், அது உங்களுக்கு ஈஸியாக நீங்கள் அது மாதிரி கன்டினேட் பண்ணிக்கலாம். லைக் ஸோ ப்ளஸ் போட்டு ஆட் பண்ணிக்கலாம். ஓகே, பட் வென் யூ ஆர் ஒர்க்கிங் ஆன் டூ காம்ப்ளெக்ஸ் கைண்ட் ஆஃப் லாஜிக், அப்போ வந்து தேர்ஸ் இன்பில்ட் லைப்ரரி கால் பாத். ஓகே, அதை வச்சு நீங்கள் வந்து பண்ணிக்கலாம். ஓகே, இந்த பாத் டாட் இந்த பாத் மாடல் எப்படி யூஸ் பண்ணணும்னா பாத் டாட் ஜாயின் என்னென்ன ஜாயின் பண்ண போறோம்னா இந்த டிஏஆர் நேமையும் ஜாயின் பண்ண போறோம், ப்ளஸ் நம்மளோட ஃபைல் நேம், இந்த ஃபைல் நம்ம யூஸ் பண்ண போறோம் index.html, இது நம்ம ஜாயின் பண்ண போறோம். இப்போ வந்து இது என்ன பண்ணணும்னா இந்த டிஏஆர் நேமும் index.html ஜாயின் பண்ணி நமக்கு வந்து ஒரு கம்ப்ளீட் அப்சல்யூட் பார்த்தா நமக்கு வந்து சென்ட் பண்ணும் ரெஸ்பான்ஸா. இப்போ அந்த லோக்கல் 3000 பார்த்தோம்னா அதே அவுட்புட் தான் நமக்கு இருக்கு. ஸோ சேம். இப்போ நம்ம இந்த HTML வந்து index.html வந்து நம்ம ஒரு ஃபார்மா நம்ம கிரியேட் பண்ணிக்கிறோம். டிவ்க்குள்ள ஒரு ஃபார்ம் கிரியேட் பண்ணிக்கிறோம். அதோட ஆக்ஷன் வந்து ஆட் இன்டர்ன். இன்புட் என்ன கொடுக்குறோம்னா டெக்ஸ்டா கொடுக்குறோம். அதோட நேம் வந்து இன்டர்ன். நம்ம என்னென்ன ஃபீல்ட்லாம் இருக்குங்க, இன்டர்னோட ஐடி அண்ட் நேம். ஐடி வந்து நமக்கு வந்து ஆட்டோ இன்க்ரிமெண்ட்டாக வச்சுக்கலாம். நேம் வந்து என்ன கொடுக்குறோம்னா நேம்னு கொடுக்குறோம். பிளேஸ் ஹோல்டர் என்டர் தி நேம்.
இல்லை சிஎஸ்எஸ் ஆட் பண்ணனாலும் நம்ம பண்ணிக்கலாம். தென் பட்டன், இப்போ ரெஃப்ரெஷ் பண்ணி பாருங்க. ஓகே, Yeah. நமக்கு வந்து இந்த நேமும் இந்த சப்மிட் பட்டனும் காட்டுது. நமக்கு வந்து ஃபார்மா யூஸ் பண்றதுனால என்ன பண்றோம்னா இன்புட் டைப் as சப்மிட், வேல்யூ வந்து என்ன வச்சுக்கலாம்னா சப்மிட் வச்சுக்கலாம். யா ஸோ எவ்வளோ பேருக்கு தெரியும் தெரியல, நம்ம சோஃபா என்ன பண்ணியிருக்கோம், நம்ம வந்து பட்டன் டைப்பு சப்மிட் தான் வச்சுருக்கோம் இல்லையா. பட் we also have input where we can specify this type as a submit like a button. ஓகே, ஸோ சேவ் பண்ணிவிட்டு செக் பண்ணி பாருங்களேன், give it a try and we still have a button. there are other ways of, இப்போ ஒரு பட்டன் எப்படி கிரியேட் பண்ணுறதுன்னு கேட்கும்போது நீங்கள் இது மாதிரி தரலாம். ஓகே ஓகே, இப்போ இந்த மேலே வந்து ஆக்ஷன் கொடுத்துருக்கோம்ல, இந்த ஆக்ஷனில் ஆட் இன்டர்ன், இந்த ஆட் இன்டர்ன் என்ன பண்ணணும்னா நம்ம எக்ஸ்பிரஸ் அப்ளிகேஷனில் நம்ம போஸ்ட் மெத்தடில் ஆட் இன்டர்ன் கொடுத்துருக்கோம்ல, இந்த எண்ட் பாயிண்ட் வந்து ட்ரிகர் பண்ணும். இப்போ வந்து நம்ம இதோட வேல்யூ வந்து லாக் பண்ணி பார்க்கலாம். கன்சோல் இல்லைனா அதை ரெஸ்பான்ஸாக சென்ட் பண்ணலாம். ரெஸ்பான்ஸ் ஓகே, ரெஸ்.சென்ட் அந்த ரெக்வஸ்ட்டை நம்ம வந்து ரெஸ்பான்ஸாக சென்ட் பண்ணலாம். இப்போ வந்து அந்த போர்ட் போங்கன்னா 3000 சம் நேம் டைப் பண்ணி சப்மிட். cannot get ஓகே. நம்ம வந்து போஸ்ட் மெத்தட் கொடுத்துருக்கோம். ஸோ இதை வந்து மெத்தட் நம்ம ஸ்பெசிஃபை பண்ணல இந்த ஃபார்ம் ஆக்ஷனில். யா தட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட் திங். பிகாஸ் சி இது வந்து இப்போ நிறைய ரவுட்ஸ் பார்த்தீங்கன்னா there will be some routes call இதே மாதிரி ரவுட் இருக்கும். ஸோ லெட்ஸ் லைக் இதே மாதிரி ஆப் டாட் கெட்டுக்கு பதிலாக போஸ்ட்னு சொல்லிட்டு இங்கே வந்து அதே மாதிரி யூ வில் ஹாவ் லைக் திஸ் ஸ்லாஷ் அண்ட் இங்கே வந்து உங்களோட லாஜிக் இருக்கும். ஓகே, இப்போது இதுவும் ஒன்றா அப்படி கேட்டிங்கன்னா இல்லை. ஏன்னா இந்த யூஆர்எல் இந்த பாத் இது கரெக்டாக இருக்கலாம், பட் வாட் டைப் ஆஃப் மெத்தட் யூ ஆர் ட்ரைங் டு டூ அது வந்து டிஃபர் ஆகும். ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீங்கள் ரன் பண்ணும்போது பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இது வந்து ரூட்டு தானே. ஸோ கெட்டில் போகும்போது நீங்கள் ஆஸ் அ யூஆர்எல்லாம் என்டர் பண்ணி போடும்போது திஸ் வில் ரன். பட் வென் யூ ஆர் போஸ்டிங் ஆஸ் அ திஸ் யூஆர்எல், அப்போது இந்த மெத்தட் ஐடென்டிஃபை பண்ணிவிட்டு திஸ் கோட் வில் ரன். Okay, so you have to specify what type of request you are about to give. So இது add interல பார்த்தீங்கன்னா you are giving as a post request, கரெக்டா? ஸோ நீங்கள் என்ன பண்ணணும்னா இந்த URL நீங்கள் எங்கேயா சூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா you have to send as a post. அதனால தான் ஃபார்மில் வந்து மெத்தடில் வந்து you have to give the post. ஏன்? because டிஃபால்ட்டாக மெத்தடில் வந்து it will take as a get. Okay, by default it will be like this. ஸோ இங்கே போனீங்கன்னா getன்னு இருக்கும், அதை ரிமூவ் பண்ணிவிட்டு we have to give it like post. ஓகே, அண்ட் சின்ன இது மட்டும் நான் வந்து இது பார்த்துக்கிறேன், அவ்வளோதான். ஓகே, செக் பண்ணி பார்க்கலாமா இப்போ? ஓகே, கோ ஹியர், கோ பேக் அண்ட் ரிஃப்ரெஷ் அண்ட் இதை வேல்யூ போடலாம், சப்மிட். நவ் வி ஹேவ் திஸ் எரர் கன்வெர்ட்டிங் சர்க்குலர் ஸ்ட்ரக்சர் டு JSON. ஏன்னா இது வந்து JSON இது வந்து டிகோட் பண்ண முடியல. ஸோ நம்ம வந்து இப்போ அந்த பாடி பேஸை வந்து அன்கமெண்ட் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இப்போ நீங்கள் உங்களோட JSக்குள்ளே போயிட்டு மேலே நம்ம கமெண்ட் பண்ணிக்கிறத வந்து அன்கமெண்ட் பண்ணி பார்த்துக்கலாம். ஓகே, இட்ஸ் அன்கமெண்டட். சேவ் திஸ் அண்ட் லெட்ஸ் செக் திஸ் அகேன், ரிஃப்ரெஷ். அண்ட் இப்போ இன்னொரு ட்ரிக் சொல்கிறேன், என்னன்னா திருப்பி நீங்கள் பேக் போயிட்டு திருப்பி ஃபார்ம் போட்டு பண்ணணும் அவசியம் இல்லை. ஓகே, ஆஸ் அ டெவலப்பர் வாட் வி டூ இஸ் ஒரு பக் நாங்கள் ஃபேஸ் பண்ண வச்சுக்கோங்களேன், வி கிளிக் ஆன் திஸ், வில் ரிஃப்ரெஷ் இட் டைரக்ட்லி அண்ட் இட் வில் ஹேவ் அ டயலாக் கால் கன்ஃபார்ம் ஃபார்ம் ரீசப்மிஷன் சொல்லிட்டு. நம்ம ஆல்ரெடி என்ன இன்ஃபர்மேஷன் நம்ம போட்டோமோ அதே ஃபார்மோட அதே டேட்டாவோட நீங்கள் திருப்பி ரிஃப்ரெஷ் பண்ணணுமா, ஃபார்ம் ரீசப்மிட் பண்ணுறீங்களான்னு கேட்கும். நீங்கள் கண்டிப்பாக கிளிக் பண்ணும்போது இட் வில் ஒர்க், பட் ஸ்டில் இட் டஸ் நாட் ஒர்க் இல்லையா. லெட் மீ கோ பேக் அண்ட் லெட் மீ ரிஃப்ரெஷ் இட் அகெயின் அண்ட் நீங்கள் வந்து லெட் மீ ஹேட் அ வேல்யூ ஹியர், சப்மிட் அண்ட் ஸ்டில் வி ஹேவ் எ எரர். மேபி நான் என்ன பண்ணலான்னா லெட்ஸ் ரீரன் தி திங் அகெயின். we close this, we run this again, good morning index.js
Okay, now it's running. Let's go back to the root. Value enter பண்ணுறேன், submit. Again we have this error. So definitely it's a bug. Okay, something we did wrong. ஸோ நீங்கள் So என்ன அதை பண்ணலாம்னா, கூகுள் கூகுள் பண்ணி பார்க்கலாம். ப்ளஸ் வந்து நீங்கள் வந்து டிப்பிக்கலி யோசிங்களேன், என்ன வருதுன்னா இந்த எரர் எப்படி வரும்னா, கன்வெர்ட்டிங் சர்க்குலர் ஸ்ட்ரக்சர் டு ஜேசான். இந்த எரர் நீங்கள் பார்த்தாவே ஜேசன் ஸ்ட்ரக்சர் வந்து ப்ராப்பராக இல்லை அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். ஓகே, ப்ராப்பர் இல்லாத போது தான் இட் கான்ட் ஏபிள் டு கன்வெர்ட். ஸோ வாட் யூ கேன் டூ பெஸ்டிங் இஸ் லைக், இது என்னால் ஹைட் பண்ண முடியல, சொல்லுங்க ஹைட், இட்ஸ் நாட் ரெஸ்பாண்டிங். யா, கீழே போகும்போது யூ ஜஸ்ட் ட்ரை டு லாக் இட். Okay, let's try to log it like this. So log console.log and request when I be working. Okay, let's save this. Let's run this again. I think console Tamil break ஆயிடுச்சு நினைக்கிறேன் யோகேஷ். ஓகே, நான் ரன் பண்ணிட்டேன் ஆல்ரெடி. ரன் பண்ணிட்டீங்களா? பட் எனக்கு என் டெர்மினல் ஓப்பன் ஆகும், உங்கள் டெர்மினல் ரன் ஆகல எனக்கு. இருங்க, லெட் மீ ஓப்பன் இட் நியூ டெர்மினல். என்டர். ஆக்சுவலி கார் டேஷ்போர்டில் வந்து லைட் எரியும் பார்த்தீங்களா, ஏதாச்சும் இன்ஜின் ஃபெயிலியர் பைக்கில் லைட் எரியும்ல, அது மாதிரி இது கண்டுபிடிச்சா. இது மாதிரி எனக்கு தெரிஞ்சாவே சம்திங்ஸ் நாட் ஒர்க்கிங் கண்டுபிடிச்சிக்கலாம். ஸோ விஎஸ் கோட் பக் என்ன பண்ணுன்னு தெரில. கில் திஸ் டெர்மினல் அகெயின், close this again. Let me live share this. சரி, நீங்கள் ரன் பண்ணிக்கலாம் பாருங்கள் யோகேஷ். ரன் பண்ண பார்க்கலாம். ரன் பண்ணிட்டீங்களா? ரன் பண்ணிட்டேன். ஓகே, நான் எனக்குமே கன்சோல் காட்டுது. ஓகே, நேம் தரேன். அண்ட் இப்போ கன்சோல் என்ன வருதுன்னு பாருங்கள். கன்சோல் வந்து இந்த ரெக்வெஸ்டோட இது காட்டுது, ரெஸ்பான்ஸ். ஓகே, லாக் ஆகி காட்டுது. ரெஸ்பான்ஸ். ஓகே, அண்ட் டு பி ஃப்ராங்க் இட்ஸ் ஸோ டிஃபிகல்ட் டு ரீபக் ரைட் Node.jsல. இப்போது அதுவே நீங்கள் கன்சோல் லாக் வந்து ப்ரௌசர் பார்க்கும்போது அழகாக உங்களுக்கு ஃபார்ம் பண்ணி காமிச்சிடும். பட் நீங்கள் பார்க்கும்போது இட்ஸ் ஸோ டிஃபிகல்ட் டு ரீட். லுக் ஃபார் சம் ஆப்ஷன்ஸ், ஏதாவது ஈஸியாக இது பண்ண முடியுதான்னு சொல்லி பார்க்கலாம். ஓகே, பிஃபோர் ஹேண்ட் லெட்ஸ் கோ அண்ட் சி ஹவு இன்ஃபர்மேஷன் எங்கே வருதுன்னு பார்க்கலாம். ஓகே, கூகுள் பண்ணி பார்த்தீங்களா யோகேஷ்? இல்லை, நான் பார்க்கணும். நான் சர்ச் பண்ணி பார்க்கலாம். நோட் கேட் ஃபார்ம் டேட்டா இப்படி போடலாம். அப்படி போஸ்ட் டேட்டா இன் Node.js. யா, ஓகே, மேபி நம்ம என்ன பண்ணலாம்னா நம்ம JSON ஸ்ட்ரிங்ஃபை பண்ணி பார்க்கலாம். அதுக்கு ஒரு டீபக்கிங் மெத்தட். ஓகே, நான் அதை ட்ரை பண்ணி பார்க்குறேன். ஸோ வாட் ஐ வில் டூ இஸ் ஐ வில் கோ டு ஹியர் அண்ட் இங்கே நான் வந்து லெட் மீ கோ டு தி ஆட் இன்டென்ஸ் ஹியர் அண்ட் இங்கே நான் வந்து சென்ட் வந்து என்ன பண்ணுறேன், இந்த வாட்டி ஐம் கோயிங் டு JSON.stringify மூலியமாக நான் சென்ட் பண்ணுறேன். பிகாஸ் JSON ஸ்ட்ரிங்ஃபை வந்து ஒன்றும் பண்ணாது, உங்களுக்கு வந்து ஆட்டோமேட்டிக்காக இதுதான் பண்ணோம். அதனால் ஐ வில் ஹேவ் லைக் அ ரிக்வெஸ்ட் அண்ட் ஒர்க் ஆகுமா தெரியல எனக்கு. ஐம் நாட் ஷுர் இட் வில் ஒர்க், பட் லெட் மீ கிவ் இட் ட்ரை. resubmit, continue, and we have this error. Submit, and we have this error. இது எங்கேருந்து வருதுன்னு பாருங்களேன். If you go here, it's coming from Nodejs 33. Okay, so like 33 போயிருங்க. இதுதான் 33. ஸோ இங்கே தான் error வருது. ஸோ என்ன பண்ணலன்னா let me just வேறு மெசேஜ் பார்க்கலாமா? சம் மெசேஜ் டு செக், ரிஃப்ரெஷ், அண்ட் இது ஓகே, இது ஒர்க் ஆகுது. ஸோ திஸ் டேட்டா வந்து கரெக்டாக வந்து ப்ராசஸ் ஆகல. ஆக்சுவலி இது வந்து நம்மளால் பார்க்க முடியாது நினைக்கிறேன். இது நம்ம எப்படி ரிக்வெஸ்ட் பண்ணுறது, எப்படி நம்ம எக்ஸாக்டாக பார்க்குறது? எதுனா இந்த வேல்யூவா request.body மூலியமாக பார்க்கலாமோ? request.body அப்படின்னா request.parameter.
பேராமீட்டர்ல தான் வரும்னு நினைக்கிறேன். சரி பாடி போட்டு பார்க்கலாமா? இப்போதைக்கு பாடி போட்டு பார்க்குறேன். ஓகே. சேவ், இட்ஸ் ரிஃப்ரெஷ், கண்டினியூ. Now we have empty. எம்டி ஃபார்ம்ல Go back, இன்புட் கொடு. refresh, and அதில் நேம் நம்ம நேம் தந்திருக்கோமா? நேம் பேராம் ட்ரை பண்ணி பார்க்கலாமா? நேம் தந்திருக்கோம் கரெக்டு. ஃபார்மு ஓகே. அண்ட் another thing is you can also check it on postman. ஓகே, postman ஒரு டூல் இருக்குது, அதுக்கு நீங்கள் செக் பண்ணிக்கலாம். ஓகே, ஃபார் டெஸ்டிங் அப்படின்னா. ஓகே, பேரம்ஸ் போட்டு பார்க்குறீங்களா? பேரம்ஸ் வந்து வருமா? ஓகே, ட்ரை. வராது தான். இல்லை வரலண்ணா. வராது. ஸோ கமெண்ட்ஸ் வந்து express.json சொல்லி யூஸ் பண்ண சொல்லியிருக்காங்க. அட்டை பண்ணி பார்ப்போமா? ஓகே. express.json அண்ட் அது என்ன பண்ணுறேன், மேலே போயிட்டு கீழே போயிட்டு remove this, then dot bodyன்னு போடுவோம். நான் பார்க்கலாம். Save, let's go here, refresh, some value, submit, and we still have the same thing. Maybe இப்போ body remove பண்ணிட்டு பார்க்கலாம். Save, refresh, value, submit, and we have the same problem. ஸோ என்ன பண்ணலாம்னா, typically we can have the same. இதை நான் வந்து அப்படியே காப்பி பண்ணிக்கிறேன். எப்பயுமே எங்கள் டிபி பண்ணோம்னா தான் பண்ணணும். என்ன எரர் வருதோ அதை கரெக்டாக புரிஞ்சுட்டு நீங்கள் வந்து பேஸ்ட் பண்ணுங்கள். இட் will give you some answers. ஓகே. நம்ம ப்ராப்ளமுக்கு சொல்லிட்டு நம்ம சர்ச் பண்ணால் அதுக்கு சொல்லி அங்கே இருக்க ஆன்சர் நமக்கு புரியவே இல்லைல்ல. ஓகே, ஆக்சுவலி டீபேக் பண்ணுறது வந்து கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக தான் இருக்குது. நான் என்ன பண்ணேன்னா, ஐ வில் டூ ஒன் திங். ஸோ இங்கே வந்து ஐ வில் ஹாவ் அ சம்திங் கால், ஒரு நிமிஷங்க. ஹலோ ஹலோ ஓகே ஓகே. யா, கேட்குதா? கேட்குது. கண்டுபிடிச்சிங்களா என்ன ப்ராப்ளம் சொல்லிட்டு? அந்த HTML-லேருந்து வேல்யூ வந்து நேம் நல்லா தான் போகுது. நேம் எதுவுமே இல்லை. நேம் வேல்யூ இங்கேயா? ஆமாம். ஆக்ஷன், சப்மிட், வேல்யூ போட்டோன்னே இட் ஷுட் கோ பாசிபிளி. ஓகே, மேபி இங்கே வந்து கெட்டு போடும்போது உங்களுக்கு வேல்யூ இங்கே ஆக்சுவலி வரணுமே. இங்கே யூஆர் கரெக்டாக செக் பண்ணிக்கலாம். இருங்க. ஆட் இன்டர்ன்ஸ், ஆட் இன்டர்ன். ஓகே, சம்திங் கால் டாட் ஜேசான் இல்லையா? ரெஸ்பான் இதில் ஜேசான் ஒன்று இருக்குல்ல? ரெஸ்பான்ஸ்.json அதில் போட்டு அதில் பார்க்கலாம். வந்து ரெக்வஸ்ட்டாக பாஸ் பண்ணு. ட்ரை கண்டினியூ. அந்த ஆட் இன்டென்ஸ்னு பார்த்த மாதிரி இருந்தது. எஸ் போட்டு இங்கேயா? ஆ இல்லை, ஆட் இன்டென்ட் தான் இருக்குது. ஆட் இன்டென்ட். ஓகே ஓகே. ஆட் இன்டென்ட் தான் இருக்குது. ஓகே. Then object constructor socket. Okay. Dot body. Refresh. Okay, body போட்டால் ஒன்றும் வரல ஆக்சுவலி. லெட்ஸ் செக் தி எக்ஸ்பிரஸ். ஓகே, ஸோ இதில் வந்து ஃபார்ம் எப்படி பண்ணுறான்னு பார்க்கலாம். லெட்ஸ் கோ டு கெட் ஸ்டார்டட், பேசிக் ரவுட்டிங்ஸ், properties,
Okay. HTML form. Let's see how it goes. Use pass JSON யூஸ் பண்ணிருக்காங்க URL encoded extend to. Okay. Requested body.name. ஸோ மேபி என்ன பண்ணலாம்னா டேட்டா பாடியே ஆக்சுவலி வரல, பட் ஸ்டில் நீங்கள் வந்து நான் திருப்பி என்ன ரீட் பண்ணுறேன் நீங்கள் திருப்பி ரீட் பண்ணுங்கள் யோகேஷ். இதை என்ன சொல்கிறீங்க? இது சொல்கிறேன், உங்களோட நோட் மாடல் இருக்குல்ல, அதை திருப்பி ரீரன் பண்ணுங்கள். ஓகே ஓகே, let's again retry. Fresh. ஓகே, வரல இப்பயும். let me go here unwanted remove பண்ணிக்கலாம், எனக்கு இது தேவையில்லை. நீங்கள் வந்து let's search it again. தேவையில்லை, சின்ன மிஸ்டேக் தான் பண்ணியிருப்போம். ஓகே, அந்த சின்ன மிஸ்டேக் தான் என்னன்னு சொல்ல தெரியல. ஸோ we have to check if that body parser கரெக்டாக. பாடி பார்சர் maybe I'll use these both and we can check this work ஆகுது பார்த்துட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு சொல்கிறேன். refresh, continue. I think we got an error here. பாடி பாஸில் URL என்கோட்னு ஒன்று இருக்கும், இல்லை எக்ஸ்பிரஸில் டேட்டா இருக்க மாதிரி இங்கே போட்டிருந்தாங்க. ஓகே காப்பி கோட், பட் இது கிராஷ் ஆகுது. ரீரன் பண்ணுறேன். அகைன் ஆப் கிராஷ் இருந்தார். மேபி அந்த இது கரெக்டாக இல்லாமல் இருந்திருக்கும். இதுங்க ப்ராப்பர் நான் அதுக்கும் HTML ஃபைல் நான் பண்ணது கிடையாது, பட் let's see how it goes. ஸோ இதை வந்து பாஸ் பண்ணுறோம். கரெக்டு. யூஸ் பாடி பாஸ் டாட் URL encoded middleware. ஓகே, இது கரெக்டாக யூஸ் பண்ணியிருக்கோம்னு பார்க்கலாம். யூஸ் பண்ணியிருக்கோம். அண்ட் இது மேபி இது நம்ம எக்ஸாக்ட் யூஸ் பண்ணிக்கலாமா? லெட்ஸ் யூஸ் இட் லைக் ஆஸ் இட் இஸ். மூவ் பண்ணிவிட்டு யூஸ் பண்ணலாம். பாடி பாஸ் தானே. லெட்ஸ் சேவ் திஸ். let me run it again. let me check this again. app crashed. இப்போ every app crashed வருதா? இதனால let's go here. ஓகே, ஆல்ரெடி 3 years. ஓ, நான் திருப்பி ரன் பண்ணணும் அதனாலயோ? ஓகே ஓகே, நீங்களும் எண்ட் பண்ணிடுங்க. எண்டில் எதுவுமே இல்லைண்ணா. அப்படியே 3000 போட்டு ஆல்ரெடி ரன் ஆகிட்டு இருக்கு போல இருக்கு. உங்கள் டேபிள் அந்த டெல் க்ளோஸ் பண்ணி திருப்பி ஓப்பன் பண்ணுங்கள், ரீட் ஓப்பன் பண்ணுங்கள். டெர்மினல் எதுவுமே இல்லைன்னு. அப்படியா? சரி, give it a try. index.js அண்ட் அதே இஷ்யூ தான். என்ன பண்ணலாம்னா நம்ம இப்போதைக்கு போர்ட் பண்ணி மாற்றிக்கலாம். ஓகே, ஏன் கஷ்டப்படுது? 4000 வச்சுக்கிறேன். சேஞ்ச் என்னன்னா நான் இங்கேருந்து ஹேண்டில் பண்ணுறேன், நீங்கள் அங்கே ஹேண்டில் பண்ணுறீங்க இல்லையா, அதனால் கொஞ்சம் இஷ்யூஸ் வர வாய்ப்பு இருக்குது. ட்ரை பண்ணி பார்க்கலாம். refresh. இப்போ வந்து 3000 இல்லை, 4000 and we have this value and we have the object. okay, so எக்ஸாக்டாக இந்த பாடி பாசர் டாட் URL encoded வந்து எக்ஸ்டெண்ட் டூன்னு போடும்போது இட்ஸ் ஒர்க்கிங். ஸோ பாடி பாசர் போடும்போது டேட்டா ஏன் ஒர்க் ஆகல? ஜேசன் டாட் இல்லாமல் URL encode. நோ, நம்ம ஜேசன் ஃபஸ்ட்டு போட்டோம், இப்போ வந்து URL encode போடுறோம். சரி, ஜேசன் போட்டு பார்க்கலாம், ஏன் ஒர்க் ஆகுன்னு செக் பண்ணி பார்க்கலாம். ஓகே, ஜேசனில் போடும்போது we can't able to get the request body.
Okay, whereas when we are using it like you all encoded extended to போடும்போது நம்மளுக்கு வந்து we can able to get the body. Okay, fine. ஸோ இது வச்சு நீங்கள் காமிங்க யோகேஷ் இப்போதைக்கு, அப்புறமா நம்ம லேட்டர் ஆன் நோட்ஜேஸ் பற்றி கோர்ஸ் பண்ணும்போது ஓகே நம்ம மற்ற டீட்டெயில் பார்க்கலாம். ஓகே. ஸோ இப்போ வந்து வந்துருச்சு, போஸ்ட் பண்ண போகிறோம். நம்ம ஆல்ரெடி என்ன இருக்குன்னா டேட்டா இருக்குது. ஸோ நம்ம லாக் பண்ணலாம் ஃபஸ்ட்டு. டேட்டா ஈக்குவல் டு இப்போ ஆல்ரெடி உள்ள டேட்டாவோட நம்ம வந்து இந்த இதையும் புஷ் பண்ண போகிறோம். டேட்டா டாட் புஷ் ஆப்ஜெக்ட் ஐடி என்ன இருக்கும்னா ஐடி ஈக்குவல் டு டேட்டா டாட் லென்த் ப்ளஸ் 1. இது ஏன் கொடுக்குறோன்னா நமக்கு வந்து டேட்டா டாட் லென்த் இருக்கும். நம்மளோட லாஜிக் படி நம்ம டேட்டாவோட லென்த் ஒன்னாக இருக்கும்போது, ஐ மீன் டேட்டாவோட இண்டெக்ஸ் வந்து 0வா இருக்கும்போது நமக்கு வந்து ஐடி 1ஆ இருக்குது. டேட்டாவோட இண்டெக்ஸ் வந்து 2ஆக இருக்கும்போது ஐடி 2, ஐ மீன் 1ஆக இருக்கும்போது ஐடி 2ஆக இருக்குது. ஸோ டேட்டாவோட லென்த் வந்து இப்போ என்னென்னா 3, 3 + 1 4. சும்மா சிம்பிள் லாஜிக் யூஸ் பண்ணி நான் வந்து ஐடி மட்டும் ஆட் பண்ணிக்கிறேன். ஓகே, ஆர் எல்ஸ் யூ கேன் ஆல்சோ யூஸ் சம்திங் கால் UUID ஒன்று இருக்குது. ஓகே, நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம் இல்லையா, ஃபார் யூனிக் ஐடி ஜென்ரேஷன். அது கொஞ்சம் யூஸ் பண்ணிக்கலாம் இஃப் யூ வாண்ட் அப்படின்னா. பட் இப்போ வந்து சும்மா சிம்பிளாக இது ஃபாலோ பண்ணிக்கலாம். நேம் வந்து request டாட் பாடி டாட் நேம். ஓகே, இப்போ வந்து நம்ம டேட்டாவை வந்து சென்ட் பண்ணுறோம். சென்ட் ரெஸ்பான்ஸ். ஓகே, அவுட் பார்க்கலாமா? இப்போ பார்த்தீங்கன்னா வந்து இதுக்கு முன்னாடி வந்து we have only 3 values. ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா we'll have the fourth value here and we have this assignment to constant variables வருது. ஓகே, ஸோ இந்த வேரியபிள் வந்து நம்ம கான்ஸ்ட் வந்து எப்போவுமே அது நம்மளால நார்மலாக செய்து அப்டேட் பண்ண முடியாது. வி கேன் யூஸ் புஷ் ஆப்ரேட்டர், அந்த மாதிரி வேணால் பண்ணலாம். பட் ஆனால் நம்ம கான்ஸ்ட் வந்து நம்ம அப்டேட் பண்ண முடியாது. ஸோ நம்ம லிட்டுன்னு நம்ம டிக்ளேர் பண்ணிக்கலாம். பட் நான் புஷ் என்ன பண்ணியிருக்கோம் ஆக்சுவலி? புஷ் ஓகே, நம்ம we don't need data actually, I guess. டேட்டா ரிமூவ் பண்ணிவிட்டு நம்ம டேட்டா இங்கே டேட்டா கால் பண்ணிக்கலாம்ல, இது ரிமூவ் பண்ணாமல் we are assigning here. ஓகே ஓகே ஓகே, அசைன் பண்ணி புஷ் பண்ணுறோம். ஓகே, ரிமூவ் பண்ணிட்டீங்களா? இல்லை ரிமூவ் பண்ணல, இப்போ ரிமூவ் பண்ணிட்டேன். ஓகே, let's save this, go back, refresh to check everything is working. Value, now I have this value is added. Okay, but it is not persistent. Okay, if I do a refresh, if you backல போயிட்டு நீங்கள் பார்க்கணும்னா கூட இப்போ உங்களால் பார்க்க முடியாது. For that what we can do is we can also pass some value here. இப்போ இதுக்குள்ளே என்ன எப்படி வேல்யூ பாஸ் பண்ணுறது யோகேஷ்? இதுக்குள்ளனா இந்த send ஃபைலில் நான் I want to pass some value. சென்ட் ஃபைலில் வேல்யூ பாஸ் பண்ணுறேன். index.html I need to என்னோட இந்த டேட்டா இருக்கு இல்லைங்களா, டேட்டா வந்து பாஸ் பண்ணுறேன். எனக்கு வந்து இது வந்து டிஸ்ப்ளே பண்ணணும். ஓகே, வேரியபிளாக ஏதாச்சும் ஒரு டிவிஷனை கூட நீங்கள் சேவ் பண்ணலாம். எனக்கு கொஞ்சம் ஸ்ட்ரிங்கிஃபை ஐ மீன் ஜேசன் டாட் ஸ்ட்ரிங்கிஃபை கூட நீங்கள் வந்து சும்மா காமிக்கலாம். சொல்கிறேன். ஸோ டீம் வேறு டவுட்ஸ் ஏதாச்சும் இருக்கா உங்களுக்கு? ஏதாவது அனுப்பிச்சிருக்காரு ஒன்றுமே புரியன்னு சொல்லிட்டு. எங்களுக்கும் அதே மைண்ட் செட் தான், என்ன பண்ணுறது, we are also still learning. டீம் யூ ஹேவ் சோஃபா சொன்னதெல்லாம் புரிஞ்சுதா உங்களுக்கு? ஆக்சுவல் லேர்னிங்கில் எப்படி பண்ணுவாங்களோ அதே தான் நாங்களும் இப்போ காமிச்சிருக்கோம் உங்களுக்கு. ஏதாச்சும் புரியல அப்படின்னா நீங்கள் என்கிட்ட கேளுங்க. அக்கல்யா புரியுதா உங்களுக்கு? புரியுற மாதிரி இருக்கு, பட் கன்ஃபியூசிங்கா இருக்கு. எந்த கான்செப்ட் உங்களுக்கு கன்ஃபியூஸாக இருக்குது? இன்னொரு டைம் நான் பார்த்தா தான் எனக்கு புரியும். நீங்க சொல்றது என்னன்னு புரியுது, பட் அண்டர்ஸ்டாண்டிங். ஓகே ஓகே, முஷ்கீர் உங்களுக்கு புரியுதா?
முஷ்கில் வந்து உள்ளே வந்துட்டு ஆன் பண்ணி வந்துட்டு போயிடாத பொழுது ஸ்பாட்டட். சூர்யா நண்பர் எனக்கு ஒரு 10 மினிட்ஸ் நெட்டு கட் ஆயிடுச்சு. நான் இன்னும் டைம் பார்த்தா தான் எனக்கு தெரியும். கேள்வி கேட்பேன்னு சொல்லிட்டு உஷாராக சொல்லிட்டீங்க. இல்ல ஓகே உண்மையாலுமே தான். சரி ஓகே. கிச்சோ நண்பர் ஆக்சுவலி புரியல நண்பர். என்ன புரியல? லாஸ்ட்டாக பண்ணிட்டு இருக்கீங்க நண்பர், ஏதோ பண்ணிட்டு இருக்கீங்க மட்டும் தெரியல நண்பர். அந்த லாஸ்ட்டாக எந்த லாஸ்ட்டா, எந்த இதில் இருந்து லாஸ்ட்டா? ஒரு 10 மினிட்ஸாக பண்ணிட்டு இருக்கீங்களே டீபக் பண்ணுறேன்னு சொல்லிட்டு. ஓகே ஓகே ஓகே. ஸோ டீபக்ல என்ன பிரச்சனைனா நம்ம வந்து இங்க இனிஷியல் என்ன கொடுத்துருந்தோம்னா பாடி ப்ரெஷர் டாட் ஜேசன் கொடுத்துருந்தோம். இப்படி கொடுத்துருந்தோம். இதனால என்னதுன்னா இது வந்து ஜேசன் வேல்யூ கிடையாது. நமக்கு வந்து பாடியில் இன்புட் வர வேல்யூ வந்து ஜேசன் வேல்யூ கிடையாது. அது வந்து யூஆர்எல் இன்கோட். அதுக்கு நம்ம என்ன பண்றோம்னா பாடி ப்ரெஷர் யூஆர்எல் இன்கோட் இதில் வந்து எக்ஸ்டெண்டட் வந்து நம்ம ஃபால்ஸ் பண்றோம். அந்த எக்ஸ்டெண்டட் வந்து ஃபால்ஸ் பண்றோம். அது பண்ணும்போது எனக்கு அகைன் கிராஷ் ஆகுதுண்ணா சார். பிகாஸ் இங்கே யூஎல் தப்பு, அதனால தான் சின்ன தப்பு. இப்போ ஓகே இப்போ வந்து இந்த ஜேசன் வந்து நம்ம யூஆர்எல் இன்கோடா மாற்றும் போது நமக்கு வந்து அது ஃபிக்ஸ் ஆயிடுச்சு. அந்த ஃபிக்ஸ் தான் பண்ணியிருக்கோம். இப்போ ஜேசன்லேருந்து இந்த யூஆர்எல் இன்கோட் சேஞ்ச் பண்ணும்போது அது வந்து ஃபிக்ஸ் ஆயிடுச்சு. ஓகே. ஸோ ஸ்டார்டிங் லைட்டாக உங்களுக்கு அப்படி தான் இருக்கும். அது நீங்கள் வந்து திருப்பி ஒரு வாட்டி பார்க்கும்போது உங்களுக்கு ஒரு கிளாரிட்டி கிடைக்கும். ஏன்னா இப்போ நம்ம டீபக் பண்ணுறோம், அது பண்ணுறோம், ஒரு சொல்யூஷன் காமிக்காமல் அதில் டீபக் பண்ணுறோம் இல்லைங்களா? கண்டிப்பாக உங்களுக்கும் அப்படி தான் ஃபீல் ஆகும். யூ கைஸ் அகைன் வாட்ச் திஸ் வீடியோ அகைன். ஸோ அதாவது அப்போ வந்து உங்களுக்கு கொஞ்சம் கிளியராக புரிய வாய்ப்புகள் இருக்குது. புரியுமான்னு தெரியல, பட் வாய்ப்புகள் இருக்குது. ஓகே ஓகே. நம்ம அது பண்ண முடிஞ்சதா யோகேஷ்? எதுனா இல்லைண்ணா, அது வந்து நம்ம ரெண்டர் பண்ணி பண்ணணும். அது டிஃப்ரெண்ட் மெத்தடாக. ஓகே ஃபைன். ஸோ ஓகே அந்த நம்ம இது பண்ணிட்டு மறுபடியும் இது பண்ண கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகும். ரெஸ்பான்ஸ் டாட் ரெண்டர்னு ஒரு மெத்தட் இருக்கு. அதில் நம்ம இன்டெக்ஸ் பண்ணி இப்போ வந்து போஸ்ட் பண்ணும்போது நமக்கு வந்து ஆட் ஆகுது. ஓகே ஓகே. இப்போ வந்து நம்ம ரெஃப்ரெஷ் பண்ணாமல் மல்டிபிள் சர்வரில் நம்ம பண்ணும்போது அது ஆட் ஆகும். பட் ஆனால் ரெஃப்ரெஷ் பண்ணிட்டோம்னா அது வந்து அந்த சேஞ்சஸ் போயிடும். சும்மா நம்ம டெஸ்டிங்காக நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே. இதுவே நமக்கு வந்து ஐ மீன் நான் வாலிட்டில இருக்கணும்னா நம்ம வந்து ஒரு ஃபைல் கிரியேட் பண்ணி ஃபைல் சர்வர் வச்சு நம்ம அதை அப்டேட் பண்ணிக்கலாம். அதை பார்க்கலாம். அந்த ஃபைல் ஓகே, அந்த ஃபைல் சிஸ்டம் மூலியமா நீங்கள் ரைட் பண்ணி அப்படி சொல்கிறீங்களா? ரைட் பண்ணி பார்க்கலாம். யா ஓகே. அது ஓகே தானே? உங்களுக்கு அந்த டாபிக்லாம் புரியுமா அட்லீஸ்ட் இப்போதைக்கு? லைக் எப்படின்னா லோக்கல் நான் உங்களுக்கு சொல்கிறேன் யோகேஷ், நான் உங்களுக்கு டீம் சொல்கிறேன். லைக் இந்த இப்போ வந்து வி ஹேவ் திஸ் வேரியபிள் ஓகே, அரே ஆஃப் ஆப்ஜெக்ட்ஸ் வச்சுருக்கோம். ஓகே, இங்கே நம்ம வந்து என்ன தான் நம்ம வந்து புஷ் மெத்தட் மூலியமாக நம்ம பண்ணாலும் சரி, இட் ஆல் மெமரி பேஸ்ட் கரெக்டாக. வென் ஐ ரிஃப்ரெஷ் திஸ் வேல்யூஸ் வில் கோ அவுட். ஸோ அதனால் நான் என்ன சொல்கிறாருன்னா, ஸோ நம்ம வந்து ஒரு ஃபைல் சிஸ்டமில் ரைட் பண்ணுற மாதிரி ஒரு ஜேசான் மாதிரி வச்சுட்டு ஜேசானில் வந்து நம்ம ரைட் பண்ணுற மாதிரி த்ரூ Node.js. லைக் நான் வந்து இங்கே ஏதாச்சும் ஒரு வேல்யூ என்டர் பண்ணேன்னா இட் ஷுட் ரைட் தட் இன்ஃபர்மேஷன் தட் அன்பு இன்டூ தட் ஜேசன் ஃபைல். ஸோ தட் இட் வில் பி பர்சிஸ்டன்ட் ரைட். ஒரு டேட்டா பேஸாக வந்து எங்கேயாச்சும் ஒரு லோக்கல் ஃபைலாக வச்சு இருக்கும், நம்ம வந்து திரும்ப பார்க்கும்போது நம்ம செக் பண்ணிக்கலாம். அந்த பர்பஸ்க்காக தான் இது சொன்னால் உங்களுக்கு புரியுதா? ஓகே, நீங்கள் சொல்லுங்கள் யோகேஷ், நம்ம அப்புறம் பார்த்துக்கலாம். ஓகே. இது நார்மலாக நம்ம ஃபைல்லே நம்ம எடிட் பண்ணோம்னா இது வந்து நமக்கு சேஞ்ச் ஆகிடும். நம்ம ஒவ்வொரு டைமும் நம்ம புதுசு ஆட் பண்ணும்போது ஆட் ஆகாது, ஓவர் ரேட் ஆகாது. ஜஸ்ட் இந்த டேட்டா இதில் இருக்க டேட்டா அந்த 3 டேட்டா மட்டும் தான் நமக்கு வந்து பெர்மனன்ட் டேட்டாவாக இருக்கும். மற்றபடி நம்ம புதுசாக ஆட் ஆகுது வந்து டேட்டாவாக இருக்காது. ஸோ அதனால் என்ன பண்ணுறோம்னா நம்ம இந்த சர்வர்லேயே ஒரு ஃபைல் கிரியேட் பண்ணிக்கிறோம். நம்ம நேற்று வந்து பண்ண மாதிரி டேட்டான்னு ஒரு ஃபோல்டர் கிரியேட் பண்ணிக்கிறோம். அதில் வந்து interns .json இந்த ஃபைலில் வந்து அந்த வேல்யூஸ்லாம் நம்ம ப்ரீவியஸாக உள்ள இந்த வேல்யூஸ் நம்ம இதில் போட்டுக்கிறோம். இப்போது index.jsல இதை கமெண்ட் பண்ணிக்கலாம், டேட்டா வந்து கமெண்ட் பண்ணிக்கலாம். இன்ஃபேக்ட் டேட்டாவே நம்ம ரூம் பண்ணிக்கலாமா? ரிமூவ் பண்ணிக்கலாம். கோட் ரொம்ப பெருசாக இருக்குது. ஓகே, ரிமூவ் பண்ணிட்டோம். இதை இப்போ வந்து டேட்டாஸ் வந்து நம்ம எதுலேருந்து எடுக்கிறோம்னா require data interns.json
இருந்து எடுக்கிறோம். ஸோ நம்ம புதுசாக ஒரு மெத்தட் வச்சுக்கலாம். நமக்கு வந்து இப்போ அதை பார்க்க முடியல இந்த டேட்டாஸ். ஸோ நம்ம app.get interns. இல்லை இங்கே இருக்கட்டும், இந்த ரூட்லேயே வந்து இருக்கட்டும். அது கீழே அந்த இருக்கு இல்லைங்களா சென்ட் ஃபைலில், அதெல்லாம் பார்க்க முடியாதுல்ல? ஓகே, அப்படின்னா நம்ம இங்கே ஆட் பண்ணிக்கலாம். ஓகே, சென்ட் ஃபைலில் வந்து வேரியபிள் பார்க்க முடியல இப்போது. app dot get interns request comma response dot send data. ஸோ நம்ம இன்டென்ஸ் இந்த இதை இன்பாயிண்ட் பார்க்கும்போது நமக்கு வந்து இந்த இதில் குரோமில் நமக்கு வந்து நம்ம ஃபைல்லேருந்து எடுத்த டேட்டாஸ் வந்து இப்போ நம்ம செப்பரேட் ஜேசன் ஃபைல்லேருந்து எடுக்கிறோம். இப்போ வந்து நம்ம அந்த ஃபைல் சிஸ்டம் மாடியூல் நம்ம நேற்று யூஸ் பண்ணுறது வந்து இம்போர்ட் பண்ணிக்கிறோம். கான்ஸ்ட் fs equal to require fs. ஸோ இப்போ நம்ம போஸ்ட் மெத்தடில் வந்து இந்த டேட்டா சென்ட் இருக்குல்ல, சென்டுக்கு முன்னாடி என்ன பண்ணுறோம்னா fs டாட் ரைட் ஃபைல் ஃபைல் நேம் என்னன்னா data slash interns json. அதோட வேல்யூ என்ன கொடுத்துருந்தோம் டேட்டா. இப்போ வந்து நம்ம கால் பேக் கொடுக்குறோம். sol.log file written successfully. பட் இப்போ என்னன்னா இதில் வந்து டேட்டா வந்து நம்ம ரூம் பண்ணுறோம் இல்லைங்களா? ஸோ அகைன் வி ஹேவ் டு கெட் தி டேட்டா இல்லை? மேலே நம்ம ஆல்ரெடி வாங்கிட்டோமா அந்த டேட்டா? ஓகே ஓகே, காட் இட். ஸோ அந்த டேட்டா நம்ம வச்சதுனால ஓகே ஓகே புரியுது. அந்த டேட்டாலே இந்த வேல்யூ மட்டும் புஷ் பண்ணி அது வந்து இந்த ஃபைலில் மாதிரி ரைட் பண்ணிடும். ஓகே ஓகே. இப்போ வந்து இஃப் இன்கேஸ் எனி எரர் வந்து லாக் பண்ணுறீங்க. ஓகே, இப்போ நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாமா? ஷூர், லெட்ஸ் கோ ஹியர். அண்ட் இது வந்து ஒரு நியூ டேப் வச்சுக்கிறேன் ஃபார் செக் பண்ணதுக்காக. அண்ட் இங்கே வந்து லெட் மீ கோ டு தி ரூட். இதை வேல்யூ என்டர் பண்ணலாம். சப்மிட். அண்ட் ஹேவ் தி டேட்டா ஆர்குமெண்ட் டைப் ஆஃப் ஸ்ட்ரிங் அப்படின்னு வருது. ஓகே, நம்ம வந்து json.stringify இங்க எந்த ஃபைல் இருக்கீங்க தெரிஞ்சுக்கலாமா? நான் வந்து குரோமில் பார்க்குறேன், நான் ரன் பண்ணி பார்க்குறேன். ஓகே ஓகே. ஐ திங்க் pretty much இங்கே வந்து json.stringify வந்தால் வரும்னு நினைக்கிறேன். json.stringify stringify வந்து இங்கே வேலிடேட் மெத்தட்லன்னு காமிக்குது. லெட்ஸ் கிவ் இட் ட்ரை. Anyhow, let's refresh it again. Now it has been added. And let's refresh பண்ணனா இங்கே ஆட் ஆயிடுச்சு. ஓகே. Let's go back. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா வந்து ஒரு ஃபைல் மேனிப்புலேஷன்ஸ் வந்து த்ரூ இன்புட் பண்ணியிருக்கோம். ஸோ வாட் இன்ஃபர்மேஷன் வி ஆர் கிவிங் ஹியர். ஸோ இட் வில் அப்டேட் ஹியர் இன் தி ஃபைல். ஸோ இங்கே உங்களுக்கு வரும். அண்ட் ப்ளஸ் இங்கே நீங்கள் வந்து இது பண்ணிக்கலாம். ஸோ இது நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், இன் Nodejs யூ கேன் ஹேவ் எ ஃபார்ம் வேர் தட் ஃபார்ம் ஷுட் கம்யூனிகேட் வித் திஸ் API endpoint and this should write into a file system. ஓகே, இப்போ டேட்டா பேஸ்க்கு பதிலாக we are using this file as a database for storing information. புரிஞ்சுதா?
தலையை சாட்டுங்க, புரிஞ்சுதா இல்லையா? தலைனா ஆட்டுங்க, புரியுதா? தலையை அப்படி ஆட்டுங்க. ஸோ இப்போ வந்து அது வந்து நமக்கு வந்து நான் வாலட்டைல். ஓகே, நம்ம சர்வர் யார் யூஸ் பண்ணாலுமே அந்த டேட்டாஸ் வந்து நம்ம புதுசாக ஆட் பண்ணும்போது எல்லாருக்குமே அது வந்து ரெஃப்ளெக்ட் ஆகும். யா ஓகே. Again, இப்போ நான் again, இதில் மட்டும் நம்ம கரெக்ட் காமிச்சிட்டு நம்ம வைட் பண்ணிக்கலாம் யோகேஷ். ஓகே, ஆட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் வந்து ரீட் பண்ணணும்னு நீங்கள் காமிச்சிட்டீங்க. ஓகே, இது ரீட் பண்ணது வந்து இது. ஓகே, நமக்கு இந்த வே பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து புட்டு போஸ்ட்டு டெலிட் எல்லாமே ஒரே மாதிரி தான் இருக்கும். இனிவே நான் வந்து புட் மெத்தட் உங்களுக்கு ஷோ பண்ணிடுறேன். ஐ மீன் அது நம்ம எப்படி மெத்தட் யூஸ் பண்ணுவோம்ட்டு. ஏன்னா நம்ம சேம் திங் தான் பண்ண போகிறோம். அந்த டேட்டாவை எடுத்து நம்ம ஃபில்டர் பண்ணி பண்ண போகிறோம். ஆப் டாட் டெலிட். ஆக்சுவலி இந்த டேட்டா வந்து பெர்சிஸ்டன்ட் டேட்டாவா இல்லை சேஞ்ச் ஆகுமா ரிஃப்ரெஷ் பண்ணும்போது? பெர்சிஸ்டாக தான் இருக்கும், அது சேஞ்ச் ஆகாது நம்ம எவ்வளோ வாட்டி ரிஃப்ரெஷ் பண்ணலாம். ஏன்னா நமக்கு வந்து ஒரு ஃபைலாக ஸ்டோர் ஆயிடுச்சு சர்வர்லேயே. அந்த interns.js ஃபைல் போங்கன்னா, ஸோ இது வந்து இந்த ஐடி ஃபைலில் பார்த்தீங்கன்னா அந்த நேம்ஸ் சேவ் ஆயிடுச்சு, ID4 ID5ல. ஸோ வந்து இது வந்து எரேஸ் ஆகிறதுக்கு சான்ஸ் கிடையாது. நம்ம வந்து டெலிட் மெத்தட் வச்சு அந்த ஐடியை சூஸ் பண்ணி டெலிட் பண்ணால் மட்டும்தான் நமக்கு வந்து அது டெலிட் ஆகுமே தவிர மற்றபடி நமக்கு வந்து அது டெலிட் ஆகாது. இந்த லோக்கல் ஸ்டோரேஜ் மாதிரி நினச்சிக்கோங்க. லோக்கல் ஸ்டோரேஜ் நம்ம இதே மாதிரி தானே சேவ் பண்ணுவோம். சேம் அதே தான் இங்கேயும். ஓகே, அண்ட் இதில் இன்னொரு ட்ரிக் கூட இருக்குது. JSON string ஃபைலில் வந்து வி ஹேவ் சம்திங் கால், ஐ திங்க் இஃப் ஐம் நாட் ராங், இதில் வந்து வி கேன் ஏபிள் டு ஃபார்மேட் இட். ஓகே, ஸோ ரீப்ளேஸ் ஸ்பேஸிங் இருக்குது பாருங்கள் ஒன்று. ஸோ வி கேன் ஆல்சோ கூகுள் இட். JSON stringify with formatting போடுறேன். click on the first link and இதில் போனீங்கன்னா we can have something called integer space. ஸோ இது கூட ஸ்பெசிஃபை பண்ணலாம். ஃபஸ்ட்டு உங்களோட வேல்யூ, நெக்ஸ்ட் வந்து நல்லனா அது உங்களோட ரீப்ளேஸ் வேல்யூ. ஓகே, அது நல்ல தரேன் இப்போதைக்கு. அண்ட் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா we have something called எனக்கு இங்கே ஹைலைட் காமிக்கல, இட்ஸ் கால் ஸ்பேஸ். எவ்வளோ ஸ்பேஸ் தரணும்னு சொல்லிட்டு. ஸோ டேப் மாதிரி அது. ஓகேவா, நீங்கள் 4 தனியாக வச்சுக்கோங்களேன். இப்போ அகைன் டைம் பாருங்களேன். இட்ஸ் சேவ் திஸ் அண்ட் இப்போ நான் வந்து நியூவாக வேல்யூ ஆட் பண்ணுறேன் வச்சுக்கோங்களேன். இட்ஸ் கோ ஹியர் பேக் அண்ட் இங்கே வந்து ரஜினி தர வச்சுக்கோங்களேன். சப்மிட். ஓகே, அண்ட் இப்போ நீங்கள் உங்கள் போயிட்டு இன்டென்ஸ் பார்க்கும்போது உங்களுக்கு இங்கே எதுவுமே தெரியாது. பட் கோ அண்ட் சிடி ஃபார்மேட்டட் ரா. ஸோ இங்கேயும் அப்படி பேச தெரில. உங்களோட ஃபைலில் போய் பாருங்கள். நவ் we are having a actually அதே மாதிரி தான் இருக்கு இல்லையா? let me close this, let me open here and ஃபார்மேட் பண்ணிக்கிறேன். format document. ஓகே, மேபி அவரோட இதில் ஃபார்மேட் இல்லைன்னு நினைக்கிறேன். எக்ஸ்டென்ஷன். ஓகே, ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இட் ஹஸ் சம்வாட் ஓகே, இது ஃபார்மேட் ஆச்சான்னு தெரியல. ஏன்னா நம்ம ஃபார்மேட் பண்ணியிருக்கோம் இல்லையா? ஐ டோன்ட் நோ எக்ஸாக்ட்லி. பட் நான் உங்களுக்கு ஆஃப் இருக்கும்போது நான் காமிக்கிறேன் இது எப்படி ஒர்க் ஆகும்னு சொல்லிட்டு. ஓகே, யா தட்ஸ் த திங். ஸோ நம்ம வந்து லோக்கல் ஸ்டேஜில் பண்ணுறது தான் நம்ம இதுவும் நம்ம ஃபைலாக பண்ணுறோம். நம்ம லோக்கல் ஸ்டேஜில் ப்ரௌசர் இருக்கும். டேட்டா பேஸ் நம்மளால யூஸ் பண்ண முடியாதனால நம்ம வந்து டைரெக்டாக ஒரு ஃபைலை வந்து டேட்டா பேஸை நம்ம JSON ஃபைலை டேட்டா பேஸை வச்சு நம்ம அதை வந்து ரிமூவ் பண்ணிக்கிறதோ அதை ரீட் பண்ணுறதோ மாதிரி பண்ணியிருக்கோம். இது வந்து பெர்சிஸ்டாக தான் இருக்கும், ரிமூவ் ஆகாது. ஸோ மேபி நெக்ஸ்ட் செக்ஷனில் வந்து வில் பி டாக்கிங் வித் டேட்டாபேஸ் எப்படி நம்ம சேவ் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு வில் பி பில்டிங் அண்ட் கம்ப்ளீட் backend kind of application. Okay, but for now basic தெரிஞ்சிட்டு நம்ம மூவ் ஆகலாம். தட்ஸ் ஐடியா. ஓகே யோகேஷ், என்ன பண்ணலாம் இப்போ? ஓகே, இப்போ நம்ம வந்து டெலிட் ஆப்ஷன் பார்க்கலாம். டெலிட் ஆப்ஷனுக்கு வந்து நம்ம சிம்பிள் யூஏ வச்சுக்கலாம். இந்த index.html நம்ம வந்து தனியாக ஒரு ஓகே, deleting intern, not deleting intern, delete intern. remove intern. அகைன் அதுக்கு ஒரு ஃபார்ம் மாதிரி சும்மா ஜஸ்ட் உங்களுக்கு ஷோ பண்ணுறதுக்காக தான் காட்டுறேன். இது வந்து நம்ம சிஎஸ் இது ஆட் பண்ண போகிறது இல்லை. ரிமூவ் இன்டர்ன் கூட நம்ம ஆட் பண்ண தேவையில்ல, ஜஸ்ட் நம்ம வைக்கிற நேமிங் தான். method will be இதில் என்ன இன்போர்ட்டை கொடுக்க போகிறோம்னா அந்த இன்டர்னோட ஐடியா கொடுக்கலாமா, நேம் கொடுக்கலாமா? ஐடி கொடுங்க. ஐடி இஸ் யூனிக் இது இல்லை, ஐடி கொடுங்க.
and you can also have type as a number to validate. input type submit. இந்த வாட்டி நீங்கள் சும்மா பட்டன் டைப் பண்ணுங்க. இப்போ நம்ம ஆல்ரெடி பண்ண டைப் பண்ணல. ஓகே, பட்டன் சப்மிட். நம்ம டேட்டா பேஸ்ல வந்து வேலிடேஷன் பண்றோம்ல, அதே Yeah. மாதிரி சர்வர்லயும் வேலிடேஷன் பண்ணுவாங்களா? Yeah. You should do நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி you should do validation more wherever it's applicable. நீங்கள் பண்ணணும். ஃப்ரண்ட் எண்டில் பண்ணணும், HTML வேலிடேஷன்ஸ் பண்ணணும், JavaScript வேலிடேஷன்ஸ் பண்ணணும், backend வேலிடேஷன்ஸ் பண்ணணும், அப்புறம் டேட்டாபேஸ் வேலிடேஷன்ஸ் பண்ணணும். அதெல்லாம் பண்ணால் தான் கரெக்டான இதுவாக இருக்கும். இல்லைனா யாராச்சும் ஒருத்தவங்க உள்ளே போயிட்டு மாற்றிட்டாங்க, முடிஞ்சு போச்சு. ஓகே, இப்போ வந்து நம்ம delete கொடுத்துருக்கோம். கொடுத்துட்டு ஐடி வந்து நம்ம பாஸ் பண்ணுறோம். .json. Okay, let me go here. app.delete. ஆல்ரெடி கீழே ரைட் பண்ணியிருக்கீங்க பாருங்க 37ல். ஓகே, I'll remove this. ஐயோ ரூம் பண்ணிட்டேனே. ஓகே, நான் பண்ணிட்டேன். ஓகே, app.delete. remove intern. நமக்கு வந்து என்ன வேல்யூ கிடைக்கும்னா பாடியில் வந்து ஐடி வேல்யூ. இங்கே வந்து நமக்கு வந்து ஆல்ரெடி நம்ம நேம் எடுத்திருக்கோம். இப்போ வந்து இங்கே ஐடி நம்ம எடுக்க போகிறோம். நம்ம லாக் பண்ண தேவையில்ல, ஆல்ரெடி நம்ம பார்த்துட்டு தான் அது. ஸோ இருக்கிற டேட்டா வந்து ஃபில்டர் பண்ணுறோம். டேட்டா ஃபில்டர் இல்லைன்னா ஃபைண்ட் that intern equal to data dot find e dot id equal to request dot body dot id. இப்போ வந்து நம்ம எந்த இன்டர்ன் நம்ம டெலிட் பண்ண போறோமோ அந்த இன்டர்ன் வந்து நம்ம ஃபில்டர் பண்ணியாச்சு. ஃபில்டர் பண்ணிட்டு நம்ம இப்போ வந்து நம்ம ரிமூவ் பண்ணணும் இந்த ஆப்ஜெக்ட்ல இருந்து. ஸோ ஃபில்டர் பண்ண தேவையில்லை. நம்ம ஜஸ்ட் நீங்கள் வந்து ஃபைண்ட் பண்ணிட்டு இண்டெக்ஸ் கிடைச்சா இண்டெக்ஸ் கூட ரிமூவ் பண்ணிக்கலாம் இல்லையா? அதுக்கு தான் இண்டெக்ஸ் கண்டுபிடிக்கிறது தான் சம் மெத்தட் யூஸ் பண்ணுவோம். பட் ஃபைனலி வந்து இட் வில் கிவ் யூ தி ஐடி. ஸோ அதை கூட பேஸ் பண்ணி கூட நீங்கள் வந்து யூ கேன் கெட், ஏன்னா நீங்கள் இப்போ ஆல்ரெடி இண்டெக்ஸ் இருக்கிறதுனால அப்படியே நீங்கள் பண்ணலாம். ஓகே, நம்ம ஃபைண்ட் பண்ணிக்கலாம். ஃபைண்ட் இண்டெக்ஸ் யூஸ் பண்ணலாம். யா, இப்போ இண்டெக்ஸ் கண்டுபிடிச்சோம்னா நமக்கு வந்து இந்த ஐடியோட இண்டெக்ஸ் கண்டுபிடிக்கலாம். இப்போ கண்டுபிடிச்சிட்டு டேட்டா ஈக்குவல் டு டேட்டா டாட் ஸ்லைஸ் இண்டெக்ஸ் இண்டெக்ஸ்ல இருந்து இப்போ இண்டெக்ஸ் மீன்ஸ் இப்போ நம்ம வந்து செகண்ட் ஐடி டெலிட் பண்றோம்னா அதோட இண்டெக்ஸ் வந்து நமக்கு வந்து 1 இருக்கும். இப்போ அந்த இண்டெக்ஸ் 1ல இருந்து ஒரு ஆப்ஜெக்ட் வந்து நம்ம ரிமூவ் பண்ண போறோம். அதுக்கான இதுதான் அது. இதெல்லாம் எங்கே பார்த்த மாதிரி இருக்கா ஸ்ப்ளைஸு? ஓகே, நம்ம லாக் பண்ணி ஒரு வாட்டி ஃபர்ஸ்ட் உங்களுக்கு காமிச்சிடுறேன் என்ன நடக்குதுன்ட்டு. console.log இண்டெக்ஸ் வேல்யூ என்ன வருதுன்னு காமிக்கிறேன். தென் ஸ்ப்ளைஸ் பண்ணதுக்கு அப்புறம் என்ன வருதுன்னு காட்டுறேன். இப்போ வந்து நம்ம ரெஸ்பான்ஸ் எதுவுமே ஷோ பண்ண போறது இல்லை. அப்படியே விட்டாலும் நமக்கு வந்து லோட் ஆகிட்டே இருக்கும். ஸோ நம்ம ரெஸ்பான்ஸ் வந்து சும்மா என் பண்ணிக்கலாம் இப்போதைக்கு. ஓகே, இப்போ வந்து நம்ம இதுக்குள்ள போகணும், அப்ளிகேஷன் போங்க. சரி, இன்டர்ன் ஐடி வந்து 1 கொடுத்துட்டு சரி 1 தரேன். சப்மிட் தரவா? சப்மிட் கொடுங்க.
submit and cannot cannot get remove okay. வருது because நம்ம வந்து HTML வந்து மெத்தட்ல வந்து we don't have anything called delete ஒன்று இருக்கா இல்ல நான் போஸ்ட் தான் இருக்கு அதான் நான் யோசிச்சிருந்தேன் போஸ்ட் ஸோ நம்ம இங்கே யூஸ் பண்ணுறோம் பார்த்தீங்களா இந்த டெலிட்டு சோன்ஸ் யூஸ் பண்ணுறோம் பார்த்தீங்களா அது வேறு ஏன்னா HTML மோஸ்ட் ஆஃப் தி ப்ராசஸில் இந்த சப்போர்ட் ஆகாது ஓகே ஸோ வாட் வி ஷுட் டூ இஸ் வி ஷுட் கிவ் அ போஸ்ட் ரிக்வஸ்ட் அண்ட் இங்கே வந்து நீங்கள் வந்து அதுக்கு ஐடென்டிஃபை பண்ணிக்கலாம் ஓகே தட்ஸ் த திங் செக் பண்ணி பார்க்கலாமா யோகேஷ் பண்ணலாம் சேவ் திஸ் கோ பேக் ரிஃப்ரெஷ் ஒன் வழி தரேன் சப்மிட் அண்ட் அகைன் வி ஹேவ் கவர் cannot போஸ்ட் வருது ஸோ இங்கே வந்து கரெக்டான இது வாங்கியிருக்கலாம் பாருங்கள் ஓகே ஸோ we do have some kind of documentation படித்தேன் நான் இப்போ பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா let me share this with you all okay how to send a post delete request with node express and ajax ன்னு போட்டிருக்காங்க இதில் சிம்பிளாக ஒரு ஆன்சர் போட்டிருக்காங்க HTML forms does not support put or delete methods okay but node apps that there are workarounds like this அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க so if you click on this we have method for this override http verbs ன்னு சொல்லிட்டு இருக்குது எப்படி யூஸ் பண்ண சொல்லிட்டு நீங்கள் பார்த்துக்கலாம் இங்கே ஓகே or else ரொம்ப சிம்பிளாக நீங்கள் என்ன பண்ணலாம்னா யூ கேன் ஆல்சோ டூ திஸ் திங் என்னென்னா ஸ்கால் பண்ணிக்கோங்களேன் இங்கே பார்த்தீங்கன்னா we have something called hidden ஸோ நீங்கள் மெத்தடாக நீங்கள் பாஸ் பண்ணிக்கலாம் இப்படி கூட இட் வில் ஒர்க் மோஸ்ட் ஆஃப் டைம்ஸ் ஓகே இது ட்ரை பண்ணி பார்க்கலாமா ட்ரை பண்ணி பார்க்கவா யோகேஷ் ஓகேண்ணா மெத்தட் let me have it like இந்த இதில் வந்து ஐ வில் ஹாவ் அ இன்புட் டைப் இது ஹிடனாக இருக்கும் ஹிடன் மீன்ஸ் அர்த்தம் பை விஷுவலாக உங்களுக்கு தெரியாது ஓகே பட் இட்ஸ் ஃபார் இன்ஃபர்மேஷன் பர்பஸ் இது இருக்குது ஸோ இது வந்து ஐம் கோயிங் டு ஹேவ் லைக் அ டெலிட்டாக வைக்க போகிறேன் ஓகே லெட்ஸ் கிவ் இட் ட்ரை இப்போ சேவ் பண்ணிப்போம் இது என்ன பண்ணோம்னா while we are processing it will automatically figure it out அப்படின்னு நினைக்கிறேன் லெட்ஸ் கிவ் இட் ட்ரை let me open this go back refresh கொஞ்சம் ஹேங் ஆகுது ரிஃப்ரெஷ் பண்ணிக்கலாம் okay so one submit தரேன் now again we have the same error cannot post தான் வருது so still maybe documentation check பண்ணி பார்க்கலாம் இருங்க எங்கே நான் பார்த்த வீடியோ காணோம் இங்கே இருக்கு rent id delete form அண்ட் டெலிட் ஆகும் நீங்கள் போஸ்ட் தரலாங்க டோட்டலி உங்களோட ப்ரிஃபரன்ஸ் தான் ஸ்டில் ஹியர் நீங்கள் வந்து நீங்கள் டெலிட் பண்ணுறோம் இல்லைங்களா அது பதில் என்ன பண்ணலாம்னா நீங்கள் வந்து டேட்டா வந்து போஸ்ட் ஏன்னா மேலே டெலிட் தந்துடுறீங்களே ஸோ யூ டோன்ட் நீட் டெலிட் ஹியர் அப்படி கூட அவங்க சொல்லியிருக்காங்க பட் அதோட கொஞ்சம் ப்ராப்பர் வே இருக்கான்னு பார்க்கலாம் இருக்கு இது அஜாக்ஸில் பண்ணுறது விச் வி டோன்ட் நீட் அண்ட் இது கூட வேலைக்கு ஆகுது லெட் மீ கோ பேக் அண்ட் இது கிளிக் பண்ணி பார்க்கலாம் form elements only support get and post not put or delete okay and இது அஜாக்ஸில் பண்ணுற விஷயங்கள் இது வேண்டாம் நம்மளுக்கு and they are also using the same method override யூஸ் பண்ணுறாங்க பேசாமல் இதை யூஸ் பண்ணிக்கலாமா யோகேஷ் ஓகேண்ணா மெத்தட் override ஏன்னா அவங்களுமே அஃபிஷியலாக அவங்க தான் சொல்லியிருக்காங்க they have their own அப்படின்னு சொல்லிட்டு ஓகே okay let's do one thing அப்ப என்ன பண்ணலாம் let's install this method override okay let's google this இது வந்து express இல்லையா express keyword போட்டுக்கிறேன் and this is the thing let you use http verbs such as put and delete in places where the client does not supports it clients na yaru and html browser okay so அதனால நம்ம இத வந்து இன்ஸ்டால் பண்ணிக்கலாம் let me install this right away using இன்ஸ்டால் பண்ணிடுங்க உங்களோட டெர்மினலில் யோகேஷ்
சேர்ந்து கொஞ்சம் ஹேங் ஆகுது. ஓகே நானே பண்ணவா? எனக்கு இப்போ ஹேங் போன மாதிரி இருக்குது. நானே பண்ணுறேன். npm install it's called method override. Okay, let's click on enter, let it install and என்னென்ன இன்ஃபர்மேஷன் இருக்குன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். let's கால் பண்ணி பார்க்கலாம். and இங்கே பார்த்தீங்கன்னா override with the xhtp method override header and request சொல்லிட்டு போட்டிருக்காங்க. so what we have to do once you have installed it and உங்களோட மெயின் ஃபைல் அங்கே போனீங்கன்னா எந்த ஒரு plugin இருந்தாலும் சரி நீங்கள் யூஸ் பண்ணணும் அப்படின்னா what you have to do, you have to go here and we have to using the app.use. okay, ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம we have to use the method override கரெக்டாக. ஸோ அதுக்கு நம்ம வந்து we have to import it. ஸோ நான் ஃபஸ்ட் இம்போர்ட் பண்ணிக்கிறேன் அதை. ஸோ மேலே போயிட்டு I will import it here. ஸோ வேறு பதிலாக I will have like a cons. ஸோ method override வந்து நான் இங்கே கால் பண்ணிக்கிறேன். அண்ட் அதுக்குள்ளே வந்து I have to pass this kind of header. actually இது ஹெட்டர்னா இது வந்து எல்லா பாடியிலும் பாஸ் பண்ணுங்க. ஓகேவா? ஸோ லெட்ஸ் ஹேவ் திஸ் அண்ட் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கால் பண்ணிக்கலாம் எப்படி யூஸ் பண்ணி சொல்லிட்டு போடலாம். அண்ட் ஒரு டிஃப்ரெண்ட் ஹெட்டர்ஸ் அண்ட் லாஜிக் அண்ட் சவுண்ட் போட்டிருக்காங்க. ஓகே இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நவ் வி கேன் இதுதான் நம்மளோட HTML ஃபார்ம் கரெக்டாக. ஸோ இதில் வந்து நம்ம மெத்தட் வந்து போஸ்ட்டே போடலாம். பட் ஹிட்டனில் வந்து வி ஹேவ் டு ஸ்பெசிஃபை திஸ் கைண்ட் ஆஃப் மெத்தட். இப்போ செக் பண்ணி பார்க்கலாமா? லெட்ஸ் கிவ் ட்ரை. ஸோ என்ன பண்ணுறேன், நான் அதை சேவ் பண்ணிக்கிறேன். இப்போ செக் பண்ணி பார்க்கலாம். நான் எதுவுமே பண்ணல. ஓகே delete as it is இருக்குது. அண்ட் ஆல்சோ என்னோட HTML வந்து நான் இந்த இன்புட் டைப் வந்து ஹிட்டனாக வச்சுருக்கேன். இப்போ நான் வந்து மெத்தட் வச்சுருக்கேன் பிகாஸ் இதுதான் வந்து ஃபைண்ட் பண்ணுறது. ஓகே லெட் சேவ் திஸ். let me run this in nodemon index.js. okay this போட்டு ஆன் பேட் ஃபில் பண்ணிச்சு நினைக்கிறேன். கூல். இப்போது நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். இது இல்லை இது. okay let's go here, go back, refresh and one போடுறேன், submit. now again we have the same kind of error, cannot post எப்படி வருது. interesting. ஓகே போர்ட்டில் கரெக்டாக இருக்கா செக் பண்ணிக்கோங்க. 4000 தான் 4000 தான் கரெக்டு தான். மெத்தட் delete மேபி இங்கே ஆப் டு delete மேபி டாக்குமெண்ட்ஸ் என்ன போட்டுருக்கோம் பார்க்கலாம் இருங்க. ஓகே function request object body method delete custom logic இது. let me go back and வேறு ஏதாச்சும் பார்க்கலாம். ஓகே இது கிளிக் பண்ணி பார்க்கலாம் இருங்க. இதில் ஏதாச்சும் போட்டுருப்பாங்களான்னு பார்க்கலாம். get delete resource id யூஸ் இந்த மெத்தட் யூஸ் பண்ண சொல்லியிருக்காங்க பாருங்கள். இது யூஸ் பண்ணி பார்க்கலாமா? எனிவே இது யூஸ் பண்ணி பார்க்கலாம் இருங்க. let's give it a try. let's copy this. அந்த ஃபார் இன்ஃபர்மேஷன் இது வந்து மிடில் வேறுங்க. ஓகே மிடில் வேர்னா ஸோ இட் வில் ஆக்ட் லைக் அ மிடில் பர்சன் அண்ட் இட் வில் சேஞ்ச். ஏதாச்சும் நீங்கள் வந்து மாடிஃபை பண்ணிங்கன்னா அது வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து உங்களுக்கு அது சேஞ்ச் பண்ணும். தட்ஸ் த திங். ஃப்ரெஷ் அண்ட் ட்ரை பார்க்கலாம். அகேன் வி ஹேவ் தி சேம் எரர். அண்ட் நான் என்ன பண்ணுறேன்னா ஐ வில் காப்பி தி என்டையர் திஸ் கைண்ட் ஆஃப் சோர்ஸ். ஓகே அண்ட் நான் அதை அப்படியே செக் பண்ணி பார்க்குறேன். ரைட்டா? லெட்ஸ் சேவ் திஸ் ஃபார் நவ். let me go here, refresh one. now we can able to now it's working. okay அப்போ என்னன்னா நம்ம இதில் வந்து இப்போ நான் பண்ணலாம். இப்போ ஃபார் debugging I think this is a culprit I guess. ஓகே இது ரிமூவ் பண்ணி வச்சுக்கோங்களேன். இது ஒர்க் ஆகாதுன்னு நினைக்கிறேன். ரிமூவ் பார்க்கலாமா? let's save this, go back, one போடுறேன், submit. now it's not working. so this is a main code we need here. okay ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா பாடி அண்ட் டைப் ஆஃப் பாடி வந்து ஆப்ஜெக்டாக மெத்தட் இருக்கான்னு செக் பண்ணுது. இந்த பாடிக்குள்ளே நம்ம ஸ்பெசிஃபை பண்ண பார்த்தீங்களா அந்த மெத்தட் இருக்கான்னு செக் பண்ணுது. ஸோ இருந்துச்சு அப்படின்னா இது வந்து நம்ம கெட் பண்ணிவிட்டு அந்த மெத்தடை கெட் பண்ணிட்டு வாட் டைப் ஆஃப் மெத்தட் அந்த மெத்தட் வந்து நம்ம தேவையில்லை அதை டெலிட் பண்ணிட்டு நம்ம மெத்தட் ரிட்டர்ன் பண்ணுறோம். ஓகே ஸோ வி ஆர் டூயிங் திஸ் கைண்ட் ஆஃப் திங் ஹியர். வி ஆர் ஜஸ்ட் பேசிக்லி ஃபார்வர்டிங் இட். ஸோ லெட்ஸ் சேவ் திஸ் அண்ட் இப்போ வந்து நீங்கள் லாக் பண்ணி பார்க்கலாமா கரெக்டாக வருதான்னு சொல்லிட்டு. ஸோ ஐ வில் டூ பேக் அண்ட் இப்போ நான் ஒன் தரேன் அண்ட் ஆல்ரெடி ஒன் டெல்ட் ஆயிருக்கும். ஓகே பட் ஸ்டில் நான் என்ன பண்ணுறேன்னா சப்மிட் ஃபைல் ரிமூவ் ஆயிருக்காது. நான் ஜஸ்ட் எடிட் ஆயிருக்கும் அதில். ஓகே ஓகே
ஸோ டெர்மினலில் பார்த்தீங்கன்னா we have this record. 1 இருக்காதாண்ணா? ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா 1 இருக்காது, 2 3 4 5 அப்படின்னு இருக்குது. ஸோ இட் இஸ் ரிட்டர்னிங் டேட்டா. ஸோ 1 டேட்டா தாண்டி மற்ற எல்லாமே இல்லை. பட் இதுக்கு முன்னாடி நம்ம இண்டெக்ஸ் பாருங்கள், இது வந்து 1ன்னா சூர்யா இருக்கக்கூடாது, கரெக்டாக? பட் சூர்யா இங்கே இருக்கே. 1 இண்டெக்ஸ் இல்லைண்ணா, அது நம்ம ஐடி தான் நம்ம கொடுக்குறோம். இசைக்கு. ஓகே, அப்போ இசைக்கு மட்டும் தாண்டி வேறு எல்லாமே இருக்காங்க. ஓகே, கூல், இப்போ புரியுது. ரைட், இப்போ என்ன பண்ணோம், நீங்கள் ஹேவ் டு ரைட் திஸ் ஃபைலா? ஆமாம், சரி பண்ணுங்க. இப்போ வந்து நம்ம ஃபைல் ஆட் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம இன்னொரு வேலிடேஷன் பண்ணிக்கலாம். இஃப் நோ இண்டெக்ஸ் என்ன பண்ணணும்னா, கன்சோல்னா ரெஸ்பான்ஸ் டாட் ஸ்டேட்டஸ் வந்து 404 அண்ட் ரெஸ்பான்ஸ் டாட் ஸ்டேட்டஸ் வந்து ஸ்டேட்டஸ் அப்டேட் பண்ணணும். நம்ம கொடுக்குற ரெஸ்பான்ஸ் ஸ்டேட்டஸ் அப்டேட் பண்ணணும். அண்ட் ரெஸ்பான்ஸ் டாட் சென்ட் intern not found with id request dot body dot id. இது எதுக்குன்னா, நம்ம வந்து சப்போஸ் அந்த ஐடியில் எந்த இன்டர்னும் இல்லை அப்படின்ற போது நமக்கு வந்து இது வந்து ட்ரிகர் ஆகும். இங்கே ரிட்டர்ன் பண்ணிக்கலாம். ரிட்டர்ன் மீன்ஸ் இதுக்கு உள்ள டாக்ஸ் எதுவுமே எக்ஸிக்யூட் ஆகாது, இதோட நின்றோம். ஸோ அந்த லாகிங்னா நம்ம ரிமூவ் பண்ணிக்கலாம். ரிமூவ் பண்ணிட்டு இப்போ டேட்டா வந்து ஸ்லைஸ் பண்ணியாச்சு. இப்போ சேம் திங் நம்ம ரைட் பண்ண போகிறோம். ஸோ நம்ம சேம் திங் தான் யூஸ் பண்ணுறோம். பண்ணுறது புரியுதா உங்களுக்கு? கேன் ஒன்று எக்ஸ்பிளைன் கிஷோர், எக்ஸ்பிளைன் பண்ணுங்க அவர் என்ன பண்ணுறேன்னு சொல்லிட்டு. இட்ஸ் அ பேசிக் ஜாவாஸ்கிரிப்ட் கான்செப்ட். அவர் என்ன பண்ணாருன்னு சொல்லுங்க. இண்டெக்ஸ் வச்சு ஸ்லைஸ் பண்ணுறதுன்னு சொல்கிறீங்க. இப்போ அவர் எதோ பண்ணார்ல, அதை என்ன பண்ண கேட்குறேன். இந்த லைன் கேட்கு. அது வந்து இண்டெக்ஸ் வந்து செக் பண்ணாரு. இஃப் இண்டெக்ஸ் வந்து இருந்துச்சுன்னா ஓகே. ஓகே ரியாஸ், நீங்கள் சொல்லுங்கள். இன்னும் நீங்கள் செக் பண்ணலையா அது ஆடியோவை? ரைட், ஓகே. விஜய் நீங்கள் சொல்லுங்கள். விஜய், அந்த இண்டெக்ஸ் இருக்கா இல்லையான்னு செக் பண்ணுறாங்க. ஓகே, தென் செக் பண்ணிட்டு அதை டெலீட் பண்ணுறது, ஸ்ப்ளைஸ் பண்ணி எடுத்துகிட்டு டெலீட் பண்ணுறாங்க. ஓகே, இந்த கோட் என்ன பண்ணுது ஆக்சுவலி? இந்த ஃபங்க்ஷன் என்ன பண்ண சொல்லி ஒன்று சொல்லுங்களேன். ஓகே, லெட் இண்டெக்ஸ் அந்த டேட்டாவிலேருந்து இந்த ஃபைண்ட் இண்டெக்ஸ் நம்ம இன்புட்டாக கொடுக்குற இண்டெக்ஸை ஃபைண்ட் பண்ணி எடுக்குது. அந்த இண்டெக்ஸ் வந்து நாட் ஈக்குவல் டு, அந்த இண்டெக்ஸ் இல்லைன்னா ஒரு மெசேஜ் ஷோ பண்ணுற மாட்டோம் 404 அந்த இண்டெக்ஸ் நாட் ஃபவுண்ட் இருக்கிற. எனக்கு இந்த கோடு ரெண்டாயிரம் மாதிரி எனக்கு இன்புட் கொடுங்க. அந்த கோட் எனக்கு இந்த லாஜிக்கில் எனக்கு இந்த கோட் என்ன ஆகணும், இன்டர்ஸ் நாட் ஃபவுண்ட் வித் ஐடின்னு வரணும். அது என்ன பண்ணுறது? ஏதாச்சும் டிஃப்ரெண்டான ஐடி டேட்டாவில் இல்லாத ஐடியா கொடுத்தா. சரி, நான் கொடுக்குறேன் பாருங்கள். என்ன எழுதி தரட்டும்? எது தரணும்? 6ன்னு கொடுங்க. 6 சப்மிட். அண்ட் எதுவும் வரலையே. இன்ஸ்பெக்ட். ஓகே, ஸோ உங்களோட லாஜிக் கரெக்டாக விஜய், பட் ஸ்டில் நீங்கள் அவுட்புட் வரல. ஓகே, லெட்ஸ் see how it goes. எப்படி என்ன இது பண்ணுறோன்னு பார்க்கலாம். I think shall return this as it is. நம்ம எண்ட் தானே பண்றோம். அது ஸ்டில் நம்ம எதுவும் டிஸ்ப்ளே பண்ணல அவுட்புட். ஓகே, இந்த சென்ட் பட் ஸ்டில் we are having this thing ரிட்டர்னிங். ஆமா அப்போ இது டிஸ்ப்ளே ஆகணும்ல. ஏன்னா இண்டெக்ஸ் வந்து இப்போ வந்து இந்த இண்டெக்ஸ் வந்து என்ன இருக்கும், -1 இருக்கும். ஸோ இந்த லாஜிக் ஆக்சுவலி தப்பு இல்லைங்க.
ஆமா Because I 0 think நாலும் வராது. ஆமா 0 வராது. நாலும் வராது. ஓகே 0 நாலும் ஃபால்ஸா எடுத்துக்கும். ஸோ வந்து ஓகே இப்போ செக் பண்ணி பார்க்கலாம். பேக் அவர் சொன்ன மாதிரி ஆத்தரலாம் 6 submit. Now it's working. Okay, எப்பவுமே when you are displaying some information, don't put it as a simple text. You are writing an API, application programming interface. For that you have to write in a JSON. Okay, so JSON இது ஷோ பண்ணுங்களேன் யோகேஷ். ஓகே ஸோ இப்போ செக் பண்ணி பார்க்கலாம். லெட்ஸ் கோ ஹியர். அதுமாதிரி பேக் போயிட்டு let me have 6 here, submit. Now it's working, right? ஸோ இப்போ போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த ஃபார்மேட் வருது. பட் ஸ்டில் ஐ திங்க் we can ignore this string dot அது JSON stringify ரிமூவ் பண்ணிவிட்டு we can also give JSON, I think. Okay, இதை வந்து we can pass the error object as it is. சேவ் பண்ணினா now you should able to refresh 6 submit. Now we have the same message. இது இன்னும் சிம்பிளராக இருக்குது. we don't need to type more. Okay, fine. ஸோ இப்போ வந்து இப்போ நம்ம ரிமூவ் பண்ணியாச்சு. we have to update the file. ஸோ ஸ்ப்ளைஸ் பண்ண ரெக்கார்டில் பார்த்தீங்கன்னா நம்ம அந்த ஃபைலை தாண்டி மற்ற எல்லா ரிமைனிங் ரெக்கார்ட்ஸ் வந்து நம்மளுக்கு இருக்கும். we have to write that file to that JSON file, index.json file. ஓகே, அதான் இப்போ பண்ண போகிறாரு. பண்ணுங்கள். அகைன் நம்ம அந்த சேம் கோட் தான் இங்கிட்ட யூஸ் பண்ண போகிறோம். இந்த ஃபைல் டாட் ரைட் நம்ம போஸ்ட் பண்ணது தான் யூஸ் பண்ண போகிறோம். பிகாஸ் நம்ம ஆல்ரெடி டேட்டா வந்து நம்ம ப்ராசஸ் பண்ணியாச்சு. நம்ம இங்கே ஆட் பண்ணுற மாதிரி இங்கே வந்து இந்த டேட்டா ரிமூவ் பண்ணியாச்சு. ஸோ எக்ஸாக்ட் சேம் டேட்டா தான், சேம் கோட் தான் யூஸ் பண்ண போகிறோம். fs டாட் ரைட் ஃபைல் டேட்டா intern dot json comma json dot stringify data கொடுத்துட்டு any error callback யூஸ் பண்ணிக்கலாம். if error it should log the error or இதே நம்ம கூட யூஸ் பண்ணிக்கலாம். and status வந்து 404 400 means bad request. அப்படி இல்லைன்னா இது வந்து சர்வர் ரிலேட்டட் இஷ்யூ தான். இப்போ நம்ம ரைட் ஃபைல்ன்றது கம்ப்ளீட்டாக சர்வர் ரிலேட்டட் இஷ்யூ தான். ஸோ எனிதிங் சர்வர் ரிலேட்டட் இஷ்யூனா நம்ம வந்து $5 காட்டுவோம், அது இன்டர்னல் சர்வர் இது மாதிரி. ஸோ வந்து நம்ம அதை வந்து நம்ம பண்ணிட்டு எரர் மெசேஜ் என்ன கொடுக்குறோன்னா unable to delete the user ID request dot body dot id. இது வந்து நம்ம அடிக்கடி நம்ம எழுதாம இதுவே நம்ம ஒரு கிளாஸா மாதிரி ஒரு வேரியபிள் கிளாஸ் வேரியபிள் மாதிரி கிரியேட் பண்ணி நம்ம வந்து ஜஸ்ட் அந்த வேரியபிள் மட்டும் பாஸ் பண்ணி பேராமீட்டர் மட்டும் பாஸ் பண்ணி இந்த திங்ஸ்லாம் டைனமிக் ஆக்கி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நம்ம பாஸ் பண்ணும்போது இனி எரர்னா நமக்கு வந்து இந்த 500 ஸ்டேட்டஸாக காட்டும். ப்ளஸ் நான் unable to delete the user with ID சம்திங் காட்டும். 500 மீன்ஸ் சர்வர் சைடு எரர். ஸோ இந்த வேலிடேஷன் முடிஞ்சிருச்சு. இப்போ நம்ம என்ன பண்ணுறோம் பாருன்னா ரைட் ஆகிட்டு என்ன பண்ணும் ரெஸ்பான்ஸ் டாட் சென்ட் JSON. பட் why we need that? நம்ம ஆல்ரெடி மேலே பண்ணியிருக்கோம் இல்லைங்களா, டெலிட் பண்ண தான் போட்டிருக்கோம் இல்லைங்களா, ஏன் திருப்பி நம்ம ஷோ பண்ணுறோம் ஜேசனில்? ரெஸ்பான்ஸ் டேட்டா நம்ம டெலிட் ஆயிடுச்சுட்டு. ஐ மீன் ஓகே, இது வந்து எரர் வந்தால் மட்டும், இது எரர் வராமல் இருந்தால் இந்த சக்ஸஸ்ஃபுல் மெசேஜ். ஆமாம், சக்ஸஸ் மெசேஜ் காட்டும். ஓகே,
அப்படின்னா மெசேஜ் கூட காட்டலாம். நம்ம டேட்டா மட்டும் ஷோ பண்ணாமல் சக்ஸஸ் மெசேஜாக கூட காட்டலாம். இது ஓகே ஓகே. நம்ம வந்து டேட்டாவே காட்டுவோம். ரெஸ்பான்ஸ் டாட் ஸ்டேட்டஸ் 200. நார்மலாக நம்ம எனி ரெக்வஸ்ட் எந்த எரரும் இல்லைன்னா அது வந்து ஸ்டேட்டஸ் வந்து நமக்கு டிஃபால்ட்டாக 200 தான் இருக்கும். ஓகே ஓகே. ஸோ நம்ம இதை பற்றி நம்ம வரி பண்ண தேவையில்லை. இதை நம்ம எங்கே பார்க்கலாம்னா 1 செகண்ட் நம்ம இந்த க்ரோம் போயிருந்தோம். ஓகே. நான் திங் நேற்று ஷோ பண்ணலாம்னு நினச்சேன், ஆனால் நேற்று என்னால் பண்ண முடியல நம்ம எக்ஸ்பிரஸ் யூஸ் பண்ணாதனால. இன்ஸ்பெக்ட் நெட்வொர்க் டேப் போங்க, கிளிக் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ வந்து ஒரு இன்டர்ன் நம்ம ஆட் பண்ணுங்க ஃபர்ஸ்ட். ஒரு வேலை இருக்குன்னு நினைக்கிறேன். மேபி ஓகே ஓகே, நம்ம ஆட் பண்ணிட்டோம்னா இங்க பாருங்க, இந்த கீழே வந்து ஆட் இன்டர்னோட ஏபிஐ வந்து ட்ரிகர் ஆயிருக்கு. அதோட ரெஸ்பான்ஸ் எடுத்திருப்பாங்க 200. டிஃபால்ட்டா ஸ்டேட்டஸ் கோட் வந்து 200 காட்டுது. ஸோ நம்ம ஆட் ஆன ப்ரிவியூ எல்லாம் காட்டுது. ப்ளஸ் அதோட இது வந்து நம்ம எனி ஏபிஐ யூஸ் பண்ணோம்னா நம்ம வந்து டீபக் பண்ணுறதுக்காக இந்த இது யூஸ் பண்ணிக்கிறோம். நம்ம என்ன நடந்திருக்கு, என்ன ரெக்வஸ்ட் கொடுத்துருக்கோம், என்ன நமக்கு ரெஸ்பான்ஸ் வந்திருக்குன்னு நம்ம வந்து டீபக்காக யூஸ் பண்ணிக்கலாம் என்ன நடக்குதுன்ட்டு. இப்போ வந்து அகைன் அந்த இதுக்குள்ளே போயிருங்க. கோடுக்குள்ளேயா? ரிமூவ் பண்ணுறது. ஓகே, பேக் ரிமூவ் ஒரு 6 கொடுங்க. ஐ மீன் இல்லாத ஐடி இல்லாத 6 இருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ 9 தரேன். 9 சப்மிட். சேம் அந்த நெட்வொர்க் டேப் நெட்வொர்க் டேப் க்ளோஸ் பண்ணிட்டீங்களா? இப்போ இருக்காது அது. ஓகே, இப்போ இருக்காது. நம்ம ரெஃப்ரெஷ் பண்ணி மறுபடியும் பண்ணணும். இப்போ இருக்கு. ஓகே, ஹெடர் போங்க. இதில் வந்து 404 எரர். இந்த எரர் எங்கே வருதுன்னா நம்ம ரெஸ்பாண்ட் res டாட் ஸ்டேட்டஸ் கொடுத்தோம்ல, இந்த இடத்துல இருந்து வருது அந்த இது. இப்போ நம்ம இங்கே எதுவுமே கொடுக்கலன்னா இங்கே 200 தான் காட்டும். நம்ம வந்து நமக்கு பொறுத்த வரைக்கும் இங்கே எதுவுமே எரர் இல்லைன்ற மாதிரி தான் காட்டும். பட் நம்ம இந்த எரரை ஷோ பண்ணுறதுக்காக நம்ம இந்த res டாட் ஸ்டேட்டஸ் வந்து நம்ம 404 செட் பண்ணிக்கிறோம். ஓகே, இப்போ ஒரு யூசர் ரிமூவ் பண்ணி காட்டுறோம். இப்போ இன்ஸ்பெக்ட் வேணுமா? இன்ஸ்பெக்ட் இப்போ வேணாம் நீங்க சக்சஸ் மெசேஜ் ஷோ பண்றதுக்காக நீங்க வச்சுக்கலாம். ஓகே, ஐ திங்க் நம்ம ஷோ பண்றோம்ங்களா, அதான் வேண்டாம் நினைக்கிறேன். ஓகே, we have like 4 maybe. சப்மிட். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா இன்டர் நாட் ஃபவுண்ட் வித் ஐடி 4 வருது. பட் 4 வந்து இருக்க வாய்ப்பு இருக்கு. 4 ஐடி இருக்க வாய்ப்பு இருக்கு. லெட் மீ கோ பேக், ரிஃப்ரெஷ். மேபி யா, அதே ஏரியா தான் காமிக்குது உங்களுக்கு. ஸோ ஐ திங்க் வி ஹேவ் அ எரர் ஹியர். பட் ப்ரீவியஸாக நம்ம காமிச்சதில்ல டேட்டா எடுக்கிற மாதிரி. வேணா கன்சோல் லாக் பண்ணி பாருங்க. வேணா கன்சோல் இண்டெக்ஸ் லாக் இண்டெக்ஸ் பாருங்க, கன்சோல் லாக் பண்ணி பாருங்க. இண்டெக்ஸ் அண்ட் ஆல்சோ ட்ரை டு see the request.body.in அதுவும் என்ன வருதுன்னு பாருங்க. ஓகே, அது இன்டிஜரா வரும்னு நினைக்கிறேன். நம்ம நம்பர் தான் கொடுத்தோம். request.body.id. ஓகே, பார்க்கவா? ஓகே, ஓகே, let me check this. 4 submit and நீங்க போனீங்கன்னா -1 வருது, equal to -1 அதான் ஃபைண்ட் ஆகுது. So it couldn't find actually. ஓகே, find us of id தானங்க அது. ஆக்சுவலி ஐடி வந்து 4 இருக்கு. இது பாடியோட ஐடியும் கரெக்டாக தான் வருது. 4 வருது, கரெக்டாக தான் வருது. 4 தான் வருது. ஆமாம், ஏன்னா டைப் ஆஃப் கொடுங்க. வாட் டைப் ஆஃப் வருதுன்னு பார்க்கலாம். இருங்க, ட்ரை டைப் ஆஃப் body.id. ஏன்னா கம்பேரிசன் யூஸ் பண்ணியிருக்கீங்க. ஸோ இட் ஹேஸ் டு மேட்ச் தி டேட்டா டைப் அண்ட் டேட்டா டைப். ஸோ சேவ் பண்ணிவிட்டு லெட் மீ ரிஃப்ரெஷ் திஸ் அகெயின். இப்போ பார்த்தீங்கன்னா இது ஸ்ட்ரிங்காக வருது. ஸ்ட்ரிங். ஓகே ஓகே, பட் இட்ஸ் நம்பர் ரைட். ஓகே, அதுதான் தான் இஷ்யூ. அதை என்ன பண்ணிக்கலாம் நீங்கள், ரெண்டு ஒரு விஷயம் இருக்குது. லைக் யூ கேன் யூஸ் கம்பேரிஷன் ஆர் யூ கேன் ஆல்சோ ரிமூவ் திஸ். டபிள்யூ ஈக்குவல்னா இப்போ ஒன்லி செக் தி நம்பர். ஐ திங்க் லெட்ஸ் கிவ் இட் ட்ரை. ஸோ சேவ் பண்ணிவிட்டு பார்க்கலாமா? நவ் யூஸ் பண்ணுறேன். நவ் இட் இஸ் ரிமூவ். எஸ். ஓகே, ஸோ இது வந்து நல்லா செஞ்சுக்கோங்க. நிறைய பேருக்கு அது தெரியும், பட் ஸ்டில் நான் சொல்கிறேன். இட்ஸ் கால் கம்பேரேட்டிவ் வித் இட் ஷுட் ஹேவ் மேட்ச் தி கரெக்ட் டேட்டா டைப்.
ஓகே. பட் இது வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் வந்து இட் வில் ட்ரை டு பாஸ். அது கரெக்டாக வந்து மேட்ச் இருந்தால் ஓகே, அது மாதிரி தான் ஒர்க் ஆகும். ஓகே, யா கூல். நவ் வி ஆர் கெட்டிங் தி ரெஸ்பான்ஸ் as it is. 4 வந்து காணும் பார்த்தீங்களா, 3 இருக்குது, 4 காணும் பிகாஸ் we have deleted 4. So we go back and if you want to delete let me ஏன் ஃபிஷ் லெவல் டைம் எடுக்குது. Yeah, let me delete 5 now. 5 ID delete பண்ணணும். சம் கிளிக் பண்ணும்போது now 5 delete ஆயிடுச்சு, 4 delete ஆயிடுச்சு, 4 delete ஆயிடுச்சு, 5 delete ஆயிடுச்சு. ஓகே, that's the thing. ஓகே, ஒன் மோர் திங் இருக்கு. இப்போ வந்து நம்ம டிஃபைன் பண்ணாத ரவுட் ஏதாச்சும் நமக்கு ட்ரிகர் ஆயிடுச்சுன்னா அதை எப்படி பைபாஸ் பண்றது, ஐ மீன் 404 எரர் காட்டுறது அப்படின்ட்டு நம்ம டிஃபால்ட் மெசேஜ் காட்டுறதுக்கு ஓகே ஒரு ஃபங்க்ஷன் இருக்கு. அதை எப்படி பண்ணுவோம்னா நம்ம டெலிட் கடைசியா பண்ணதான். ஓகே, நான் ரிமூவ் பண்ணிக்கிறேன் கன்சோலாக. ஆப் டாட் யூஸ் ஜஸ்ட் கால் பேக் மட்டும் கொடுத்தா போதும், நம்ம எதுவுமே ஆர்குமெண்ட் கொடுக்க தேவையில்லை. ரெஸ்பான்ஸ் டாட் சென்ட் பேஜ் நாட் ஃபவுண்ட் ரெஸ்பான்ஸ் டாட் ஸ்டேட்டஸ் 404. இப்போ வந்து நம்ம ஏதாச்சும் டிஃபைன் பண்ணாத ரவுட் போகணும். ஃபர்ஸ்ட் வந்து cannot get வந்துச்சு. இப்போ வந்து பேஜ் நாட் ஃபவுண்ட் சொல்லி வருது. பட் இது வந்து நம்ம ஸ்பெசிஃபிக் ஆக்சுவலி பேஜ் நாட் ஃபவுண்ட்னா வந்து இது முன்னாடி வந்து எக்ஸாக்ட் தெரிஞ்சது இல்லையா. இப்போ வந்து பேஜ் நாட் ஃபவுண்ட் சொல்லிட்டு ஒரு பிளாங்கான மெசேஜ் காமிக்குது. ஸோ இங்கே நீங்கள் ஏதாவது யூஐ ஷோ பண்ணால் யூஐ ஷோ பண்ணிக்கலாம். 404 எரர் ஷோ நம்ம index.html நம்ம ஒரு ஃபைல் கிரியேட் பண்ணி அதை நம்ம இது பண்ணோம்ல, ரெண்டர் பண்ணோம்ல, அதே மாதிரி நம்ம ஒரு 404.html சம்திங் ஒரு ஃபைல் கிரியேட் பண்ணி அது வந்து ஃப்ரண்ட் எண்ட்ல ஷோ பண்ற மாதிரி நம்ம வைக்கலாம். யா ஓகே கூல். ஸோ இப்போ மாடிஃபை பண்ணுறது காமிக்கிறீங்களா இல்லை எப்படி யோகேஷ்? ஓகே, நான் மாடிஃபை பண்ணுறதை காட்டுறேன். மாடிஃபை பண்ணால் திருப்பி ஃபார்ம் நீங்கள் கிரியேட் பண்ணணும் இல்லையா? ஆமாம், மாடிஃபை பண்ணோம்னா ஃபார்ம் கிரியேட் பண்ணணும். அது எந்த மாதிரி வைக்கலாம்னா ஜஸ்ட் ஐடி அண்ட் நேம் மட்டும் வைக்கலாம். ஓகே, அகைன் ஒரு ஃபார்ம் கிரியேட் பண்ணுறேன். modify intern method post input நம்ம இதை யூஸ் பண்ணிக்கலாம். now we are going to use put because நம்ம வந்து மாடிஃபை பண்ண போகிறோம் கரெக்டா. ஸோ we have to use put. ரிமூவ் பண்ணனா தான் நீ delete யூஸ் பண்ணணும் வேல்யூ. ஸோ நம்ம இது போட்டாச்சு. இப்போது இதில் என்ன கொடுக்க போகிறோம்னா இன்புட் டைப் நம்பர் யூ எப்படி இருக்க போகுதுன்னா நம்ம ஐடி கொடுத்துருவோம், ப்ளஸ் நம்மளோட நேம் வந்து என்ன நேம் சேஞ்ச் பண்ண போகிறோமோ அந்த நேம் வந்து கொடுப்போம். இன்புட் டைப் நம்பரு, நேம் வில் பி ஐடி, பிளேஸ் ஹோல்டர் வில் பி என்டர் intern ஐடி அண்ட் another one வந்து string, name will be name only and enter intern name. ஓகே, இது வந்து எதுக்குன்னா நம்ம ஏதோ மிஸ் மேட்சா நம்ம தெரியாம நம்ம நேம் மாற்றி என்டர் பண்ணிட்டோம்னா அந்த இடத்துல நம்ம சேஞ்ச் பண்ணுறதுக்காக நம்ம யூஸ் பண்ண போகிறோம். ஸோ இப்போ வந்து பட்டன் சப்மிட், இந்த பிரேக் யூஸ் பண்ணிக்கலாம், இல்லைன்னா ஒரு சிங்கிள் லைன்லேயே வர மாதிரி இருக்கும். ஓகே, இப்போ வந்து நம்ம எப்போவுமே இந்த ஆப் டாட் யூஸ் வந்து பாட்டம் ஆஃப் த ஃபைலாக தான் இருக்கணும். இது வந்து ஃப்ரண்ட்ல யூஸ் பண்ணீங்கன்னா எல்லாத்துக்குமே பேஜ் நாட் ஃபவுண்ட்னு காட்டும். ஆப் டாட் யூஸ் வந்து ஐ மீன் இந்த 404 நம்ம பேஜ் ஷோ பண்ணுறது வந்து எப்பவுமே பாட்டம் ஆஃப் த ஃபைல் தான் இருக்கும். அது வந்து கொஞ்சம் இம்பார்ட்டன்ட். ஸோ ஆப் டாட் புட் நம்ம எங்கே ஓகே
modify intern request dot response நமக்கு என்னென்ன வேலையெல்லாம் கிடைக்கும்னா நம்ம அதுக்கு வர வேலை தனியாக எடுத்துக்கலாம். intern id equal to request dot body dot id let intern name equal to request dot body dot name. நம்ம அந்த இன்டர்னோட நேம் நம்ம இன்புட்டில் கொடுத்த இன்டர் நேமும் ஐடியும் நம்ம வேரியபிள் ஸ்டோர் பண்ணிக்கிட்டோம். இப்போ வந்து இந்த பாடியை வச்சு நம்ம ஃபில்டர் பண்ணிக்கலாம். நம்ம நார்மலாக என்ன பண்ணுவோம்னா இப்போ வந்து ஆப்ஜெக்ட் எடிட் பண்ணுறது தான் அது. சேம் அந்த ஃபைண்ட் இண்டெக்ஸ் பண்ணுறோம். சேம் திங் இங்கே ரீயூஸ் பண்ணிக்கிறோம். அந்த எந்த இண்டெக்ஸில் அந்த யூசர் இருக்காங்க அப்படின்னு பார்த்துட்டு இது நம்ம லெட்டர்னு வச்சுக்கலாம். லெட்டர்னு தான் இருக்கா. ஸோ டேட்டாவோட இண்டெக்ஸ் எந்த இண்டெக்ஸ் இந்த வேலிடேஷன் நம்ம போட்டு ஓகே. எல்லாமே சேம் தான். ப்ளஸ் நம்ம என்ன ஆப்ரேஷன் பண்ண போகிறோம்னா இங்கே டேட்டாவோட இண்டெக்ஸ் இப்போ வந்து நம்ம ஐடி 1 கொடுத்தோன்னா அதோட இதில் வந்து இண்டெக்ஸ் வந்து 0வாக இருக்கும். ஸோ 0th இண்டெக்ஸில் உள்ள உங்களோட நேமை வந்து நம்ம எடிட் பண்ண போகிறோம். டாட் நேம் ஈக்குவல் டு இன்டர்ன் நேம் போட்டுட்டு சேம் திங் பண்ண போகிறோம். ஜஸ்ட் இந்த லைனாக சேஞ்ச் மாதிரி வரும். நம்ம வந்து டேட்டா பேஸ் இல்லாமல் பண்ணுறதுனால நமக்கு வந்து சிங்கிள் சேஞ்ச் வர மாதிரி தான் இருக்கும். நம்ம டேட்டா பேஸோட பண்ணும்போது அதுக்கேற்ற மாதிரி லாஜிக் நம்ம அப்ளை பண்ணலாம். unable to edit the user rename edit intern name. இப்போ வந்து ட்ரை பண்ணி பாருங்க. ட்ரை பண்ணி பார்க்கலாமா? ரைட், லெட்ஸ் ட்ரை. சேவ், கோ பேக். அண்ட் யூடியூப்ல வந்து ஒரு கமெண்ட் கேட்டிருக்காங்க, அதை பாருங்க ஒரு வாட்டி. ஓகே. இஃப் நோ ஸோ செக் பண்ணி பார்க்கறதுக்காக இதான் என்னோட எல்லா இன்டர்ன்ஸ் டேட்டா கரெக்டாக. ஐம் கோயிங் டு சேஞ்ச் தி 7 வந்து ரமேஷ் வந்து வேறு பேர் மாற்ற போகிறேன். ஓகே, ஐ வில் ஹாவ் அ 7 ஹியர். ரமேஷ் வந்து சுரேஷ்னு வச்சுக்கிறேன். இதுக்கு ட்ரை சப்மிட். நவ் இட் ஹஸ் பீன் அப்டேட்டட். ஓகே, இங்கே பார்த்தீங்கன்னா வந்து இப்போ இங்கே போனா கூட இப்போ 7 எக்ஸில் வந்து இங்கே பார்த்தீங்கன்னா ரமேஷ் பல்லா வி ஹாவ் சுரேஷ். ஓகே, வி ஹவ் சக்ஸஸ்ஃபுல்லி அப்டேட்டட் தி திங். ஓகே, தட்ஸ் தி திங். அவங்க என்ன கேட்டு யா if no index returning and setting status 404. No, if else maybe லாஸ்ட்டாக கேட்டிருக்காங்க. டஸ் இட் not இஃப் நாட் ரவுட்டிங் லைக் ஹேஷ்டாக் யூஸ் பண்ணி நீங்கள் டோட்டலாக ஹேண்டில் முடியாதான்னு கேட்டுருக்காங்கன்னு நினைக்கிறேன். அதை வச்சு பண்ணலாம். நம்ம வந்து ஆப் டாட் யூஸும் கொடுக்காம நம்ம ஃபைனலாக எங்கே இருக்குது இந்த index.js ஆப் டாட் யூஸும் கொடுக்காம ஆப் டாட் கெட் கொடுத்து இந்த ஒயிட் கால் ஆஸ்டிக் கூட்டு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ பண்ணும்போது நமக்கு வந்து இந்த ப்ரீவியஸாக உள்ள எல்லா ரூட்டுமே செக் பண்ணிட்டு கடைசியாக வரும்போது நமக்கு ப்ரீவியஸாக உள்ளது எதுவுமே இல்லைன்னா கடைசியாக வரும்போது ஒயிட் காலில் வந்து எல்லா ரூட்டுமே கேட்ச் ஆகும். கேட்ச் ஆகிட்டு நமக்கு வந்து இந்த இது ட்ரிகர் ஆகும்போது நமக்கு வந்து 404 கிடைக்கும். இது ட்ரை பண்ணி பாருங்க ஒரு வாட்டி. ஓகே, ட்ரை. யா, ஒர்க்கிங் கரெக்டாக ஒர்க் ஆகுது. ஓகே, சூப்பர்.
யா கூல் கைஸ். ஆக்சுவலி வி ஹவ் சீன் அ லாட். இங்கே பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு 115 கிட்ட நம்ம ரைட் பண்ணியிருக்கோம் கோட். ப்ளஸ் இதுவும் பார்க்கும்போது வில் பி ரைட்டிங் மோர் தென் 500 லைன்ஸ் ஆஃப் கோட் டுடே. ஓகே, ஃப்ரம் 10 o'clock கரெக்டாக 2 hours ஆயிடுச்சு இப்போது. அண்ட் நிறைய டீபக்கிங்கும் நம்ம பண்ணோம். கரெக்டாக ஆக்சுவலி என்னென்னா தி திங் இஸ் லைக் ஒரு நிமிஷங்க, நீ பேசிடுங்க யோகேஷ். ஓகே. எனக்கு கால் வரலண்ணா. என்னென்ன சொன்னீங்க? ஹலோ. ஓகே ஓகே. சாரிங்க, எனக்கு தான் ஒரு சின்ன காலு. ரைட், ஓகே. ஸோ நம்ம சோஃபார் வந்து நம்ம நிறையா விஷயங்கள் பார்த்தோம். மோஸ்ட்லி லைக் நம்ம கிரெட் ஆப்ரேஷன்ஸ். யா, இப்போ கேட்குதா டீம்? உங்களுக்கு கேட்குதா? யா. ஸோ ஆக்சுவலி சோஃபார் நம்ம வந்து கிரெட் ஆப்ரேஷன்ஸ் எல்லாமே பார்த்தோம். கிரியேட், ரீட், அப்டேட், டெலீட் எல்லாமே பார்த்தாச்சு. கரெக்டாக டிப்பிக்கலி எல்லா அப்ளிகேஷனுமே இதே ஒர்க் ஃப்ளோ தான். ஓகே, ஸோ நீங்கள் அதை வந்து யூ டேக் அஸ் அ நாலேஜ். ஓகே, யூ டேக் அஸ் அ ரிவிஷன். இஃப் பாசிபிள் இது ஏதாவது டவுட்ஸ் இருக்குன்னா வில் பி ஹேவிங் அ ப்ரைவேட் இன்டர்னல் செக்ஷன்ஸ் வேர் வில் டிஸ்கஸ். இதில் இதெல்லாம் உங்களுக்கு புரிஞ்சுது, ஏன்னா நிறைய பேருக்கு வந்து புரியாமல் இருக்கும் வாய்ப்பு இருக்குது இல்லையா? அதனால் அதெல்லாம் அனலைஸ் பண்ணிவிட்டு வில் பி பில்டிங் அ சேம் கைண்ட் ஆஃப் அப்ளிகேஷன் வித் யூசிங் React.js. ஓகே, ஸோ பேக் எண்ட் நீங்கள் அதே மாதிரி ரைட் பண்ணிவிட்டு ஃப்ரண்ட் எண்டில் வந்து டிஸ்பிளே பண்ணுற மாதிரி. இப்போ வந்து யூஐ நம்ம பில்ட் பண்ணியிருக்கோம் இல்லைங்களா? திஸ் கைண்ட் ஆஃப் யூஐஸ் கைண்ட் ஆஃப் போரிங் அண்ட் இட்ஸ் நாட் ஸோ ப்ராக்டிக்கல். லேர்னிங்க்கு இது ஓகே, பட் நம்ம ப்ராக்டிக்கலாக பில்ட் பண்ணால் தான் வில் ஹேவ் தட் கைண்ட் ஆஃப் கான்ஃபிடென்ஸ். ஸோ அதனால் வில் பி பில்டிங் தோஸ் கைண்ட் ஆஃப் அப்ளிகேஷன் மேபி ஆன் வென் யூ கெட் சம் கிளாரிட்டி ஆன் திஸ். ஓகே, அது எப்போ வேணா இருக்கலாம், இன்றைக்கி ஈவினிங் இருக்கலாம், நாளைக்கு இருக்கலாம், அண்ட் ஸோ. ஓகே, நெக்ஸ்ட் ஸ்டேஜ் என்னவா இருக்க போகுதுன்னா, Nodejsல வந்து ஐ திங்க் வில் பி ஒர்க்கிங் ஆன் தி டேட்டாபேஸ். ஓகே, ஸோ இப்போ நம்ம வந்து ஒரு ஃபைலை வந்து நம்ம வச்சு நான் ஃபைல் ரைட் பண்ணுறோம். ஓகே, இது வந்து இட்ஸ் ஓகே ஃபார் நவ், பட் typically we won't be doing this kind of things, right? So for that what we will do is we will be creating a database, and database தான் எல்லா இன்ஃபர்மேஷன் ஷோ பண்ணி அதில் வந்து எப்படி நம்ம வந்து ரீட் பண்ணுறது, எப்படி அப்டேட் பண்ணுறது, எப்படி டெலிட் பண்ணுறது சொல்லிட்டு நம்ம வந்து அந்த செக்ஷனில் பார்க்கலாம். ஓகே, மேபி தட் வில் பி சீயிங் இட் ஆன் நெக்ஸ்ட் வீக் என்ன நினைக்கிறேன். யோகேஷ், அதுக்கு முன்னாடி ஏதாவது ஃப்ரீயாக இருக்க வாய்ப்பு இருக்கா நீங்கள்? ஓகே, டிஸ்கஸ் பண்ணி சொல்லலாம். ஓகே, ஸோ மீன்வால் நீங்கள் என்ன பண்ணிக்கணும்னா, சோஃபா நம்ம லேர்ன் பண்ண நாலேஜ் எல்லாமே நீங்கள் வந்து கரெக்டாக நீங்கள் கற்றுக்கணும். அண்ட் வில் பி ஆல்சோ சீயிங் சம் React.js as well. ஓகே, ஸோ பார்த்துட்டு நீங்கள் தெளிவாய்க்கோங்க. அண்ட் இப்போ வந்து இது எப்படி டிப்ளாய் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஆக்சுவலி டிப்ளாய்மெண்ட் ஒர்க் ஆகுமா இதில்? ஏன்னா ரைட் பண்ணுறீங்க, ஃபைல் ரைட் பண்ணுறீங்களே. டிப்ளாய்மெண்ட் ஒர்க் ஆகாது. ஒர்க் ஆகும். நம்ம கம்ப்ளீட்டாக மொத்தமாக தானே டிப்ளை பண்ணுறோம். பட் JSON நீங்கள் வந்து அப்டேட் பண்ண முடியுமா? பண்ணதில்லை, எக்ஸ்பிளென்டரில் பண்ணதில்லை. ஓகே, ஜஸ்ட் கிவ் இட் ட்ரை. ஓகே, நீங்கள் டிப்ளை பண்ணி காமிச்சிருங்க, ஸோ தட் அதை ட்ரை பண்ணி பார்க்கட்டும். ஓகே, என்னோட ரெபாசிட்டியில் புஷ் பண்ணுற மாதிரி இருக்கும் இது. ஓகே, பண்ணுங்க. ஓகே, இல்லை டிப்ளாய்மெண்ட் இப்போதைக்கு வேணாங்க, நம்ம அப்புறம் பார்த்துக்கலாம். ஓகே, பிகாஸ் ஆல்ரெடி டைம் நிறையா போயிட்டுருக்கு. நீங்கள் திருப்பியும் நீங்கள் புல் பண்ணிவிட்டு உங்கள் ரெபாசிட்டியில் புஷ் பண்ணிவிட்டு பண்ணும்போது டைம் வில் கன்சியூம் ஈவன் மோர். ஸோ ஃபார் நவ் வி கேன் கால் இட் ஆஸ் அ டே. இப்போது இதில் ஏதாவது டவுட்ஸ் இருக்கா உங்களுக்கு? டீம் அண்ட் யூடியூப், இஃப் யூ ஹேவ் எனி டவுட்ஸ் நீங்கள் அதை கேளுங்க. இது வந்து ஒரு பேசிக்கான நாலேஜ் தான். இது நீங்கள் லேர்ன் பண்ணிவிட்டு இதில் வர டவுட்ஸ் தான் வந்து நெக்ஸ்ட்டு இன்னொன்று இதே மாதிரி ஒரு அப்ளிகேஷன் பில்ட் பண்ண போகிறோம். ஓகே,
அந்த அப்ளிகேஷனில் யூ வில் டெஃபினெட்லி யூ கேன் கிளியர் யுவர் டவுட்ஸ் ஓவர் தர். இதில் நம்ம சொல்லி தந்த வரைக்கும் டவுட்ஸ் இருந்தால் நீங்கள் கேட்டுக்கோங்க, கிளாரிஃபை பண்ணிக்கோங்க. ஸோ யோகேஷ் இஸ் அ பிஸி மேன், ஸோ வி couldn't லைக் அவர் பக் பண்ணிட்டே இருக்க முடியாது. அதனால் அவர் அவைலபிளாக இருக்கும்போது டக்குன்னு அவரோட இதெல்லாம் கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. இன்னைக்கு ரொம்ப டைம் எடுத்தது காரணம் நான் இது ப்ரிப்பேர் பண்ணல, ஜஸ்ட் ஒரு வியூவாக தான் பார்த்தேன். மற்றபடி ட்ரை பண்ணி ஒரு வாட்டி பண்ணியிருந்தேன்னா நோ தட்ஸ் வாட் ஐ வாண்ட் ஆக்சுவலி. ஏன்னா நம்ம ப்ரிப்பேர் பண்ணிட்டு நம்ம என்ன வி ஆர் ட்ராமா பண்ணுறோம், வி ஆர் மேக்கிங் அ ரியல் ஆப் ப்ராக்ரஸ், ரைட்? ஸோ அதனால் டீபக்கிங் பண்ணால் ஒரு ப்ராப்ளம் வரும் as a லேர்ன் பண்ணும்போது, அந்த ப்ராப்ளம்லாம் எப்படி நம்ம ஃபேஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு we have to show that journey also, that's experience. Okay cool, right? So team doubts எதுவும் இல்லையா? Are you sure? அதுக்கப்புறம் திடீர்னு வந்து அன்பு எனக்கு அதில் ஒரு டவுட்டு அப்படின்னு கேட்டிங்க வச்சுக்கோங்களேன், நம்மளுக்கு டைம் இல்லை, அதான் விஷயம். ரைட், ஓகே சூப்பர். ஹே ப்ரோ, are there any internship openings available at your company? Currently no. So all vacancies are filled out. அதனால் yeah, that's the answer. Currently no. Okay, so I think we can push it. யோகேஷ் புஷ் பண்ணிடுங்க கிட்டில். ஓகே, லிங்க் நம்ம ஷேர் பண்ணிடலாம், ஷேர் பண்ணிட்டு ஃபைண்ட் அவுட் பண்ணிக்கலாம். ஓகே. And meanwhile மீட் பண்ணிடுங்க யோகேஷ் ஒரு வாட்டி. So I have something to convey here. என்னன்னா, we are planning to have an app for interview preparation. Okay, ஸோ நிறைய பேர் வந்து, ஏன்னா எனக்கு அது பெரிய ப்ராப்ளமாக தெரியல, பட் ஸ்டில் எனக்கு வந்து நிறையா சைட்ஸ் நான் நேற்று இன்டர்வியூ கொஸ்டின் சொல்லி எடுக்கும்போது நிறைய சைட்ஸை வந்து கொஞ்சம் இன்ஃபர்மேஷன் அப்படியே வச்சுருக்காங்க. ஓகே, ஸோ ஒய் கான்ட் வி மேக் இட் as a useful app for others who are seeking job? ஓகே, பேஸ்ட் ஆன் தட் ஒரு ஐடியா டிராஃப்ட் நான் ரைட் பண்ணியிருக்கேன், நான் உங்களுக்கு ஷோ பண்ணுறேன். ஸோ நீங்கள் வந்து இஃப் யூ ஆர் அ பர்சன் ஹூ இஸ் ரெடி டு என்ன சொல்கிறது ப்ரிப்பேர் ஃபார் இன்டர்வியூனா நீங்கள் அதை பார்த்து நீங்கள் வந்து இது பண்ணிக்கலாம். ஓகே, ஜஸ்ட் அ செகண்ட், லெட் மீ ஓப்பன் திஸ். So now you can see I have a repository discussion which is having in my எனக்கு பிடிச்ச ஐடியாஸ் எல்லாம் நான் போடுறேன். ஸோ நீங்களும் என்ன பண்ணலான்னா, நீங்களும் வந்து உங்களோட ஐடியாஸ் லைக் ஏதாச்சும் பண்ணணும்னு நினைக்கிறீங்க, ஏதாச்சும் ஒரு இம்பேக்டை உருவாக்கும்னு நினைக்கிறீங்கன்னா அந்த சமயத்தில் டெஃபினெட்லி யூ கேன் மேக் a new discussion here, and அதை வந்து ஐடியா சொல்லிவிட்டு யூ கேன் கெட் ஸ்டார்டட் வித் திஸ். ஓகே, ஸோ ஐடியாஸில் வந்து ஐம் ப்ரிஃபரிங் திஸ் ஃபார்மேட், ஆப் நேமு அதுக்கான ஒரு சப்டைட்டில் மாதிரி கொடுங்க. அண்ட் பாடியில் வந்து கிவ் மீ தி ப்ராப்ளம் ஃபர்ஸ்ட். வாட் இஸ் த ப்ராப்ளம் அண்ட் வாட் ஆர் தி, அந்த ப்ராப்ளமுக்கு என்ன சொல்யூஷன் நீங்கள் வந்து ப்ரப்போஸ் பண்ணுறீங்க அதை நீங்கள் கொடுங்க. ஓகே, ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் ஹாவ் 2 ideas drafted here, அண்ட் ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா ஸோ இது வந்து ப்ராப்ளமு, அண்ட் இது வந்து இதுக்கான சொல்யூஷன், நான் தர சொல்யூஷன். ஓகே, ஸோ இது மாதிரி நீங்கள் வந்து க்ரியேட் பண்ணலாம். சின்ன அப்ளிகேஷன், பெரிய ஐடியா அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. இஃப் இட் இஸ் நாட் அவைலபிள் ஆன் இன்டர்நெட் தென் டெஃபினெட்லி யூ கேன் மேக் இஸ் அ நியூ ஐடியா. நல்லா யோசிச்சுக்கோங்க, ஒரு டெக்னிக்கலாக ஒரு விஷயத்த பண்ணுறது மட்டும் ஒரு இது கிடையாது, ஒரு டேலண்ட் கிடையாது. ஓகே, ஒரு விஷயத்த வந்து புதுசாக வந்து நம்ம யோசித்து அந்த ஒரு ப்ராப்ளம் சால்விங் ஒரு பெரிய டெக்னிக் இருக்குது பார்த்தீங்களா, இந்த பேட்டர்ன் சால்வ் பண்ணுறது அதெல்லாம் ஒரு வகையில் ஓகே குட். பட் ரியல் டைமில் இருக்க ப்ராப்ளம்ஸை வந்து நம்ம டெக்னாலஜி மூலிமா சால்வ் பண்ணுறது தான் ஒரு சூப்பரான விஷயம். ஸோ ட்ரை டு டூ தட். தட் வில் டெஃபினெட்லி இம்ப்ரூவ் யுவர் போர்ட்ஃபோலியோ அ லாட். ஓகே, ஸோ இதுதான் நான் ஃபேஸ் பண்ண ஒரு ப்ராப்ளம். ஓகே, ஸோ நான் ஃபேஸ் பண்ணுறத விட மற்றவங்க எல்லாமே ஃபேஸ் பண்ணுற ப்ராப்ளம்னு நினைக்கிறேன். ஸோ எல்லாமே ஒரு அன்ஆர்கனைஸ்ட் மேனராக இருக்குது. ஓகே, ஸோ வி ஷுட் ஹேவ் அ ஆக்டிவிட்டி, டூ டைப்ஸ் ஆஃப் ஆக்டிவிட்டீஸ். ஒன்று வந்து பார்த்திங்கன்னா ஒரு எல்லாமே வந்து Q&A பிளாக் மாதிரி சிம்பிளாக இருக்கணும். ஓகே, பேஸ்ட் ஆன் தி லெவல்ஸ், ஈஸி, மீடியம், ஹார்ட், அண்ட் பேஸ்ட் ஆன் தி எக்ஸ்பீரியன்ஸ். ஓகே, அதுக்கேற்ற மாதிரி இட் ஷுட் ஃபில்டர் அண்ட் இட் ஷுட் ஷோ. ஓகே, and then இதில் பார்த்தீங்கன்னா we will be having QA blocks kind of things and other activities kind of a quiz or even some attentives like English vocabulary அப்படின்னா கூட நம்ம இங்கே வச்சுக்கலாம். This is my idea and these are reference links. ஸோ நிறைய பேர் நம்ம டீம் மெம்பர்ஸ் என்ன பண்ணியிருக்காங்க, they have given their valuable comments. ஓகே, ஸோ ஒருத்தர் பார்த்தீங்கன்னா வந்து based on companies they can have unique pattern questions கேட்டிருக்காரு, which is a valid point. ஸோ நம்ம அதுவும் கன்சிடர் பண்ணிக்கலாம் இல்லையா. லைக் ஸோ you can also give your valuable input too. I'm talking about YouTube. Okay, so
ரொம்ப என்ன சொல்கிறது, டோன்ட் பி அ பர்சன் லைக் ஓகே நம்மளுக்கு எதுக்கு வம்பு அப்படிலாம் இருக்காதீங்க. ஒரு விஷயம் மற்றவங்க பண்ணுறாங்கன்னா அது உங்களுக்கு வந்து ஓகேயா இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து அட்லீஸ்ட் வந்து உங்களோட வே ஆஃப் கான்ட்ரிபியூஷன் ரிசர்ச் பண்ணி தர கான்ட்ரிபியூஷன்ஸ் இல்லை மற்றவங்களுக்கு எல்லாருக்குமே எப்படி யூஸ்ஃபுல்லாக இருக்குமோ அது நீங்கள் வந்து கொடுங்க. நிறைய பேர் என்ன சொல்லுவாங்கன்னா, நான் ஜாப் 9 to 5 முடிச்சிட்டேன், நான் இப்போ கம்பெனி வேலை செய்கிறேன், நான் ஏன் இது பண்ணணும் அப்படின்னு கேட்பாங்க. ஓகே, அதெல்லாம் வந்து மற்றவங்களுக்காக நம்ம வந்து ஒன்று பண்ண வச்சுக்கோங்களேன், டெஃபினெட்லி இட் வில் ஹெல்ப் அஸ் இன் சம் அதர் வே டு அஸ். அதனால் with that in mind you try to have this in discussion. Okay, I will make it as a comment here. நீங்கள் பார்த்து நீங்கள் வந்து உங்களோட நீங்கள் என்ன ஃபீல் பண்ணுறீங்களோ அது நீங்கள் தரலாம். ஓகே, and other thing is like Discordல வந்து we have a dedicated channel here where we can discuss about our other things, doubts and so on. So நீங்கள் வந்து இதை பண்ணிக்கலாம். ஓகே, அதை நீங்கள் வந்து டிஸ்கார்ட் சொல்லிட்டு நீங்கள் வந்து எல்லா வீடியோஸுமே இப்போ நீங்கள் பார்க்குறீங்களா வீடியோஸ் அதிலே டிஸ்கிரிப்ஷனில் போனீங்கன்னா டிஸ்கார்ட் ஒரு லிங்க் இருக்கும். ஓகே, அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அதை கிளிக் பண்ணிங்கன்னா யூ வில் பி ஹேவிங் திஸ் CyberDude சேனல். ஓகே, ஸோ இதில் வந்து யூ கேன் சி ஆல் வீடியோ அப்டேட்ஸ் வில் பி போஸ்டட் தேர் ஆட்டோமேட்டிக்லி அண்ட் வி ஹேவ் மெனி அதர் இன்ட்ரடக்ஷன்ஸ். எப்பவுமே நீங்கள் வரீங்க நியூவாக வரீங்க வச்சுக்கோங்களேன், ட்ரை டு கிவ் அ இன்ட்ரடக்ஷன் அபவுட் யுவர் செல்ஃப். ஸோ அது வந்து மற்றவங்களுக்கும் ஒரு எனர்ஜெட்டிக்காக இருக்கும் அண்ட் ப்ளஸ் வந்து ஒரு கொலாபரேட்டிவாக இருக்கும். டோன்ட் பி லைக் அ ஸ்பேம் பர்சன், பாட் மாதிரி இருக்காதீங்க. பி லைக் அ ஹியூமன்ஸ். ஐ ஹாவ் அ லிஸ்ட் ஹியர். இப்போ பார்த்தீங்கன்னா ஆக்டிவ் ஹியூமன்ஸ் வச்சுருக்கேன். ஓகே, ஸோ இவ்வளோ பேர் தான் ஹியூமன்ஸ். மற்ற ரிமைனிங் பீப்புளெலாம் பார்த்தீங்கன்னா they are seem like a bots. ஸோ அது மாதிரி இருக்காதிங்க. ட்ரை டு மேக் சம் கான்வர்சேஷன்ஸ் அண்ட் நீங்கள் இன்டர்ன்ஸில் நீங்கள் அதை ட்ராவல் பண்ணுறீங்க, CyberDude Live Internship ஃபாலோ பண்ணுறீங்கன்னா இந்த சேனலில் வந்து நீங்கள் எல்லாமே கேட்கலாம். இந்த சேனலில் வந்து நம்ம இன்டர்ன்ஸ் எல்லாமே இருக்காங்க. ஓகே, யூ கேன் ஜஸ்ட் ஆஸ்க் யுவர் டவுட்ஸ். டோன்ட் மென்ஷன் எனி ஒன், பட் ட்ரை டு ஆஸ்க் யூர் டவுட்ஸ் அண்ட் டெஃபினெட்லி அவர் டீம் மெம்பர்ஸ் வில் ஹெல்ப் யூ அவுட். ஓகே, அண்ட் இதெல்லாம் நீங்கள் ஏதாவது அச்சீவ் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா யூ கேன் போஸ்ட் இன் ஐ அச்சீவ் திஸ். ஓகே, இதெல்லாம் வந்து அவங்க தந்த அச்சீவ்மெண்ட். ஐ டூ ஃபீல் வெரி ஹாப்பி டு ரீட் சச் திங்ஸ். ஸோ நீங்களும் அதை பார்த்தீங்கன்னா ரொம்ப பெட்டராக இருக்கும்னு நினைக்கிறேன். அண்ட் ஐ மேட் இஸ்னால் அதால் நீங்கள் எதாவது அப்ளிகேஷன் பில்ட் பண்ணியிருக்கீங்கன்னா நீங்கள் அதை இங்கேயும் போஸ்ட் பண்ணலாம். அண்ட் ஸோ லைக் டுட்டோரியல் ரிக்வஸ்ட் ஏதாவது இருக்குது, சஜஷன்ஸ், அண்ட் ஈவன் இஃப் யூ ஃபைண்ட் அவுட் யர் ஃபன்னி மீம்ஸ் யூ கேன் ஆல்சோ ஷேர் இட் ஹியர். ஓகே, தட்ஸ் அ திங். ஓகே கைஸ், ஸோ ரிலேட்டான ப்ரோக்ராமிங்கில் வந்து நீங்கள் வந்து உங்களோட கமெண்ட்ஸ் நீங்கள் தந்துக்கலாம். அண்ட் தட்ஸ் அ திங் ஃபார் நவ். ஓகே, கூல். ஸோ இப்போ நான் வந்து இது புஷ் பண்ணிட்டீங்களா யோகேஷ்? பண்ணணும், நான் பண்ணேன். ஓகே, பண்ணிடுங்க. ஓகே, வெயிட்டிங் ஃபார் யூ. ஸோ சின்ன ஐடியாவும் நீங்கள் என்ன பண்ணலான்னா, யூ டேக் திஸ் அ ஸ்மால் ஐடியா, எனிதிங் எல்ஸ், அண்ட் ட்ரை டு கன்வெர்ட் இட் தட் ஐடியா வித் யுவர் டெக்னிக்கல் ஸ்கில்ஸ். ஓகே, அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்களுக்கு. ஏன்னா அதுதான் வந்து உங்களுக்கு ஒரு கான்ஃபிடென்ஸை ஒரு பூஸ்ட் தரும் உங்களுக்கு. ஓகே, நமக்கு இது பண்ணியிருக்கோம், நம்மளே பண்ணியிருக்கோம் அப்படின் போது யூ வில் டெஃபினெட்லி ஃபீல் கான்ஃபிடென்ட். தட்ஸ் தி திங். ஓகே, ஐ திங்க் அவர் பண்ணியிருப்பான்னு நினைக்கிறேன். புஷ் பண்ணிட்டேன். புஷ் பண்ணிட்டீங்களா? ஓகே, ஸோ இட் இஸ் அ ரெபாசிட்டரி ஐ கெஸ். ஸோ இதை நான் வந்து இப்போ உங்களுக்கு அனுப்புகிறேன் ஃபார் யூடியூப் ஆல்சோ. அண்ட் டீம் கூட நீங்கள் ஆல்ரெடி நீங்களே சர்ச் பண்ணிக்கலாம். ஓகே, ஃபைன், சூப்பர், ரைட்டுங்க. ஸோ லெட்ஸ் சீ இட் ஆன் அதர் டேஸ். லைக் நீங்கள் வந்து இது சோஃபா பண்ண டாஸ்க் எல்லாமே நீங்கள் திரும்ப ஒரு ரிவ்யூ பண்ணி பாருங்கள். ஓகே, இஃப் யூ ஹேவ் எனி டவுட்ஸ்னால் நீங்கள் அப்புறமா நெக்ஸ்ட் செக்ஷனில் வேணால் கேட்க நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். ஓகே, இதோட வந்து யோகேஷ் வில் பி ஃப்ரீ ஒன்லி ஆஃப்டர் ஃபியூ டேட்ஸ். ஓகே, மீன்வால் நீங்கள் மற்ற விஷயங்கள் எல்லாமே நீங்கள் வந்து கிளாரிஃபை பண்ணிக்கணும். தட்ஸ் தி திங். ஓகே கைஸ், ஸோ இஃப் யூ ஹேவ் நோ டவுட்ஸ்னால் வி கேன் வைண்ட் அப். டவுட்ஸ் இருக்கா ஃபைனலாக? ரைட், நோ வரிஸ். ஸோ நம்ம நெக்ஸ்ட்டு இதில்